நீங்க ஹரி ப்ரோ சொல்லுங்க. எங்கிருந்து வந்திருக்கீங்க? நான் இப்ப திருவான்மியூர்லேருந்து வந்திருக்கேன். ஆனா நான் பேசிக்கா மதுரை. ஆரம்பத்திலேயே காமெடியோட ஆரம்பிச்சிருக்க. அ அதனால அ ஹரி பரவால்ல. ப்ரோ வந்துட்டு இப்போ ஒரு ஹிந்திக்காரங்களோ, ஒரு மலையாளக்காரங்களோ, தெலுங்குக்காரங்களோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம்னா, ஹாய்ன்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தை சொல்லிக் குடுங்க அப்டின்போம். அ ஆனா அவங்க பேசுற டோன் வந்து பயங்கர ஸ்பீடா இருக்கும். ஸோ அதனால ரூடா இருக்கும். ம், ம், ஏன்னா ம். சென்னை வந்து ஃபாஸ்ட் மூவிங் சிட்டி. ம், 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 ம். ஸோ அ லாங்குவேஜ் ஆகட்டும், ஸ்லாங் ஆகட்டும் எல்லாமே வேகமா தான் இருக்கும். ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப யாரும் காம்படிஷன் இல்லையா? ஓ! அப்ப நம்ம தான் போல அப்டின்னு நெனச்சுக்கிட்டு இருந்தோம். ம், ம், கெளம்பி ம். சென்னை வரப்ப தான் தெரியுது, ட்ரெயின்லயே 10 பேர் இருக்கான் கூட. இவனும் அங்க தான் வந்துகிட்டு இருக்கான் அப்டின்றது அப்பறம் தான் தெரியுது. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. சென்னைக்கு வந்தாச்சு. இந்த ஷோல இன்னைக்கு நம்மளோட யார் இருக்கா? என்னலாம் பேச போறோம்? இந்த ஷோவோட நோக்கம் என்ன? அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்தில எங்களோட டிராவல் ஆயி நெறைய விஷயத்த நம்ம பேச போறோம். ஷோ நேம்லயே தெரிஞ்சிருக்கும். சென்னைக்கு வந்தாச்சு அப்படின்றது தான் டாபிக். ஸோ சென்னை தான் பேசிக்கலி. இங்க நாங்க 4 பேர் உட்கார்ந்திருக்கோம். அந்த 4 பேரையும் இன்ட்ரோ பண்ணிட்டு நம்ம என்ன டீட்டெயிலிங்ன்றத உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்மள ஷோல நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் எ சுப்ரமணியன் வித் அஸ். சுப்ரமணியன், ஹாய், எப்படி இருக்கீங்க? வணக்கம். சூப்பரா இருக்கேன். நீங்க எப்டி இருக்கீங்க? ஓகே, சூப்பரா இருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் மீதி 2 பேர இன்ட்ரோ குடுத்துட்டு வந்துர்றேன். ரைட்டு. We have a சிபி வித் அஸ். சிபி, ஹாய். வணக்கம். நல்லா இருக்கேன் சிபி. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்க. பார்த்தாலே தெரியுது பயங்கரமா இருக்கீங்க. அண்ட் வி ஹேவ் ஹரி. ஹரி ப்ரோ சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ வணக்கம். எப்படி இருக்கீங்க நல்லா எல்லாரும்? இருக்கேன் ப்ரோ. சூப்பரா இருக்கோம். நைஸ். ஸோ நாங்க 3 பேரையும் கூப்பிட்டது, நம்ம 4 பேரும் ஒரு ஷோ பண்றது எதுக்குன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எதுக்கு கூப்பிட்டுருப்பேன்னு. சென்னைக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ஷோவுடைய இது என்னன்னா, 4 பேருமே வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கோம். அதாவது நீங்க ஹரி ப்ரோ சொல்லுங்க, எங்கிருந்து வந்திருக்கீங்க? நான் இப்ப திருவான்மியூர்லேருந்து வந்திருக்கேன். ஆனா நான் பேசிக்கா மதுரை. ஆரம்பத்திலேயே காமெடியோட ஆரம்பிச்சிருக்க. அ அதனால அ ஹரி பரவால்ல. ப்ரோ வந்துட்டு மதுரை பேசிக்கலி எஸ். மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்திருக்க ஒரு பையன். ஆஃப்கோர்ஸ். சிபி ப்ரோ நீங்க சொல்லுங்க. நான் வந்து கோயம்புத்தூர்ல லட்சுமி மில்ஸ்லேருந்து வந்திருக்கேன். கோயம்புத்தூர்ல கரெக்ட்டா அந்த ஏரியாவோட வந்துட்டு சிபி ப்ரோ அங்கிருந்து வந்திருக்காரு. சூர்மணி நீங்க சொல்லுங்க சூர்மணி. ப்ரோ ஏரியாவோட சொன்னனால மதுரையில வடக்கு மாசேதி. கோயில் பக்கத்துல இருந்து வந்திருக்கேன். கோயில் மீனாட்சி அம்மன் பக்கத்துலேருந்து கோயில் திரும்ப. வந்துருக்கீங்க. நானும் அதே மாரி தான். சிபி ப்ரோ பக்கத்து ஊரு. கோயம்புத்தூர்ல இருந்து நான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நான் ஒருத்தரையும் இன்ட்ரோ குடுத்துர்றேன். ஏன்னா எல்லாருமே ஒரு பயங்கரமான ஆளுங்க. பயங்கரமான இன்ட்ரோவோட தான் ஸ்டார்ட் பண்ணோம். இவர பத்தி சொல்லியே ஆகணும். சுப்ரமணியம் வந்து எப்படின்னா, நம்ம கரெக்ட்டா 9 மணிக்கு ஷூட் அப்படின்னு சொன்னா, ஷார்ப்பா 11:30 மணிக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஆஃபீஸ்க்குள்ள வந்துட்டு கரெக்ட்டான டைமுக்கு சூப்பரா மெயின்டெயின் பண்ணக்கூடிய ஒரு ஆளு சுப்ரமணியன். சொல்லுங்க சுப்ரமணியன், உங்களுக்கு 9 மணிக்கு வர சொன்னோம். இப்ப நாங்க 3 பேருமே வந்துட்டு அவரு கிளம்பி அவசரமா வந்துட்டு 9 மணின்னு எப்படியாவது வந்துரணும்னு 9:15க்கு வந்துட்டாரு பக்கத்துல. சிபி ப்ரோ கரெக்ட்டா டைமுக்கு அவர் ம். சொன்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டாரு. நானுமே வந்துட்டு ஏதோ ஒரு லேட் ஆனாலும் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துட்டேன். 9 மணின்னா டான்னு 11:30 மணிக்கு வந்தீங்கல்ல. என்ன காரணம்? அதாவது சம்பவம் ஒண்ணு நடந்துச்சுன்னா, அதுக்கு காரணம்னு ஒண்ணு இருக்கும். கண்டிப்பா இருக்கும். சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க இருக்கும். வந்து ஒரு நாள் உங்க தாத்தாவே 4 வாட்டி செத்துருக்காரு. அந்த மாரி நெறைய காரணம் சொல்லுவீங்க. இன்னைக்கு என்ன காரணம் கொண்டு வந்திருக்கீங்க? இந்த வாரம் யாரும் வந்து கேதமாகல. ஒரு நல்ல விசேஷம் நடந்துச்சு ஊர்ல. ம். அண்ணனுக்கு கல்யாணம். ஆ. எங்க அண்ணனுக்கு. சரி. ஓகே, ஓகே. அந்த கல்யாணத்த அட்டெண்ட் பண்ணிட்டு வந்து காலைல இறங்கிட்டேன். காலைல 5 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். அங்க இருந்து இங்க ஸோ வந்து டிராவல் ஆகி இப்போதுலருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சென்னைக்கு வந்தாச்சுன்ற ஷோக்காக ஷோக்கு ஆப்ட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மதுரைக்கு போயிட்டு சென்னைக்கு வந்திருக்காரு காலைல. ஷோ நேம காப்பாத்தணுன்றதுக்காக சென்னைக்கு வந்திருக்காரு. ஸோ அதனால தான் லேட் ஆச்சு. என்ன காலையில சரி 9 மணிக்கு காலைல ஊர்லேருந்து வந்துருவீங்க. 6 மணிக்கெல்லாம் வந்து இறங்கியிருப்பீங்களே, வந்திருக்கலாம்ல? 6 மணிக்கெல்லாம் வந்து இறக்கியாச்சு. இறங்கி நானும் பார்க்குறேன். எங்கடா ஆலந்தூர் மெட்ரோவையும் காணோம், எதையும் காணோம் தான் தேடிட்டு இருந்தேன். ம். அது கிளாம்பாக்கம். இங்க தான். இந்த பஸ் ஆ. ஸ்டாப் பிரச்சனை இருந்துச்சுல இப்போ. அது பிரச்சனைன்றதுனால தான் அது கரெக்ட்டா எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் இறக்கி விட்டாங்களா, எனக்கு அங்க போணும், எங்க போணும் என்னன்னு தெரியல. ஆ, 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 ஆ. நியர்பைல பார்த்தேன் வண்டலூர் ஸ்டேஷன் இருந்துச்சு. சரி, எலக்ட்ரிக் சரி, ஸ்டேஷன். சரி. சரி அங்க போய் ஏறிறலாம் அப்படின்னு போனா, அங்கேயும் செம்ம கிரவுடா இருந்துச்சு. இதெல்லாம் உங்களுக்கு புதுசா இருக்கா? இல்ல ஆல்ரெடி பழக்கப்பட்டதானா உங்களுக்கு? எனக்கு புதுசு. சரி, அதாவது சரி. நான் இதுக்கு முன்னாடி வந்து பஸ்ஸஸ்லாம் ஆலந்தூர்ல இறக்கி விடுவாங்க. ரேபிடோ போட்டு வீட்டுக்கு அந்த ஓடியாந்துருவோம். கிளாம்பாக்கம் ஏன் பிரச்சனை. கிளம்பாக்கம் வந்து சென்னையில இருக்கவனுக்கே புதுசு தான். நீனு அப்படி இருந்தனால அங்க வண்டலூர் போனேன். வண்டலூர்ல போயிட்டு எலக்ட்ரிக் ட்ரெயின் புக் பண்ணிருவோம். அதுல புக் பண்ணிட்டு போயிடலாம்னு உள்ள போய் பார்த்தா, அதுக்கு நிகரான பெரிய லைன் நின்டாங்க. ஒரு ஆப் இருந்துச்சு. அதுல ம், புக் ம், பண்ணிக்கலாம் ம், அப்படின்னு ம். சொன்னாங்க. சரி நான் புக் பண்றது ஓப்பன்லாம் பண்ணி புக் பண்ண போனா, நீங்க ட்ராக் பக்கத்துல இருக்கீங்க. நான் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன். ட்ரெயின்ல தான் போணும். அப்ப எங்க இருந்து புக் பண்ணணும்னு தெரியல. ம், ம், ம். ஸ்டேஷன் வெளிய போய் புக் பண்ணுங்கன்னு காமிச்சுச்சு. வெளிய போய் புக் பண்ணி ஏறி உட்காந்து வந்து இறங்குறதுக்குள்ள ஆயிப்போச்சு 11 மணி ஆயிப்போச்சு. இப்ப என்ன? ஓகே, ஓகே, ஓகே. இன்னைக்கு ஒரு நல்ல காரணம். குவாலிட்டியான ஒரு காரணத்த கொண்டு வந்திருக்காரு. சரி, அடுத்த வாட்டி வேற என்ன காரணம்னு நம்ம அடுத்த இதுல பார்ப்போம். சொல்லுங்க சுப்பு ப்ரோ, இப்ப வந்து ம். பேசிக்கா ஆ. ஒரு மதுரை பையன் ம். எதுக்கு சென்னை வந்தான்? அதுக்கான காரணம் என்ன? இது மதுரை பையன் எதுக்கு சென்னைக்கு வரான்ற டெஃபினிஷனா இல்ல. ஆ எல்லாருமே வேலை தேடி வருது. அதுக்குன்னு எங்க ஊர்ல வேலையே இல்லையா? என்ன ஆ, நம்ம அப்படி இருக்காது. அதுதான் அடுத்து கேட்க வந்தேன். ஆ. அதுக்கும் பதில் குடுத்துட்டாரு. ஆ. நான் தெரியும். யாரு எங்கெங்கன்னு தெரியும். அதான் என்னன்னா ஊர் வேலை இல்லாம இல்ல. இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகணும். வெளிய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இன்னொன்னு அங்கேயே இருக்க முடியாது. பிசினஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும். ஐடி கம்பெனிஸ்லாம் இங்க தான் அதிகம். அந்த ம். மாரி வராங்க. நான் வந்தது வந்து சினிமா. மோஸ்ட்லி நெறைய பேர் கடவுள் வர்றதுக்கு காரணம். யாரு நீ யார் பார்த்த அந்த மாரி இந்த அப்படி பாட்டுலாம் எனக்கு இல்ல இன்னும் 2 கம்மி. எனக்கு கலை நீ அவன்ட்டு கிளம்பி வந்துறது தான். ஆ, ஆ, ஆ. அப்படி வந்தா தான். சினிமாவ நோக்கி என்ன பண்ணணும்? ஆனா ஐடியாஸ்லாம் இல்ல, பிளான்ஸ்லாம் இல்ல.
சென்னை போவோம். எம்ப்டியா. எம்ப்டியா வந்தது தான். வந்துட்டு கான்டாக்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணி சரி, இப்ப நீங்க இப்படி இருக்கீங்கல்ல. ம். இப்ப நம்ம கூட வந்திருக்க அவங்களே எப்படின்றத கேட்டுருவோம். கேட்டுருங்க. சிவி ப்ரோ நீங்க சொல்லுங்க. எதுக்காக உங்களுக்கு உங்க பாஷையிலே சொன்னா எனத்துக்காக வந்து கோயம்புத்தூர்ல கிளம்பி சென்னைக்கு வந்தீங்க அப்படின்றது நீங்க சொல்லுங்க. நான் வந்து கோயம்புத்தூர் ஒரு யூடியூப் சேனல் வச்சு பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. லைக் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ம். ஸோ எனக்கு வேலை கிடைச்சிச்சு, கிளம்பி சென்னை வந்துட்டோம். வேலை கிடைச்சிருச்சுன்னா கிளம்பி எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, ஒரு ஐடியில் வேலை கிடைச்சிச்சு, கிளம்பி சென்னை வந்துட்டேன். ஸோ அப்படியே சென்னைக்கும் இருக்கு, சினிமாவும் பார்த்துக்கலாம். இங்கே வந்து நான் விக்கல்ஸ்னு ஒரு சேனல் ஜாயின் பண்ணேன். ஓகே. இப்போ அந்த சேனல் நல்லா பூம் ஆயிட்டு அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ இதான் நாங்களும் நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறோம். சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது சேனல் பேர் சொல்லிட்டேனேன்ட்டு இப்போ சொல்றீங்க. ரொம்ப சந்தோஷம். பட் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இப்போ ஆக்சுவலா நோட்டீஸ் பண்ற ஒரு பர்சனா வந்துட்டு நிறைய இடத்துல ரெகக்னைஸ் பண்ற ஒரு பர்சனா வந்துட்டீங்க. அதுவே ஒரு பெரிய அது விஷயம். அது ஸோ நீங்க ஸ்டார்டிங்ல சென்னை வந்தீங்க. என்ன ரீசன்? லைக் ஐடின்னு தான் வந்தீங்க. ஏன் சேஞ்ச் ஆஃப் ஐடி டு ஏன் இங்க வந்துட்டீங்க? இல்லை, என்னோட பேஷனே சினிமா தான். ஓ. அது நான் காலேஜ் அப்பயே வந்து ஏதோ குருட்டுத்தனமா ஒரு முடிவு பண்ணிட்டேன். சினிமா தான் நம்ம பண்றோம், நமக்கு செட் ஆகாது இதெல்லாம் அப்படின்ட்டு. பட் அங்கேயே ஆரம்பிச்சோம். அப்போ எப்படி இருந்துச்சுன்னா, யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிச்சோன்னே இப்போ சென்னைனா நீங்க சினிமானா ஏவிஎம் தவிர எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு ஊர்லயும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் இங்கேயே நாங்கள் சினிமா உருவாக்குவோம் அப்படின்னாங்க. பட் அது ரொம்ப நாள் கொண்டு போக முடியல. கண்டிப்பா அல்டிமேட்லி நீங்க என்னதான் சினிமா உருவாக்குனாலும் நீங்க சென்னை தான் சென்னை தான் கண்டிப்பா வந்து. கண்டிப்பா ஸோ அப்படியே கிளம்பி ஐடியை சாக்கா வச்சு சென்னை வந்து அப்படியே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா உங்க 1.5 வருஷம் ஐடியில் வேலை பார்த்தேன். அப்படியே அப்புறம் வெளியே வந்துட்டு சினிமா கான்டென்ட் இதே தான். பயங்கர முறை. இப்போ இது கான்டென்ட் இந்த ரிலேட்டட் தானா இல்ல அடுத்த நடவடிக்கையா உங்களுக்கு? சினிமாவும் பண்ணிருக்கேன் ப்ரோ. Okay, அப்படியே okay. எல்லாமே போயிட்டு இருக்கு நல்லபடியா. சூப்பர் ப்ரோ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி அப்கமிங் you, ப்ராஜெக்ட்ஸ். அண்ட் வி ஹேவ் அவர் இங்கே ஹீரோ குட்டி. ஆஃப் தி ஷோ அண்ட் ஹரி ப்ரோ. சொல்லுங்க. எங்க மதுரையில இருந்து நான் ஆக்சுவலாக வந்துட்டு டக்கர் பாட்டெல்லாம் கேட்டுட்டு சென்னை வந்த ஹரி ப்ரோ சொல்லுங்க. அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது, நிறையா இருக்கு. சரி, அதாவது ப்ரோ சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் காலேஜஸில் கல்ச்சரல் பர்சன் நான். ட்ராமா, Super, என்ன மாதிரி? டான்ஸு அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கப்போ அது அடுத்த ஸ்டேஜுக்கு நமக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன அப்படின்னு யோசிக்கிறப்போ அது சினிமாவாக தான் இருக்குது. அதை நோக்கி தான் நம்ம ஆசை இருக்குன்றப்போ வேறு வழியே இல்லை நம்மளுக்கு. அங்கே அதாவது மதுரைன்னு இல்லை, நீங்கள் சவுத் ஜோன்லேயோ இல்லை வேறு எங்கேனாலும் அதுக்கான எக்ஸ்போசர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ அதை நம்ம பேஸ் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு சென்னையில் தான் அதுக்கான எக்ஸ்போசர்ஸ் அதிகமாக இருக்குன்றப்போ நானும் ஆக்சுவலி ப்ரோ சொன்ன மாதிரி மதுரையிலே இருந்துட்டு யூடியூப் சேனல் பண்ணிட்டு நம்மளே ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். நம்மளே பண்ணோன்னா நம்மளே 4 பேர் பார்ப்பாங்க, நம்மளும் அப்படியே ஒரு நாள் வந்துட்டு சினிமா பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு விடாப்பிடியாக இருந்து அங்கேயே நிறைய ட்ரை பண்ணோம். பட் அது எதுவும் வேலைக்கு ஆகலை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, அப்போது ரியலாக கேம் எங்கே இருக்குது, எங்கே நடந்துட்டு இருக்கோ அங்கே இருந்தால் தான் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியுன்ற ஒரு ஃபேக்டர் இருக்கப்போ அதுதான் ரியல் ஃபேக்டர். ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம வேறு வழியே இல்லை, குதிச்சு தான் ஆகணுன்ற கட்டத்தில் சரி சென்னைக்கு போயிடுவோம், அங்கே என்னதான் இருக்குன்றத பார்த்துருவோம்டா பட் அப்படின்ற ஒரு உங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லைல்ல. நம்ம இதுதான் டார்கெட் பண்ணி போறோம், இந்த இடத்துக்கு தான் போக போறோம் அப்படின்னா எதுவுமே அதான் ஒரு தாட் இருக்கு ப்ரோ. நம்ம இதை தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு பேஷன் அது இருக்கும்ல. இப்போ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடில பிளேஸ் ஆயிட்டு ஐடின்னு ஒரு கிளம்பி வராரு. நீங்க அப்படி எதுவும் ஃபிக்ஸ்டா எதுவும் வரல. கண்டிப்பா வந்து அப்படி இல்லை. தேடிக்குவோம். கண்டிப்பா அதே தான். அதாவது சினிமா தான் அப்படின்னு ஒரு இது இருக்கும். சினிமாவில் வந்துட்டு டைரக்ஷன் இன்ட்ரெஸ்ட், ரைட்டிங் வரும், எல்லாமே இருக்கு. பட் ஆனால் என்ன பண்ண போறோம், யாரை தெரியும், எதுவுமே தெரியாது. எதுவுமே இல்ல. சேர்ந்து ஒரு 4 பேர் கிளம்பி வந்துட்டோம், நாங்களும் சினிமா பண்ணுவோம்டான்ட்டு அப்படியே அதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம் ப்ரோ. சூப்பர் ப்ரோ, சூப்பர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தி. இல்லை, எனக்கு சிபி ப்ரோ சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா சிபி ப்ரோ சொன்ன மாதிரி தான் அது ஒரு மாதிரி ஈகோவாக இருக்கும். அது என்ன சென்னைக்கு போனால் தான் சினிமாவில் எதுவும் பண்ண முடியுமா, ஏய் அவன் கிடக்காடா, என்னடா கேமராவும் ஆள் இருந்தால் படம் எடுத்துக்கலாம், ஏவிஎம் உருண்டையை சுத்த விடுவோண்டா அப்படின்ட்டு கோயம்புத்தூர் காரன் கண்டிப்பா கிளம்புறாங்க. கண்டிப்பா. பட் என்ன ஆனாலும் நீங்க எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும் எதுவாக இருக்கட்டும் நீங்க சென்னை வந்து தான் ஆகணும். வேற வழியே வேற இல்லை. வழியே இல்ல. அதை நீங்கள் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணிடலாம், ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிடலாம், சேல் பண்ணணும் நீங்கள் சென்னை சென்னை வந்தா வந்தால் So the core of the product பாத்தீங்கன்னா அது சென்னை தான். அதுதான். கடைசியில அதில் ரொம்ப முக்கியமானன்னா நம்ம ஊரில் இருந்து அதை பண்ணுறப்போ நம்ம மட்டும்தான் அதை பண்ணிட்டு இருப்போம், சுற்றி எல்லாம் வேற ஏதோ பண்ணிட்டு இருப்பானு. நம்மளுக்கே வந்து ஒரு ஆடாக ஃபீல் ஆகும். என்னடா நம்ம கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோமா, இல்லை நம்ம பண்ணுற விஷயத்த ரொம்ப ப்ரோக்ரெசிவாக ப்ரொடக்டிவாக பண்ணுறோமான்ற ஃபேக்டர்லாம் இருக்கப்போ இங்கே வந்து நம்மளை சுற்றி எல்லாருமே அதான்றப்போ நம்மளுக்கு அப்படி ஃபீல் ஆகாது. ஓகே வாட் எவர் இட் இஸ் நம்ம ஒரு பேர் ஓடுவான். அதை தாண்டி நீங்க சொன்ன விஷயம் எனக்கு டவுட் வருதுன்னா, நீங்க சொல்றீங்க கூட சேர்ந்து நிறைய பேர் ஓடுவாங்க. பட் நிறைய பேர் அவங்க ஓடும்போது உங்களுக்கு காம்படிஷன்ஸ் அதிகமாகும்ல. கண்டிப்பா. அதாவது ஒருத்தர் அதை ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான்றத பாக்குறப்ப தான் நம்மளோட ஸ்டைல் என்ன நம்மளுக்கே ஒரு க்ரூம் ஆகும். நம்ம இன்னொன்று என்னன்னா, நம்ம அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், அங்கே ஒன்றா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் மதுரையில். ஒர்க் பண்ணிட்டு ஹரி இருக்கப்போ ப்ரோ நீங்களும். நாங்கள் அங்கே ஒரே சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப யாரும் காம்படிஷன் இல்லையா, ஓ அப்போ நம்ம தான் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். கிளம்பி சென்னை வரப்போ தான் தெரியுது ட்ரெயின்லேயே 10 பேர் இருக்காங்க கூட, இவனும் அங்கே தான் வந்துகிட்டு இருக்கா அப்படின்றது அப்புறம் தான் தெரியுது. அங்கே இருந்தோம்னா நாங்கள் தான் அப்படின்னு இருந்துடலாம், ஆனால் அப்படி மட்டுமே தான் இருக்க முடியும். அதுதான் இப்போ கோர் ஆஃப் த விஷயம் என்னன்னா, நீங்க என்ன இருந்து என்ன வந்தாலும் கடைசியில் உங்க வியாபாரம் ஆகணும்னா நீங்க சென்னை தான் வந்தாகணுன்ற ஒரு கட்டத்தினால எல்லாரும் கிளம்பி ஒரு வேலைக்காக சென்னை வந்திருக்கோம். ஸோ சென்னைக்கு வந்தாச்சு. எல்லாம் முடிச்சு ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம சென்னைக்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக் உங்க ஊர்ல வந்துட்டு ஊர்ல பாத்தீங்கன்னா, அதாவது
நீங்க அங்க பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்து போறீங்கன்னா, ஆ. உங்களுக்கு ஏதாவது 4 பேர் தெரிஞ்சவன் நிப்பான். பையன் இந்த பக்கம் பார்த்தாலே நம்ம ஃப்ரெண்டு நிப்பான், பங்காளி நிப்பான் ம். அப்படின்னு இருக்கும். நம்ம அதே மாரி தான் கோயம்புத்தூர் பக்கத்து யாராவது பக்கம் இறங்குனாலே எங்கேயாவது தெரிஞ்சவன் வந்துரும் அப்படி இப்படின்னு வந்துருவான். அ வாடான்னா கூட்டு போய் விட்டுருவான் அப்படிலாம் இருக்கும். நார்மலா ஊர்லேருந்து நம்ம இங்க வர விஷயம், ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்குற விஷயம் லாங்குவேஜ் சேஞ்ச். ஸோ நம்ம பாஷை வந்துட்டு வட்டார வழக்கு மாறும். அங்க வந்துட்டு இப்போ கோயம்புத்தூர்லாம் இவர் சொன்னோனே ஞாபகம் வருது. அங்கலாம் வந்துட்டு ஹிப் ஹாப் தமிழா பாட்டு மாரி, வாங்க போங்கன்னு பேசிட்டு ஜாலியா வந்துட்டு ஒரு மரியாதையான வார்த்தைகள் இருக்கும். அத தாண்டி நீங்க வந்துட்டு சென்னை வந்து இறங்குன உடனே, உங்களுக்கு வந்து இந்த பாஷை வழக்குன்றது புரியாம இருந்திருக்கும். இல்லன்னா நீங்க பேசுறது மத்தவங்களுக்கு புரியாம இருந்திருக்கும். அதுக்கு நீங்க அடாப்ட் ஆன விஷயம்னு ஒண்ணு இருக்கும்ல. அந்த மாரி உங்களுடைய அனுபவம் ஏதாவது இருக்கா? எனக்கு தெரிஞ்சு ஆனா இங்க சென்னையில வந்து சினிமால காட்டுற மாரி இன்னாத்த, அண்ணாத்த அப்படி யாரும் பேசுறது ஆ, இல்ல. ஆ, ஆ, ஆ. அந்த மாரி அது யாரும் வந்து பேசுறதே ரொம்ப கிடையாது. புஷ் பண்ணி சினிமால காட்டுறாங்க. இன்னொன்னு இங்க சென்னைக்காரங்களோட நம்ம தான் அதிகமா இருக்கோம். ஆ. இப்ப நம்ம ரேண்டமா ஒருத்தன்ட்ட போய் பேசினா அவன் மதுரை பாஷை பேசுவான், திருநெல்வேலி பாஷை பேசுவான். அவன் சென்னை பாஷையே பேச மாட்டேங்கிறாங்க யாருமே. ரேரா தெரியுது. ஸோ அது ஒன்று இருக்கு. அத தவிர்த்து என்ன ஆடா பார்த்த ஒரு சில விஷயங்கள் என்ன, இப்ப இப்ப நம்ம ஊர்ல செருப்பு தொட்டு வா அப்படின்னுவோம். இப்ப கரெக்ட் நான் இங்க கோயம்புத்தூர். சொல்லும்போது அவன் செருப்பு தொட்டு வான்னா அவன் மிரள்றான் அவன். செருப்பு என்ன தொட்டு வர செருப்பு சொல்லிட்டு தொட்டு வர இருக்காங்க. சொல்றானே கபடி அப்படின்னு. பிளேயர் போல இருக்கு. லைன தொட்டு. புறவால வா அப்படின்னா பின்னாடில இருந்து வா அப்படின்னு ஆ, ஆ. சொல்லுவான். அந்தி முடியறதுக்குள்ள வா, இந்த மாதிரி வெள்ளன வா வார்த்தைகள். அப்படின்னா இனிமேலாம் நம்ம ஜாலியா பேசிடுறோம். ஆ. அவனுக்கு புரிய மாட்டேங்குது, மிரள்றானுங்க அவனுங்க. ஸோ அது கொஞ்சம் ஆடா இருந்துச்சு. ஆ, ஸோ ஆ. இவனுங்களுக்காக நான் கொஞ்சம் மாத்தி மாறிக்கிட்டீங்க. மாத்தி ப்ரோ, அது ஏதோ பேசுறது. சொன்னீங்கடா. என்ன முடிஞ்சுவா? அது என்னது? அந்தி முடிஞ்சு வா, அந்தி முடிஞ்சுவா? அந்தி முடிஞ்சு வா இல்ல அந்தி முடியறதுக்குள்ள வா அப்படின்னா சாயந்தரத்துக்குள்ள வா, இல்ல அந்தினா ஈவினிங். ஈவினிங். அது ஈவினிங்குள்ள சாயந்தரத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துடுன்ற மாதிரி. நம்ம ஊர்ல சாயங்காலம்ன்ற மாதிரி. இது மாதிரி இருந்துச்சு. இன்னொன்னு இப்போ ஒரு ஹிந்திக்காரங்களோ, ஒரு மலையாளக்காரங்களோ, தெலுங்குக்காரங்களோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம்னா ஹாய்ன்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தை சொல்லி கொடுங்க அப்படின்னு. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் அதுதான் கேட்போம். நீ எங்க இருந்து வர, நீ உங்க ஊர் கல்ச்சர் பத்தி சொல்லுங்க, கெட்ட வார்த்தை சொல்லி கொடுங்க. கெட்ட வார்த்தை சொல்லி கொடுங்க. மலையாளத்துல கெட்ட வார்த்தை, So, தெலுங்குல கெட்ட அங்க வார்த்தை. வந்து ஒரு சில கெட்ட வார்த்தைகள் நான் பேசிட்டு இருக்கப்ப ஜாலியா பேசி ஒரு கம்ஃபர்ட்டா இருந்துச்சு. ஆ, ஆ. இங்க வந்து பேசும்போது அவன் கிண்டல் பண்றான். அந்த கெட்ட வார்த்தை தெரியாதவனுக்கு. தெரிய மாட்டேங்குது இவனை அவனுக்கு. திட்டினா நம்ம கோவத்துல திட்டுவோம். டே இவனே அப்படின்ட்டு. அவன் என்ன பண்றான்? ஏய், நல்லா இருக்கு வார்த்தை, என்ன வார்த்தை இது? அவன் புதுசா இருக்கு அவனுக்கு. சோ அதுதான் நம்மளோட மெயினா கோவத்துல அவன் கொஞ்சம். எக்ஸ்ப்ளோர் பண்ணுவான். ஓ நல்லா இருக்கு இந்த வார்த்தை அப்படின்ற மாதிரி. ஸோ அது இருந்துச்சு. பட் கொஞ்சமா இங்க இருக்கிற மக்கள் கூட பேசி நான் என்ன பேசியிருந்தேன் அதுவே மறந்து போச்சு. மறந்து போச்சு. So, மறந்து ஊர் போச்சு. இங்க வழக்கை இருக்கிற தாண்டி. ஆட்களோட பேசியிருக்கேன். எங்க ஆட்கள் மட்டும், அதாவது எங்க ஊர் ஆட்கள் மட்டும் பார்க்கும்போது தான் ஓகே. இப்போ எனக்கு இதுல இன்னொரு டவுட் இருக்குன்னா, நீங்க இங்க கத்துக்கிட்டீங்க. இப்போ நீங்க ஊருக்கு போவீங்கல்ல, கோயம்புத்தூர் போயிறப்போ உங்க வீட்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட நீங்க இங்க ஊர் பாஷை பேசும்போது அவங்களோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். இப்போ அங்கிருந்து கத்துட்டு வந்து இப்போ இங்க இருந்து நீங்க அப்படி ஏதாவது போய் ஏதாவது இல்ல மாட்டிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ரேடார் மாதிரி அது. ஆ, ஆ, ஆ. அது வந்து இப்ப மதுரைக்காரங்கன்னா இப்ப நார்மலா பேசிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு வேற ஒரு மதுரைக்காரன் வந்தா வானே போனே அப்படின்னா அதே மாதிரி தான். ஏனுங்க எந்த ஊருங்க வாங்க, இப்போ ஒரு ரேடார் மாதிரி அது ஆயிடும் அது. பட் அது வரைக்கும் நம்ம வந்து நார்மலா பேசிக்கிட்டு இருப்போம், இதுவா பேசிக்கிட்டு இருப்போம். பட் அந்த ரேடார் ஆன் ஆயிடுச்சுன்னா நம்ம உளுந்தூர்பேட்டை தாண்டி திருச்சி போற வரையும் தான் ஆமா. வாங்க ப்ரோ போங்க போலாம். அவனே வாங்கனேன்றான். திருச்சியை வண்டி தாண்டி திருப்பூர் தாண்டிடுச்சுன்னா வேற. இங்க திருப்பூர் தான் இங்க உளுந்தூர்பேட்டை தான். திருச்சியை தாண்டி ஆச்சுன்னா அவ்வளவுதான். அதே மாதிரி ஹரி ப்ரோ, இப்போ நீ உங்களுக்கு அதே மாதிரி தான் மதுரைங்கும் போது ஃபேமஸ் ஃபார் ஸ்லாங்னே சொல்லலாம். கம்ப்ளீட்டா வந்துட்டு ஃபுல்லாவே வேற மாதிரி பேசுவாங்க. அது அப்படியே இங்க வந்து இருக்கும்போது உங்களுக்கு எனக்கு என்னடா என்னன்னா ப்ரோ, அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். எனக்கு என்னன்னா மதுரையில பொதுவா வந்துட்டு இந்த சொல்ற வார்த்தைகள்லே, சொல்ற விதத்திலே இந்த அங்கிட்டு இங்கிட்டுன்ற வார்த்தை வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அங்கன இங்கன இதெல்லாமே வந்துட்டு இருக்கும். இதை தாண்டி வந்துட்டு நார்மலா வார்த்தை அப்படின்னு சொல்லணும்னா, இங்க நான் வந்து சில வார்த்தை புதுசா கேள்விப்பட்டதுன்னா இந்த ஜிலோ அப்படின்றாங்க. ஜிலோ என்கிட்ட வந்துட்டேன்னா ஒரு மாதிரி ஜிலோ ஆயிரும், ஒரு மாதிரி சிக்கம் ஆயிரும் அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்துட்டு என்ன வார்த்தை, என்னடா வார்த்தை அப்படின்னா, சிக்கம்னா பிரச்சனையா, பிரச்சனை பஞ்சாயத்து. எங்க ஊர் சைடு பஞ்சாயத்துன்னுவோம். பஞ்சாயத்து ஆயிரும், நம்ம ஊர் சைடு வெட பண்ணுவோம். ஸோ அது மாதிரி இந்த மாதிரி வார்த்தைலாம் வந்துட்டு எனக்கு புதுசா இருக்கும். இது மாதிரி டே டு டே நிறையா இருக்கு ப்ரோ. இல்ல இப்போ அதே மாதிரி தான் சுப்பிரமணியன், உங்களுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய வந்து நிறைய இருக்கு. நான் வந்து அந்த தலைவன் சொன்னது வரேன். நல்லா ஊருக்கு கிளம்பி இருந்து போவோம். சென்னையில் வந்து ஒரு 3 மாசம் இருந்திருப்போம். 3 மாசம் இருந்துட்டு மதுரை கிளம்பி போயிட்டு இருப்போம் ப்ரோ. போனதும் எனக்கு வந்து தெரில, எனக்கு போய் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருக்கும். பைக்கில் முன்னாடி உட்காருவாரு. சென்னை மாதிரி இல்லைல்ல, இந்த மாதிரி வெயில் அதிகமாக இருக்குல்ல, சென்னை மாதிரி நம்ம ஒரே தூசியாக இருக்குன்னா, ஏ 3 மாதம் தான் இருந்துட்டு வந்திருக்கோம், 10-20 வருஷமா இங்கே தான் இருந்திருக்கோம் அப்படின்னு. அது என்ன மேட்டர்னா, எப்படின்னா நான் சீரியஸாக ஓப்பனாக பேசுகிறேனே. இப்போ வந்து மதுரையில் வந்துட்டு ரோடு எல்லாமே கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். இங்கே நான் அதை பார்க்குறப்போ ரோடெல்லாம் நல்லா பெருசாக இருக்குது. ரோடெல்லாம் ப்ராப்பராக ஃபுல் தார் ரோடாக இருக்குது. எங்கள் ஊரில் எப்படி இருக்குன்னா ஒரு 100 மீட்டருக்கு தார் ரோடு இருக்கும், அப்புறம் பள்ளம் அப்படி இப்படின்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் அதாவது வந்துட்டு கொஞ்சம் தூசி ஓவராக கிளம்பும். இதெல்லாம் வந்துட்டு எனக்கு இதெல்லாம் வந்துட்டு இங்கே கொஞ்சம் சென்னையில் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறப்போ. ரோடெல்லாம் நல்லா பெருசாக ஹரி ப்ரோ இருக்குது. சொல்ல வருது என்னன்னா, மதுரை வட்டாரத்துல இருந்து யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த அவங்க ரோட கொஞ்சம் கிளியரன்ஸ் பண்ணி தர சொல்லி மனு போட்டிருக்காரு.
அது என்னன்றத பார்த்துங்க. எங்க ஏரியாலாம் சூப்பரா இருக்கு. மதுரை வந்து தங்கமான ஊர் எனக்கு தெரிஞ்சு. இப்படிலாம் யாரும் குறை அதாவது சொல்ல மாட்டாங்க. மதுரை தங்கம், சென்னை வந்து வெள்ளி அப்படிலாம் நான் பேசல. எல்லா ஊரும் தங்கமான 2வது ஊர் தான். நகைச்சுவை ஷோல அதுக்குன்னு வந்துட்டு உள்ளத உள்ளபடி பேசணும். சும்மா வந்துட்டு மைக் கொடுத்துட்டான்னு எனக்கு தேவை பேசக்கூடாது. 2வது நகைச்சுவை அருமையா இப்போ இருந்துச்சு. நீங்க சொல்லுங்க. உங்களுக்கும் வந்து இந்த லாங்குவேஜ் பிரச்சனைன்றது வந்திருக்கும். இருந்துச்சு. எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அது உங்களுக்கு ஆயிருக்கான்றத சொல்லுங்க. ஆ. எனக்கு ஊர தாண்டி நம்ம சென்னை வந்துட்டோம் அப்படின்னா, இங்க வந்துட்டு பேசுறது ஒருமையில பேசுற மாதிரி இருக்கோ? அவனுக்கு ம். நார்மல் ஸ்லாங்கே வந்துட்டு இப்போ கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வாங்க போங்கன்றது வார்த்தையோட கலந்துரும். சரிங்களா? அதுல இவன அவங்க இவங்க அவிங்க இவிங்கன்றது ம். வந்துரும். ஸோ இங்க வந்துட்டு அப்படின்ற ஒரு இது இல்லாம, அவங்க ஸ்லாங்கே வந்துட்டு ஒருமையில பேசுற ஸ்லாங்கா இருக்கோ? ஆக்சுவலா இது வந்து நான் பார்த்தேன். நான் வந்து நீங்க நெறைய பார்க்குறப்ப என்னன்னா, இப்போ போய் ஒருத்தவங்கள அட்ரஸ் கேட்குறோம். அண்ணே ஏதாவது சொல்லுங்க அப்படின்னோம்னா, நம்ம போய் எப்படி கேட்போம்னா, அண்ணே இந்த வழி எங்கண்ணே போணும்? கொஞ்சம் அட்ரஸ் சொல்லுங்கண்ணே, வழி சொல்லுங்கண்ணே அப்படின்னோம்னா, நீ என்ன பண்ற? நீ வர, நீ போ, அந்த நீ இப்படி போ வான்றப்ப, ஆக்சுவலா அவங்க சொல்ற விதம் அப்படிதான் இருக்கு. அது அதுதான். லாங்குவேஜ் அப்படிதான் இருக்கு. இன்டென்ஷன் இருக்கான்னு கேட்டா இல்ல. இல்ல. அவரு செம்ம எப்படி சொல்றாரு? நீ வா, நீ போன்னு தான் பேசுவாரு. ஆனா அவர் சிரிச்ச முகமா அப்படி வழி சொல்றப்போ, அவங்க இன்டென்ஷன் அது கிடையாது. ஆனா லாங்குவேஜ் அப்படிதான் ஒருமையில தான் இருக்கு. இருக்கு. அந்த ஃபீல் அப்படிதான் அதுதான். இருக்கு. எனக்கு அந்த ஃபீல் இருந்தது. ஊர்லேருந்து இப்போ வந்ததுக்கப்புறம் நம்ம நெறைய வார்த்தைகள் இப்போ சிபி ப்ரோ சொன்ன மாரி கெட்ட வார்த்தைகள் வித்தியாசமா இருக்கும் அப்டின்னாரு. நான் இங்க எறங்கி வர்றப்போ அவன் என்ட்ட ஒருத்தர் சொன்னாரு, வழி சொன்னாரு. வழி சொன்னத விட அவங்க 2 பேரும் நான் ஆல்ரெடி பேசிட்டு இருந்தாங்க. நான் இடையில போய் வழி கேட்டேன். அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஒரு 10 வார்த்தை பேசுறாரு. 10 வார்த்தைக்கு இடையில ஒரு கெட்ட வார்த்தை ஆட் பண்ணிக்கிறாரு. இடையில ஒரு வார்த்தை விட்டு தா, ஒரு வார்த்தை விட்டு தா. இடையில ஆட் பண்ணி அந்த வார்த்தைய இது வந்துட்டு ஆக்சுவலா எமோஷன் மாரி ஆயிப்போச்சு. எப்படின்னா அவ சிரிச்சு பேசுறப்ப தா அப்படின்றது, ஏய் தா அப்படின்றது அப்படி மாறிடுச்சு. அது சொன்னா தான் ஒரு மாரி சாட்டிஸ்ஃபையிங்கா அப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வார்த்தை வந்து இங்க அதிகமா கேள்விப்பட்டது தான். நீ போ மாரி தா அப்படின்ற அதான் வார்த்தை அந்த அதிகமா வார்த்தை அப்படி இல்ல இந்த வார்த்தை கேட்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்னடா இவங்க அசிங்கமா பேசுறாங்க, ஆபாசமா திட்டுறாங்களோ அப்படின்ற ஒரு ஒரு ஆபாசமா ஃபீல் திட்டுறாங்க. திட்டுறாங்களோன்ற ஒரு ஃபீல் இருந்தது. பட் அது வந்துட்டு இங்க நார்மலைஸ் பண்ணப்பட்டிருக்கா? இல்ல அது உங்களுக்குமே அந்த என்ன மாரி தான்? இல்ல ப்ரோ அது இல்ல ப்ரோ, கெட்ட வார்த்தை எல்லா ஊர்லயும் ம். பேசிட்டு தான் ப்ரோ ஆ, இருக்கும். ஆ. எல்லா ஊர்லயும் ஆபாசம் தான் ப்ரோ. ம். அது சென்னைன்னு இல்ல. அது நம்ம இயல்பா அது ஒரு சிலருக்கு வரும். அது ஒரு சிலர் அப்படிலாம் பார்த்துருக்க மாட்டாங்க. அது அப்படி அவங்களுக்கு வந்துட்டு அது ஆபாசமா தான் இருக்கும். அது ஸ்டில் அது ஒரு தவறான வார்த்தையா அவங்க தெரியலாம். பட் ஆனா கேஷுவல் தான் ப்ரோ. அது அது ஒரு அவன் சொன்ன மாரி யாரும் இன்டென்ஷனலா பேசுறது கிடையாது. இப்போ உங்கள நான் பேசிட்டு இருக்கப்போ நம்ம பேசுறோம்னா, அது நான் உங்கள சொல்றது அர்த்தம் கிடையாது அது. ஸோ அந்த அப்படிதான். அந்த ஸ்லாங்லயே கலந்த ஸ்லாங்ல ஒரு அது வார்த்தையா? அவங்களுக்கு அது ஒரு டே டு டே லைஃப்ல அது அப்படி வந்துருது. நீங்க சொன்ன மேட்டர்ல எனக்கு தோணுது என்னன்னா, எமோஷன் பேசணும் நம்ம. இப்ப ஜெயிச்சிட்டோம்னா கூட அப்படின்னா சொல்றதெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். மதுரையெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுறப்ப ரைமிங்கா இருக்கும். நம்மளுக்கு வந்து ரேப் பண்ற மாதிரி இருக்கும். தனன்ற மாதிரி இருக்கும். ஏய் ஏய் என்னடா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா தான் சொல்லல. இப்போ வந்துட்டு ரொம்ப நேரம் கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டு இருக்கோம். எதுவுமே இல்லைனா இப்படிலாம் பசங்க பண்ணியிருப்பாங்க. 4 வார்த்தை கெட்ட வார்த்தை பேசுவாங்க. என்னடானா என்னடா அமைதியா இருக்கு ஒரு ஒரு மாதிரி ரிலாக்ஸா இருக்கு அப்படின்ற ஃபீல்லாம் அப்படின்றது. அது சிலருக்கு வந்து கெட்ட வார்த்தை பேசினா ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது ப்ரோ. அவ்வளோதான். அது அப்பா நல்லா பேசிட்டோம், நினைச்சதை பேசிட்டோன்ற ஒரு ஃபீல் அவ்வளோதான். இன்னொன்னு கெட்ட வார்த்தை வந்து ஒரு நேர்மை அப்புறம் ஒரு அதிகாரத்தோட அங்கமா தான் நான் பார்ப்பேன். ஒரு விஷயம் நீங்க சொல்றீங்க, டேய் அந்த பேப்பரை இங்க கொஞ்சம் கொண்டு வாடா அப்படின்னா, அவன் கொஞ்சம் லூஸா டே பேப்பர் பீப் அப்படி கொண்டு வாடா அப்படின்னா அது ஒரு அதிகாரம் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான நியாயம் இருக்கு. அது நியாயப்படுத்தி பேசணும். 2 கெட்ட வார்த்தை பேசணும்னா அது நியாயமா தெரியும் நமக்கு. ஸோ அந்த கெட்ட வார்த்தைக்கு அது ஒரு நேர்மை இருக்கு. நார்மலைசிங் பேட் வேர்ட்ஸ். இது யூஸ் பண்ற விதத்தை பொறுத்து தான். கெட்ட வார்த்தை நார்மலைஸ் ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. ஆடாம் எப்படா இருக்கு அப்படின்ற மாதிரி. பட் அதை தாண்டி வெறும் சென்னையில வரும் இந்த மட்டுமே இல்ல. ஒரு பேட் ஃபேஸ் ஆஃப் ஸ்லாங் மட்டும் தான் சென்னையில இருக்குன்றது அப்படி கிடையாது ப்ரோ. சென்னைக்குனே உருத்தான ஒரு ஸ்லாங் வந்துட்டு இருக்கு. அதோட பாசிட்டிவ்ஸா நீங்க பாக்குற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? இப்போ வந்துட்டு இப்போ நம்ம பேசிட்டு இருந்தது ஃபுல்லாவே வந்துட்டு கெட்ட வார்த்தையில இருக்கு, ஒருமையில இருக்கு. இப்படிதான் சென்னையோட ஸ்லாங் வந்து போர்ட்ரே ஆகுதுன்றாங்கல்ல. அதை தாண்டி சென்னை ஸ்லாங்குக்குன்னு ஒரு இது இருக்கு, ரெஸ்பெக்ட் இருக்கு. இல்லனா அதுக்குன்னு ஒரு இந்த மாதிரி பாசிட்டிவா நீங்க என்ன பாக்குறீங்கன்ற மாதிரி அதாவது இது இந்த பாயிண்ட் நான் எங்கேருந்து எடுக்க விரும்புறேன்னா, சிபி இவர் சொன்ன மாதிரி தான். அதாவது ஒவ்வொரு ஊர்லேயுமே கெட்ட வார்த்தையும் இருக்கு, எல்லா விதமான பேச்சுக்களும் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதாவது இப்போ தூத்துக்குடி போனோம்னா அங்கே ஒரு மாதிரி பேசுகிறாங்க, மதுரைக்கு போனோம்னா அங்கே ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அது மாதிரி சென்னையில் இருக்கு. அது என்னன்னா காலப்போக்கில் படங்கள்லையும் சரி எல்லாத்துலேயுமே சரி நார்த்து சென்னை மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அது ஒரு போர்ட்ரேல் ஆயிடுச்சு. ஏன்னா சென்னையே வந்துட்டு ஆக்சுவலாக ரீஜனாக அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இருக்கிற இங்கே நம்ம அப்படியே தாண்டி வந்தோம்னா போக போக எல்லாமே வெளியூருக்காரங்க தான் இருக்கும். ஸோ அப்படி இருந்து பார்க்குறப்போ இங்கே மொத்த சென்னையாக நம்ம இதை இன்னைக்கு ஒரு டிஸ்ட்ரிக்டாக நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா அங்கே மட்டும் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் ஒரு லாங்குவேஜ் பேசுகிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். அது ஆக்சுவலாக அப்படி கிடையாது. அவங்க தான் இங்கேருந்து முன்னாடி இருந்த மக்கள், அவங்க பேசுகிற ஸ்லாங் அது அவங்க பேசுகிறது வந்து
ஒரு சில விஷயம் வந்துட்டு இந்தாண்ட அந்தாண்ட இப்படி அப்படி நம்ம அங்க போய் லைவா பார்த்தோன்னா ஒரு சில பேர் அப்படி பேசுறாங்க. இது படத்துல நம்ம பார்க்குற மாரி முன்னாடி இருந்து படத்துல வந்து போர்ட்ரேயலா எப்படின்னா சென்னைனாலே இந்த ஸ்லாங்ன்ற மாதிரி ஒரு போர்ட்ரேயலா அது மட்டும் இல்ல, சென்னைனாலே வந்து திருட்டு, கொள்ளை இப்படிதான் வந்து சித்தரிச்சிருக்காங்க. ஆக்சுவலா அது எல்லா ஊர்லயுமே இருக்குன்றேன் நானு. அது எல்லா இங்க ஊர்லயும் திருடுறாங்க, எல்லா அது ஊருமே வந்து எல்லா நம்ம மாதிரி அது அப்படி மட்டும் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம சென்னைனா ஊரை இப்படிதான். எடுத்துக்கிட்டேன், ஏன்னா அருவாளை தூக்கிட்டு வரதை வெட்டுறதை வெட்டுறதை காமிச்சிருவாங்க. மதுரைனாலே அறுவாலை வேட்டி அங்கிட்டு மடிச்சு போனா கட்டிட்டு. வந்து கேஸ்ட் பாக்குற மாதிரி மோஸ்ட்லி கோயம்புத்தூர். காமிச்சிருவாங்க. கோயம்புத்தூர் போனா காமிச்சிருவாங்க. அது இதெல்லாம் கொஞ்சம் டெம்ப்ளேட்ஸா எல்லாம் இங்கிட்டும் பண்றாங்க தான் ப்ரோ. ஆனா அந்த அளவு கிடையாது. அப்ப வந்து கோயம்புத்தூரை காட்டிடுறாங்க அப்படியே பச்சை. கோயம்புத்தூர் இஸ் மேட் ஃபார் திஸ் அப்படின்ற மாதிரி. இப்ப இந்த ரீசெண்டா விஜய் வரதராஜன் ஒரு தடவை சொல்லியிருந்தாப்ல, இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க, ஏலியன் வந்து மதுரைக்கு இறங்க என்ன ஆளுங்கன்னு கேட்டோன்னு. சொன்ன விஷயம் வந்து கரெக்ட். இன்னும் கேட்கறவங்க எல்லாம் இருக்காங்க. பொதுவா சொல்றப்ப என்னப்பா அவர் என்னப்பா அப்படி பேசுறான்ற மாதிரி ஆயிருது. அது எல்லாரும் கிடையாது, எல்லா ஊர்லயும் எல்லாமே இருக்கு. நம்ம பார்க்குற விதத்துல தான் எல்லாம். So, அதை தாண்டி சென்னையோட ஸ்லாங்கோட பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ காமனா இப்போ நம்ம 4 பேருமே சரி ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாங்குக்கு ஈஸியா அடாப்ட் ஆகிக்கக்கூடிய ஒரு ஸ்லாங்னா சென்னை ஸ்லாங்கை தான் நான் பார்க்குறேன். இப்போ நீங்க வரீங்க, இப்போ ஒரு 2 நாள் புதுசா இருக்கும், 3ஆம் நாள் நீங்களே அந்த வார்த்தையை பயன்படுத்தல புழக்கத்துல வந்துருது. இப்போ ஒரு சென்னைக்காரன் மதுரைக்கு போனான்னு வச்சுக்கோங்களேன், அந்த வார்த்தையை பயன்படுத்துறது கஷ்டம். அவன் நார்மல் தமிழ்ல தான் பேசுவான். பட் அதை தாண்டி மதுரைக்காரனோ கோயம்புத்தூர்காரனோ யாராவது இங்க வரானா அவனுடைய புழக்கம்ங்கிறது ஈஸியா வந்து இது transfer ஓ ஆகி பாயிண்ட் ஆஃப் போகுது. வியூ இருக்குல்ல. எனக்கு என்னன்னா வந்து இங்க வந்து சென்னைக்காரங்கள்ட்ட நான் அவ்வளோவா பழகலைன்னு தோணுது. வேற ஊருக்காரங்க, மதுரைக்காரங்க, அதான் கடைக்காரங்கள்ட்ட சிபி ப்ரோ சொன்ன மாதிரி இந்த வெளியூர் ஆளுங்க தான் அதிகமா Correct. இருக்காங்க. நான் வந்து சென்னை ஸ்லாங் யாராவது ஆஃபீஸில் இருக்கோம், 4 பேர் இருக்கோம், ஒருத்தர் பேசுறாருன்னா எனக்கு அவர் பேசுறது துண்டா தெரியும். ஆனால் அவர் சென்னைக்காரு, மெஜாரிட்டி அவங்க தான் இருக்கணும். ஆனால் அப்படி இல்லை. அவர் பேசுறப்ப இந்த ஜிலோன்ற வார்த்தைலாம் சொன்னப்ப நான் கேட்டுப்பேன், இது என்ன வார்த்தை அப்படின்னு. இது மாதிரிலாம் பேச எங்கே போகணும்னா நம்ம ஏரியாவுக்கு வாடா அப்படின்ட்டு அங்கே ஏரியா என்ன சொல்லுவாங்க, வியாசர்பாடி வியாசர்பாடி அந்த சொல்லுவாங்க. நார்த் சைடு ஆஃப் சென்னை தான். ஏன்னா ஆக்சுவல் சென்னை பீப்புள்ஸ் அங்கே தான் இருக்காங்க, சென்னை அங்கே தான் இருக்கு. ரியல் சென்னை பீப்புள்ஸ் வந்து அவங்க தான் நான் நினைக்கிறேன். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். இது தப்பாக என்னன்னு தெரியல. அவங்கவங்க perspective. பட் அதை தாண்டி தான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு இந்த சென்னையே பில்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு இருக்கிற சென்னை ஒரு நம்ம செங்கல்பட்டு தாண்டி இப்போ போகுது சென்னைன்றது, அவ்வளோ தூரம்னு சொல்றாங்க. பட் இங்க எல்லாருமே வேலை தேடி இங்க வந்தவங்க ஒரே இடத்துல இருந்துட முடியாதுல்ல. ஸோ அப்படி ஸ்ப்ரெட்டாக இருக்கும். பட் ரொம்ப ரீஜனா ஒரிஜினலாக இருக்கக்கூடியவங்க அங்கே தான் அந்த இருக்காங்க. சைடு ஆஃப் சென்னை தான் Peoples. வந்துட்டு இப்படி இருக்காங்க. ஸோ ஸ்லாங்குன்றதை தாண்டி இப்போ நிறையா சென்னைக்கு வந்து இப்போ நம்ம நிறையா மாறி இருக்கோம் இல்லைங்களா? இப்போ ஸ்லாங்கில் நம்ம பட்டிருப்போம். இப்போ எவனாவது வந்துட்டு திடீர்னு நம்ம ட்ரீட் பண்ண விதம் சில பேருக்கு சூப்பராக ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டாங்கப்பா, சென்னைக்கு வந்ததுலேருந்து என்ன சூப்பராக அழகாக பார்த்துக்கிட்டாங்க. என்னை வந்துட்டு எனக்கு யாருன்னே தெரியாமல் வந்தேன், பயந்துட்டே வந்தேன், பக்கத்து வீட்டு அண்ணா வந்து எனக்கு கூட இருந்தார். ஒருத்தருக்கு அப்படி இருக்கும். சில பேருக்கு எப்படி இருக்கும்னா, வந்தேன் போய் வழி கேட்டால் அதெல்லாம் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி மரியாதை இல்லாமல் நடத்திட்டாங்கப்பா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கஷ்டப்பட்டேன். பீப்புள் ட்ரீட்டிங் அஸ்னு ஒன்று இருக்கு. கண்டிப்பா அது வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஒரு உங்களுக்கு சிபி ப்ரோ சொல்லுங்க. நீங்க இப்போ நீங்க சொல்லுங்க. வந்திருப்பீங்க, வந்துட்டு எப்படி எதுவும் டிஸ்ரெஸ்பெக்டாக ட்ரீட் பண்ணாங்க, அது ஒன்று ஓகே. இன்னொரு இடத்துல உங்களுக்கு யாருமே இல்லையோன்னு அந்த மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை ப்ரோ, சென்னையில் டிஸ்ரெஸ்பெக்டாக ட்ரீட் பண்ண மாதிரி எதுவுமே தெரியல. தெரியல. ஆனால் டோன், அவங்க பேசுகிற டோன் வந்து பயங்கர ஸ்பீடாக இருக்கும். ஸோ அதனால ரூடாக இருக்கும். ஏன்னா சென்னை வந்து ஃபாஸ்ட் மூவிங் சிட்டி. ஸோ லாங்குவேஜ் ஆகட்டும், ஸ்லாங் ஆகட்டும், எல்லாமே வேகமாக தான் இருக்கும். ஓகேவா? மக்கள் மூவிங்லேயே இருப்பாங்க, பயங்கர ஃபாஸ்ட்டாக மூவிங்லேயே இருப்பாங்க. ஒரு ஆட்டோக்காரர் வராரு அப்படின்னா, எங்க தம்பி போகணும், வரீங்களா, உட்காரீங்களான்னு கேட்க மாட்டாங்க. எங்கப்பா போகணும், உட்காரியா அப்படின்ட்டு போய் டக்குன்னு போயிடுவாங்க. ஏன்னா இங்கே ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே பொழப்ப தேடி வரோம். எல்லாருமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டெய்லி 10 கிலோமீட்டர் டிராவல் பண்றோம், போறோம். ஒருத்தர் அப்பா 5 நிமிஷம் 5 செகண்ட் எக்ஸாக்ட் வேர்ட் ஃபாஸ்ட் மூவிங் சிட்டி. ஃபாஸ்ட் மூவிங் சிட்டி. ஸோ லாங்குவேஜுமே ஸ்பீடா இருக்கும், அந்த ஸ்லாங்குமே ஸ்பீடா இருக்கும். ஸோ அதனால தான் ரூடா தெரியுது. பட் இன்டர்நேஷனல் அவர் சொன்ன மாதிரி அது இருக்காது. அவங்க லைக் தேர் குட் அட் ஹார்ட், அதனால அதெல்லாம் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நான் எங்கேயுமே இது ஃபீல் பண்ணதில்லை. தனி லோன்லியா ஃபீல் ஆயிருக்கேன். ஏன்னா அந்த ஊர்ல இருந்து நான் இங்க வந்தப்ப எனக்கு ஒரு மாதிரி, இப்ப நம்ம ஊர்ல கார்பரேட் லைஃப்லாம் அவ்வளோ கிடையாது. கண்டிப்பா பார்ட்டி லைஃபோ நைட் லைஃபோ எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம கேஷுவலாக ட்ரெஸ் பண்ணியிருப்போம், டவுசரை போட்டு மாலுக்குள்ளே போவோம், அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம ஊர்லலாம். இங்கே கார்பரேட் அதிகமாக இருக்கிறனால பார்ட்டி லைஃப் இருக்குது, நைட் லைஃப் இருக்குது, டிரைவிங் போகிறாங்க, எல்லாம் போகிறாங்க. ஸோ இங்கே இருக்க ஆட்கள் அவங்க நல்லா காட்டிக்கிறாங்க. ஆமாம், அவன் 20,000 வாங்கினாலும் மாதம் ஒரு 2,000 3,000 அவனை நல்லா பார்த்துக்கணும்னு செலவு பண்ணால் தப்பு கிடையாது அது. ஸோ இங்கே எனக்கு அந்த மாதிரி ஆட்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப இன்செக்யூர் ஆகிடுச்சு. ரொம்ப இன்செக்யூர் ஆகிடுச்சு எனக்கு. நான் எங்கள் ஊரில் இப்படி பார்த்தது இல்லையே. ஏன்னா நம்ம ஊரில் இப்போ கோயம்புத்தூர் இப்போ தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பப்பே வருதுன்னு நினைக்கிறேன். அந்தளவு நைட் லைஃப் கிடையாது, கார்பரேட் லைஃப் கிடையாது. இல்லை இங்கேனா இப்போ நார்த் இந்தியன்ஸ் வந்து இருப்பாங்க, அவங்க ஒரு கல்ச்சர் கொண்டு வருவாங்க. ஸோ நம்ம மாதிரி இருக்கும்போது இங்கே சென்னையில் இருக்கவங்க நல்லா ஷோ ஆஃப் பண்ணிக்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா வெல் ட்ரெஸ் பண்ணிக்கிறேன், வெளில போகிற தப்பு கிடையாது. ஸோ நான் சென்னை வந்து பார்க்கப்ப எனக்கு என்னடா ஆண்கள் பெண்கள் எல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம பெப்பை மாதிரி போயிட்டு இருக்கோம் நம்ம அப்படின்னு ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு ஸ்டார்டிங்கில். பட் அது ஒரு விதமாக என்னை மாற்றிக்கணும்னு எனக்கு தோணுச்சு.
அப்பதான் நான் மாத்திக்க ஆரம்பிச்சேன். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வந்து அது சேஞ்ச் அது பண்ணிருக்கீங்க. சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஆக்சுவலி அப்போ சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த விஷயத்துல நீங்க உங்களுக்கு சேஞ்ச் ஷூ எல்லாம் போட்டு வரேன்னா ஷூன்ற ஒரு கான்செப்ட் எனக்கு நல்லாவே புரிஞ்சு. நீங்க சொல்லுங்க ஹரி ப்ரோ. இல்ல எனக்கு ஒரு என்னன்னா நிமிஷம் சிபி ப்ரோ வந்து நம்ம ஃபாஸ்ட் மூவிங் சிட்டி சொல்லியிருந்தாப்புல. ஆமாமா. அது என்ன மேட்டர்னா நம்ம இங்க சென்னையில நீங்க பார்க்கலாம். நம்ம மதுரையிலலாம் நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா மதுரையில இப்ப நீங்க போறீங்க ரோட்ல இன்கேஸ் கிராஸ் ஆகி போறீங்க அப்படின்னோம்னா, நான் ஆல்ரெடி சொன்னதான். இப்ப ஏதாச்சும் இடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா 2 பேரும் வண்டிய நிப்பாட்டி ஆஃப் பண்ணி வீட்ல கார்ல யார் உட்காந்துருக்கா, பைக்ல யார் உட்காந்துருக்கான்னு பார்க்க மாட்டாங்க. எங்க போறோன்றதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. எதையும் மெனக்கட்டு வந்து 10 நிமிஷம் சண்டை போட்டு அடி வரையும் போவாங்க. இங்க இடிச்சிட்டோம்னா, "டேய் தா போ அடுத்த இடத்துக்கு போ. அடுத்து போறான் இடிக்கிறான். டேய் தா போ அடுத்த இடத்துக்கு போன்னு பாஸ் ஆகி போயிட்டே இருக்கான்." ஃபாஸ்ட் மூவிங் சிட்டின்றது அதுலயும் தான். அவன் நிக்கவே மாட்டான். போ அடுத்து போ இடிச்சா உடஞ்சுச்சா சைடு மிரரு. அடுத்த மாசம் எனக்கு 2000 ரூபாய் செலவு. போ அடுத்த வேலைய பாரு போன்னு போயிட்டே இருப்பான். ரொம்ப கரெக்ட்டா இருந்துச்சு. ஃபாஸ்ட் மூவிங் சிட்டின்றதுல வந்து சண்டை கூட போட மாட்டாங்க. நம்ம அதான். பசங்க "ஏய் அவன் முறைக்கிறான் பாரு. எந்திரி ஏய்" அப்ப இருந்தவங்க. இங்க வந்து "டேய் அவன் கத்துறான் போயிட்டு போ" அப்படின்ற மாரி ஆயிட்டாங்க. ஸோ சிபி ப்ரோ சொன்ன மாரி அவருக்கு வந்துட்டு அவரோட லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்றக்கூடிய ஒரு பாயிண்ட்டா இருப்பாரு. கண்டிப்பா. நீங்க இது வந்ததுக்கு அப்புறம் லைக் உங்கள யாராவது வந்துட்டு லைக் ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்டா ட்ரீட் பண்ணதோ, இல்ல வந்ததுக்கு அப்புறம் என்னடா ஒரு தனிமையா ஃபீல் ஆகுது அப்படின்ற ப்ரோ மாரி இது ஏதாவது எல்லாமே வந்துட்டு இங்க சென்னை பீப்புள்ஸ் யாரும் பண்றது இல்ல. நம்ம கூடவே கிளம்பி வந்திருப்பாங்கல்ல நம்ம கூட இவங்க ஜெயிலர் தான் பிஜிஎம் பண்றாங்க. பின்னாடி போடுறான். அவ்வளவுதான். எனக்கு என்னன்னா ப்ரோ டிஸ்ரெஸ்பெக்டிவலா யாரும் பண்ணாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா நிறைய இடங்கள்ல வந்துட்டு கொஞ்சம் நம்ம தனியா இல்ல. நம்ம வந்துட்டு ரொம்ப அவேவாலாம் இல்ல, தனியாலாம் இல்லன்ற ஃபீல் எனக்கு நிறைய பேர் ம், குடுத்துருக்காங்க. ம், ம். எப்படின்னா ரொம்ப சாதாரணமா ஒரு டீ கடைக்கு போனா அந்த டீ கடை சேட்டா வந்துட்டு நம்மள நடத்துற விதம், நம்ம கிட்ட பேசுற விதம். ஒரு நாள் நம்ம கிட்ட காசு இல்லாம இருக்கும். நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். ஹரிணி எப்படா அவருக்கு சிகரெட் தெரியும். அடிக்கிறேன்னு யோசிச்சுட்டு இருப்பாப்ல. அவர் என்ன நம்ம பண்ணுவார், நாளைக்கு 18 ரூபா குடுறா அப்படின்றாப்ல. சிகரெட் நிப்பாட்டு 4 மாசம் ஆச்சு. அது வேற விஷயம். சரி ரைட் அத விடுங்க. இப்ப என்னன்னா, அவருக்கே தெரியும். நம்ம எப்பவும் இந்த பையன் வந்தா எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவான், எவ்வளோ தின்னுவான் இவன். இவன் 11 மணிக்கு வந்தான்னா எத்தன சமோசா எடுப்பான், சாப்பிட்டான்னா என்ன சாப்பிடுவான். இது எல்லாமே தெரியுமா? அவரே பார்த்துட்டு, "என்ன இன்னைக்கு எதுவும் சாப்பிட மாட்ற, சரி ஜூஸ் குடிச்சிட்டு போ" அப்படின்னு. காசு இல்ல அப்படின்னா, "நாளைக்கு குடுத்துட்டு போ" ஆ. அப்படின்னுவாரு. அதே மாரி நம்ம வந்துட்டு மோஸ்ட்லி நம்ம இந்த இடத்துல இப்ப ஒருத்தவங்க வந்துருவாரு. "இனம் என்ன பிரிந்த" கரெக்ட். அதேதான். அதே ஃபேக்டர் தான். அதே மாரி நம்ம வீட்ல எப்பவுமே வந்துட்டு நம்மளே சமைச்சு சாப்பிட்டுருவோம். நம்ம ரூம்ல ஆ. பசங்க எல்லாருமே. ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் இருக்கப்போ என்னன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, வெளியில போனா சாப்பிட்டோம்னா ரூ. 200 ஆகும்ன்னு சொல்லிட்டு, ஏதாவது ஜாமான் வாங்கி சமைப்போம்டா அப்படின்னு பார்த்தா அது ரூ. 300 ஆயிரும். ஸோ இந்த இதுக்கு இடத்துல ஒரே ஒரு 200 நோட் மட்டும் பண்ணுங்க. 2 வார்த்தை வந்துருச்சு. ஏதாவது ஜாமான் வாங்கி சமைப்போம்டா வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி டீ கடையில 2 ஸ்லாங் வந்திருக்கு. ஓகேங்களா? மதுரைக்காரு. இது அதானே ப்ரோ ஸ்லாங். ஜாமான்றது அப்ப பொது வார்த்தை கிடையாது அது. ஆமா, இல்ல பொது வார்த்தைன்றது உங்களுக்கு ஜாமான் நீ என்ன நாங்க பலசர ஜாமான் சொல்றோம். நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு நானும் தெரியல. அதான் சொல்றேன். நான் ஜிபி முத்து ஃபேன் கிடையாது. எங்க ஊர்ல அதான் எனக்கு. நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்போ இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஜாமான்னு சொல்றா ஆடா பாக்குறாங்க. இப்ப நானும் அந்த வேர்ட் யூஸ் பண்ணுவோம் தான். மல்லிகை முன்னாடி வார்த்தையை சேர்க்கணும். மல்லிகை சாமானா இல்ல பாத்திரம் என்னன்றதை நீங்க மென்ஷன் இல்ல, பண்ணணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்க நீங்க ஆமாம் bro, பொறுமையா நாங்கெல்லாம் நீங்க விவரம் தெரியாத பொத்தாம தான் பையன்ல. ஜாமான்னு சொன்னது தான் நான் சரி கேட்டேன். சரி ஓகே. அப்படி எப்படி இருக்கும்னா, அந்த அக்கா வந்துட்டு என்ன நேத்து நீ எதுவுமே கடைக்கு எதுவும் ஜாமான் வாங்க வரல. ஏதோ நீங்க அழகா இருக்கீங்க அதனால ப்ரோ கேட்டிருப்பாங்க. அக்கான்னு சொல்றேன். எங்க ஊர்ல இருந்தா அங்க இருங்க. எங்க ஊர்ல இருந்தா அக்கான்னு சொன்னோம்னா அக்கா தான். அதுக்குன்னு பாருங்க. அதுக்குன்னு உங்க யாரையும் நான் குறை சொல்லல. நான் சொல்றேன். என்னைய பத்தி நான் சொல்றேன். ஸோ எப்படின்னா என்னையை தாக்கினார் ஹரி கீழே போடுங்கண்ணா. அது எப்படி இருக்கும்னா, நம்ம திங்ஸ் எதுவும் வாங்கலைனாலுமே அவங்களே இன்னைக்கு எதுவும் நீங்க சாப்பிடலையா, எதுவும் சமைக்கலையா, என்ன அப்படின்னு நமக்கு நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். பட் இருந்தாலும் நம்ம குடுத்து அத பழகுறாங்க. இதெல்லாம் இருக்கப்போ, இதெல்லாம் எங்க ஊர்ல இருக்கும். எனக்கு டக்குன்னு ஏதாவது ஒண்ணுன்னா, பக்கத்துல வந்துட்டு அண்ணன் கடை, தெரிஞ்ச அண்ணன் கடை ஏதாவது ஒண்ணு இருக்கும். அங்க போய் ஏதாவது வாங்கிட்டு வருவோம். அக்கவுண்ட் வச்சிருப்போம். மாசம் ஆச்சுன்னா நான் குடுக்க மாட்டேன். எங்க அப்பா தான் குடுப்பாரு. அது வேற விஷயம். அந்த காசு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் நம்ம எதுவும் தனியா இல்லன்ற ஃபீல் எனக்கு தருது. டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாலாம் இங்க ஃபீல் ஆவல. நல்லா ஒரு தனியா இருக்கிற மாரி ஆக்சுவலா இல்ல. ஹரி ப்ரோ சொன்ன மாதிரி நானும் ஹரி ப்ரோ எல்லாமே ஒரு ரூம்ல இருக்கோம். நாங்க மதுரையில இருந்து வந்தது எல்லாமே ஒரே பசங்களா ஒரே செட்டா பசங்க வந்திருந்தோம். ஒரே ரூம்ல இருக்கறனால வந்து இவங்க சொன்ன எல்லா ஈவென்ட்ஸுமே எனக்கும் நடந்திருக்கு. தனியா இருந்திருக்கீங்களா? டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருந்திருக்கீங்களா? அப்படின்னா கிடையாது. தனியா இருக்கணும்னு நினைச்சு போயிருக்கோம் சில நேரம். ஏன்னா பக்கத்துலயே பீச் நமக்கு. மதுரையில எங்கேயாச்சும் போய் தனியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன வேணும் இங்க உட்காந்துருக்கேன்னு யாராச்சும் வந்துருவாங்க. டீ கடைக்கு போனோம்னா அப்ப தெரிஞ்சிரும். நம்ம ஏரியான்னு தெரிஞ்சுச்சுன்னா நம்ம எப்படி பார்த்தாலும் அந்த அப்பா பெரிய ஆளா இருப்பாரு, இல்ல சித்தப்பா யாராச்சும் பெரிய ஆளா இருப்பாங்க. என்ன அவர் மேனான்னு வந்துருவாங்க. இங்க பீச்சில் போய் உட்காந்து அழுங்க சிரிங்க ஒருத்தன் கேட்க மாட்டான். என்ன பண்ணு நீ வாட்டுக்கு பண்ணு. நான் கொஞ்சம் கண்ணெல்லாம் திறந்து காசு போட்டு போயிடுவாங்க கொஞ்சம். நல்ல இல்ல, பசங்க நிறைய எனக்கு இதே மாதிரி தான். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இந்த அலோன் டிஸ்ரெஸ்பெக்ட்னு வரும்போது, டிஸ்ரெஸ்பெக்டட் யாரும் ட்ரீட் பண்ணது கிடையாது. பட் அலோன்றத ஃபீல் பண்ணிருக்கேன். எப்போனா, நான் சென்னை வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. 7 வருஷம் 6 வருஷம் ஆகப்போகுது. ஆ, முன்னாடி ஊர்ல எப்படி இருந்ததுன்னா, நீங்க இப்ப புதுசா வந்திருக்கனாலேன்னு தெரியல. ம். இந்த விளையாடுறதுக்காவது, செட்டு சேர்றதுக்காவது பசங்க இருப்பாங்க. ம், ம், ம். இந்த வெளிய சுத்துறதுக்கு, கடைக்கண்ணிக்கு போறதுக்கு, சாப்பிட போறதுக்கு எவனாவது ஃபோன போட்டா வந்துருவான். இப்ப திடீர்னு சென்னையில வந்து விட்டோம்னு வச்சுக்கங்க, எவனுமே இல்ல. நீங்கலாம் குரூப்பா வந்துட்டீங்க. எவனுமே இல்ல. ஒரு காலேஜ் படிக்கிற பையன் திடீர்னு வந்து சென்னையில விட்டான்னு வச்சுக்கோங்களேன்,
அவனுக்கு வந்து வீட்ல ஒருத்தன் இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூரமா இருக்காங்க. திடீர்னு இப்போ டீ கடைக்கு போனோம். இப்போ உனக்கு பழக்க தோஷத்துல கை பாக்கெட்டுக்கு போகுது. ஃபோன் எடுத்து எவனா அடிச்சா வரலாம். அடுத்து எவனும் இல்ல. டீ கடைக்கு வெளிய போ முடியாது. ம். சாப்பாட போனா வெளிய போ முடியாது. விளையாட கிரிக்கெட்டாவது ஆட போனோம்னா எவனும் வரமாட்டான். இங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் கிரிக்கெட் ஆடுவானுங்க. நம்ம ஊர்ல அது கிடையாது. எப்ப போனாலும் ஆடிக்கலாம். இங்க ஞாயிற்றுக்கிழமை இடம் புடிச்சு கிரிக்கெட் ஆடுற பழக்கம் இங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு என்னடா எவனுமே இல்ல. ஜாலியா ஒரு காட்டுல வாழ்ந்துட்டு இருந்து இப்ப தனியா தூக்கிட்டு வந்து கூண்டுல போட்டாங்களேன்ற ஒரு ஃபீல் வந்துட்டு எனக்கு ஆரம்பத்துல அப்படி இருந்தது. அது ஒருவேளை ஸ்டார்டிங்ல வந்து சில நேரம் தோணும். ச்சே நம்ம தான் இருக்கோம். நம்ம ஆசைப்படுவோம். நமக்குன்னு ஒரு ரூம் இருக்கணும். அதுல புக்கு 4 இப்படி இருக்கணும். அதெல்லாம் ஒரு 2 நாளைக்கு 2 நாள் தான். நம்ம ஒரு மீன் வளர்க்கணும். அதுக்கு ஃபுட் போடணும் ஆசைப்படுவோம். 2 நாள் கழிச்சு அந்த மீன் 2 நாள் பார்த்துக்கிட்டே இருப்போம். எதுவும் சரியில்லை, ஒன்றும் சரியில்லை. யாருக்கா ஃபோனை போட்டுருவந்துட்டு இங்கே வேலை பார்க்குற பசங்களாம் இருக்காங்க. நம்ம மதுரை ஊரில் இருந்து வந்து வேலை அவங்க தான் டிஸ்ரெஸ்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுவாங்க. என்ன மாப்பிள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த மாப்பிள்ள இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், சான்ஸ் தேடிட்டு இருக்கேன். எவ்வளோ சம்பாதிப்ப அப்படின்னு நம்ம சொல்ல வரதுக்குள்ள நீ என்ன ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிக்க மாட்டேன் பண்ணுவாங்க. யாரா சொன்னா 1 லட்ச ரூபா யாரா சொன்னா அப்படின்னு அவ்வளோ இருக்காதா? அதான் சொன்னேன் மதுரையிலே இருந்துடா. இதுக்கு இங்கே வந்தேன்னா நம்ம அவ்வளவுதான். நம்ம அன்னைக்கு ஊருக்கு சாயந்தரம் பீச்சுக்கு போவாங்க. பீச்சுக்கு போயிட்டு சம மதுரையிலே அன்னைக்கு இருந்திருக்கலாம். அழுவ பாருங்க ஒரு அழுக. கடல்ல கூட அவ்வளவு உப்பு தண்ணி இருக்காது. சரி. இப்போ வந்து இன்னொரு மேட்டர் என்னன்னா, நான் வந்து ஒரு நாள் வந்து நம்ம திருவான்மியூர்லேருந்து கிண்டி நோக்கி போயிட்டுருக்கேன். போயிட்டுருக்கப்ப நானும் என் ஃப்ரெண்டு வெங்கட்டும் போயிட்டுருக்கோம். ஒருத்தன் இப்படி கிராஸ் ஆகி வந்தான். போலீஸ் இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் ஹெல்மெட் போட்டிருந்தோம். நாங்கள் கிராஸ் ஆகிறோம். போலீஸ்ட்ட வந்து அவன் கட் அடிச்சு அப்படி ஏறி போயிட்டான். ஏறி போனதுக்கப்புறம் நாங்கள் அவனை பார்த்து சிரிக்கிறோம். பரவாயில்லடா வந்துட்டாப்லையடா. ஆள் எப்போ இருந்தாப்புல ஒரு டியோ வச்சிருந்தாப்புல, ஹேர்லாம் கலர் பண்ணியிருந்தாப்புல, ஒன் சைடு கால் ஷேர் ஆட்ட மாதிரி வெளியே இருந்துச்சு. எங்களை கிராஸ் ஆகி போனதும் பரவாயில்லையே தப்பிச்சு வந்துட்டாப்லையே சூப்பர் ப்ரோ. நம்ம சூப்பர் ப்ரோன்னு சொல்லாமல் பார்த்து சிரிப்போம்ல ப்ரோ. அப்படி பண்ணுவோம்ல அப்படின்னே பார்த்துட்டே இருந்தான். அவன் சிரிச்சுக்கிட்டே இருந்தான். டக்குன்னு மூஞ்சியை மாற்றிட்டு நான் பார்த்தா அவங்களுக்குலாம் சிரிப்பாக இருக்குதுல்ல, வரேன் அப்படின்னு வண்டியை திருவிட்டு போயிட்டான். எனக்கு நான் வந்து வேடா பார்த்த ஒருத்தவன், ஏய் யாரா நீ வந்த உன்னை பாராடா பாச செமையா பண்ண பாசனா வந்து முறைச்சிட்டு போறான். சிரிக்கிற நீ எல்லாம் சிரிக்கிற என்னைய பார்த்து அப்படின்னு போறான். இது வந்து நான் பார்த்த வேடஸ்ட் பர்சன். டேய் யாரா நீ எங்க இருந்து வந்த சிரிச்ச என்னைய திட்டின நீ வாட்டு போயிட்டு இருக்கேன்னு. நீங்க பார்த்த வேடஸ்ட் பர்சன் என்னடா இவங்க என்ன இப்படி இருக்காங்க? நான் சொல்றேன். இப்போ நான் போன வாட்டி கனெக்ட் பண்ண அதே விஷயம் தான். வந்துட்டு ஒரு ஹாப்பியான ஒரு இடம் சரிங்களா, ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக அங்கே போயிட்டு இருக்கோம். அங்கே உட்காந்துருக்கோம். ஒரு வந்துட்டு பீச்சில் தான் ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லி தான் நான் முன்னாடியே போய் உட்காந்துருக்கேன். ஒருத்தர் கல்லில் உட்காந்துருக்காரு. ஜாலியாக உட்காந்து இன்ஸ்டா ரீல்ஸ் தான் பார்த்துருந்தாரு. சரி நான் ஊருக்கு புதுசு. சரி இவர் எந்த ஊருன்னு கேட்போம், நம்மள மாதிரி தான் இவரு இருக்காரான்னு சொல்லிட்டு இந்த பாட்காஸ்ட் அங்கே நடத்துவோம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் என்ன பண்ணேன், இந்த மாதிரி தலைவரை எந்த ஊரில் எங்கே இருந்து வந்தீங்க சும்மா கான்டாக்ட் பண்ணுவோம்ல ஊரில், அந்த மாதிரி போய் எப்படி ப்ரோ என்ன எங்கே வந்தீங்கன்னு கேட்டதுக்கு நல்லா சிரிச்சிரு ஜாலியாக நான் எந்த ஊர் ப்ரோ அப்படின்னா என்ன ப்ரோ வந்தீங்கன்னா திடீர்னு திரும்பி உக்காந்தான். ஆள் திரும்பி உக்காந்துட்டு என்ன தெரியுமா ப்ரோ எங்கள் மாமி ஒருத்தர் இருக்கான் ஊரில் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அவன் பாட்டு கதையை ஆரம்பிச்சு கடைசியில் ஃபுல்லாக என்ன டிப்ரெஸ் பண்ணி விட்டு கரெக்டா ப்ரோ அப்படின்னு சொல்லி சிரிச்சு ஃபோன் பேசிட்டு போயிட்டான். ஜாலியாக இருந்தாங்க ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் ஒரு ஜாலி மூடில் போய் உட்காந்தேன். வந்து இப்படி திரும்பி உட்காந்தவன் தான் ரைட்ரா அட்ஜஸ்ட் மூவ்மெண்ட் யூ நோ சி ஃபக்ட் அப் அப்படின்ற மாதிரி ஃபுல்லா திரும்பி உட்காந்து வச்சிருந்தது பூரா ஏத்தி இறக்கிட்டு போயிட்டாங்க. அட்டி ஃபுல்லா ஷேர் சாட்ல போற மாதிரி எல்லாத்தையும் ஏத்தி நல்லா அடிச்சு விட்டான். ஃபுல்லா எனக்கு கோவமா இருந்துச்சு. என்ன மனுஷன் வாழ்க்கை, நம்ம என்னடா வாழ்றது, அந்த ஆளு வாழ்றான் பாடுறா. வெளியே போனா என்னத்தரா வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் அவன் பாட்டு சப்வே சர்வீஸ் விளையாண்டு எந்திச்சு போயிட்டான். இருக்குதுலயே பார்த்து வியர்டஸ் சப்வே சர்வீஸ் அழிஞ்சு போய் 5 வருஷம் ஆகுதுன்னா எவ்வளவு பழைய ஆளு உட்காந்து பேசிட்டு அவன் வந்து ஆடிட்டு இருக்கான். அவன் வந்து ஜாலியா இருந்தான். சரி ஜாலியா இருக்கான் மூடு நமக்கு செட் ஆகும்னு போய் உட்காந்தா ஃபுல்லா ஏத்திட்டு கடைசியில நம்மள டம்மாக்கி மூடு செட் ஆகலன்னு பசங்க கூட போய் உட்கார்ந்தேன்றாப்ல. எனக்கு என்ன தெரியல என்ன பீச்ல உட்காந்துருக்கவன்ட்டுலாம் போய் பேசிடவே கூடாது. அவ்வளவுதான். திரும்பி ஒரு இது பேசிட்டு டம்ப் பண்ணிட்டு திரும்பி பார்க்காம போயிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் மாத்திர மாதிரி எனக்கு இனிமேல் பீச்சுக்கு வந்து தனியா இருக்க முன்னாடி பேசக்கூடாது அப்படின்னு எனக்கு மாத்தி கொடுத்து. சொல்லுங்க நீங்க பார்த்த வியர்டஸ்ட்னு சொல்ல முடியாது. இப்ப கோயம்புத்தூர்ல சம்மர்னு வச்சுக்கோங்களேன், அவனுங்க புகையுது, எரியுது, கிழியுது, சொருகுது அப்படின்வாங்க. பார்த்தா 30 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். உங்களுக்கு குளுகுலுன்னு இருக்கும் ஊரு. இல்ல சம்மர்ல சொல்றேன். சம்மர்லாம் 30 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். 30, 32, 35 வரைக்கும் போகும். அதுக்கே புகையுது, மரத்தை வெட்டிட்டீங்க நீங்க, ஓசோன்ல ஓட்ட விழுந்துருச்சு, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. சென்னையில மத்தியான வெயில்ல ஒரு தம்ம பத்த வைப்பானுங்க, ஒரு டீயை குடிப்பானுங்க, சூடா ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவானுங்க. ஓகேவா ப்ரோ, வெயில் ரொம்ப அதிகமா இருக்குல்ல ப்ரோ, போன வருஷம் அளவுக்கு இல்ல ப்ரோ அப்படின்னு. போன வருஷம் எவ்வளவு ப்ரோ அப்படின்னு 44.5 ப்ரோ அப்படின்னு. இந்த வருஷம் ப்ரோ 44 ப்ரோ அப்படின்னு. 0.5 அவனுக்கு சந்தோஷம். அவன் இத்தனோண்டு 0.5 அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் பாக்குறான் அவன். அதாவது இந்த வெயில்லாம் ஓகே அவனுக்கு, பட் எங்களமே ஆட்களுக்கு முடியல. அவனுக்கு இருக்க பிரச்சனை இல்லை இதெல்லாம் 0.5 குறைஞ்சிருக்குல நமக்கு அது போதுமே அப்படின்னு இருக்கான். ஸோ அந்த இது எனக்கு ரொம்ப வியடா இருந்துச்சு. என்னாலாம் தாங்கவே முடியல. 2 நாள் என்னால இருக்க முடியல, உட்கார முடியல. நல்ல கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு இங்க சீசன் ரொம்ப அதுவா கஷ்டமா இருக்கு. இங்க வந்து கஷ்டம், ரொம்ப கஷ்டம். மழையும் எக்ஸ்ட்ரீம். கரெக்ட். இது குளிர் இருந்தா கூட பரவாயில்ல, குளிரும் இல்ல. நம்ம ஊர்ல எப்படின்னா மதியானம் வெயில் அடிக்கும், 3 மணிக்கு மேல ஆச்சுன்னா அப்படியே இதாயிடும். இங்க வந்து நைட்டும் வெந்து எடுக்குது, ஊத்தி உழுகுது, சுத்தமா முடியல.
நல்லா இருக்கு ஊத்தி ஒழுகுது. எங்க இப்போ நான் வந்துட்டு கொஞ்சம் லைட்டா கம்பேர் பண்ணி சொல்றேன். இப்போ எங்க ஊர்லலாம் எப்படி இருக்குன்னா, ஒரு தெருவுல வந்துட்டு ஒரு டீ கடை இருக்கும். ம், ம். இங்க வந்துட்டு தெருவுக்கு அப்படியே ஒரு ரோடு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு 100 மீட்டர்ல ஒரு டீ கடை. அத தாண்டுனா இன்னொரு டீ கடை எப்படி இருக்கா? இதுல வந்துட்டு ஒரு டீ கடைக்காரர் மட்டும் எப்படி இருப்பாருன்னா, நம்ம போறோம், ஏதாவது வாங்குறோம், ஏதோ அவர்ட்ட வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் கை கொஞ்சம் கூட நவராது. இது வந்துட்டு வியர்டு கிடையாது. பட் ஆனா, நீ ஒரு மனுஷன் தானடா, நீ வந்துட்டு சும்மா உட்காந்துருக்க. அந்த சும்மா உட்காரல. அந்த கடையில வந்துட்டு நீ தான் வந்துட்டு ஓனரு. ஆனா, ஏதாவது கேட்டா நம்ம தான் அந்த கடையிலேருந்து எடுக்கணும் எல்லாத்தையுமே. ம், ம். இன்க்ளூடிங் வந்துட்டு சிகரெட் கேட்டோம்னா இப்படின்னுவாரு. ம். அங்கனக்குள்ள இருக்கும். நம்ம தான் எடுத்துக்கணும். லைட்டர் எங்க இருக்கு அப்படின்னா, அந்த அங்க அங்க இருக்கு அப்படின்னு. இவ்வளவுதான் வரும் கை. இதுக்கு மேல கூட வராது. அந்த So, இந்த மாதிரி கடைக்காரர் இருப்பாரு. சொல்றப்ப பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு சேர் பாத்துருப்பீங்களா ப்ரோ? எப்படின்னா நம்ம நல்லா சொஃபிஸ்டிகேட்டடா உட்கார்ற மாதிரி வளைஞ்சாப்ல இருக்கும் ஒரு சேர். அந்த சேர் தான் கடையில அத போட்டுருப்பாரு. கொஞ்சம் கூட நகர மாட்டாரு. இப்படி அப்படியே உட்கார்ந்திருப்பாரு. உட்கார்ந்திருப்பாரு. அமௌண்ட் கொடுத்தோம்னா ஜிபே ஜிபே வாங்குனாரு. கையில வாங்கி சில்லறை கூட எடுத்து கொடுக்க மாட்டாரு. அப்புறம் எதுக்கு அவர் அங்க உட்கார்ந்திருக்காரு தெரியாது. இன்னொருத்தர் இருப்பாரு. பக்கத்துல இன்னொரு கடை. அது என்னன்னா பார்த்தா ஜாரா இருக்கும். நம்ம அந்த கண்ணாடி ஜார் ஆமா, பார்த்திருப்போம்ல. ஆமா. எல்லாம் இருக்கும். கடையில அவரும் இருப்பாரு. 24/7 கடை ஓப்பன்ல இருக்கும். ஆனா அந்த ஜார்ல ஒரு பொருள் இருந்து நான் பார்த்தது இல்ல. இந்த ஜார் எல்லாமே ப்ரோ எம்ப்டியா இருக்கும். இன்னைக்கும் கடை இருக்கு. திருவான்மியூர்ல வந்து நீங்க வந்தா இப்போ பார்க்கலாம் நீங்க. நான் ஷுவரா சொல்றேன். நீங்க இப்போ வந்தா கூட அந்த கடை இருக்கும். 4 லேஸ் பாக்கெட் மட்டும் தொங்கும் கடையில. மத்த ஜார் எல்லாமே இருக்கும். உள்ள எதுவுமே இருக்காது. அவர் எப்ப ஃபில் பண்ணுவாருன்னு தெரியாது. எப்ப அதெல்லாம் விக்கும்னு தெரியாது. அந்த கடைக்கு யார் வந்தும் பார்த்தது இல்ல, நம்ம கிடையாது. பெட்டு கட்டி பேசலாம். காலைல 6 மணிக்கிட்ட நெருக்கி கடை திறந்துருவாரு. நாங்க 4 to 5க்குலாம் போனோம்னா இருப்பாரு. 5 மணிக்கு கடை திறக்கிற மனுஷன் ஜார் ஃபுல்லா எம்ப்டியா இருக்கும். உட்காந்து சீரியஸா கடையை பார்த்துட்டு இருப்பாரு. வியாபாரம்லாம் பார்ப்பாரு. ரெகுலராவே அப்படிதான் இருக்கும். ரெகுலராவே அப்படிதான் bro எங்களுக்கு என்ன இருக்கும். சந்தேகம்னா ஒவ்வொரு நாள் இப்படி ஃபோட்டோலாம் எடுத்து வச்சிருக்கேன். ஒவ்வொரு நாள் நின்று இப்படி பார்ப்பேன். பரவாயில்ல இன்னைக்கு அண்ணன் வந்து ரெண்டு முறுக்கு சேர்த்துருக்காப்ல. 2 இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எந்த கடைக்குன்னா ஒண்ணுமே இல்லாம அந்த ஆள் கடை அவ்வளவு ஹோப்பா திறக்கிறான்னா நம்ம ஏதோ ஒரு வேலைக்காக இங்க வந்திருக்கோம். கண்டிப்பா நம்ம வேலையை கரெக்ட். பார்க்கணும். அவரோட அந்த ஹோப் சீரியஸா என்னடா அவன் ஒண்ணுமே இல்லாம அப்புறம் ஒருத்தன் கடை நடத்த முடியும்னா இப்படியே அவர் உட்காந்துருப்பாரு. நடத்துவாரு. எங்க ஏரியா அண்ணன் அவர் கடைக்கு ஒரு கஸ்டமர் பார்த்திருக்கேன் நான். நம்ம பயில்வான் ரங்கநாதன் அங்க தான் போய் வாழைப்பழம் வாங்குவாப்ல. அவருக்கு அந்த பழக்கம் உண்டு. அவரு அவர் வந்து அங்க போய் வாழைப்பழம் வாங்கிட்டு இருந்தாப்ல பார்த்தேன். அந்த ஐயா வந்து அவரும் சாப்பிட்டு நான் பார்த்தது கிடையாது கடையில. அவர் என்ன சொன்ன மாதிரி எப்படி இவர் என்ன வருமானம் வருதுன்னு தெரியல. ஒரு சொந்த பில்டிங் அதெல்லாம் தெரியல. வியர்டஸ் பர்சன் பேசிட்டு இருக்கனால பயில் பண்றாங்க அந்த உள்ள வந்துட்டாரு. மத்தபடி நான் உள்ள கொண்டு வந்ததே நீதானே. இது டைப் தான். அந்த கடைக்காரர் பார்த்தது டைப்பு. அந்த கடை மேட்டர் சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி அந்த அக்காலாம் வந்து சொன்னாங்க அப்படின்றலாம் இங்க சொந்த மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணிலாம் பேசுறாங்க. அது ஊரு பார்த்து எப்படின்னா, ஏன்னா அந்த அக்கா வந்து நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து இங்க அவங்க சென்னை நினைச்சு பேசினது. ஆனா அவங்க என்ன பேசினாங்கன்னா எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ப்ரோ. எங்க ஃபேமிலியில கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு ஊடால. அந்த பிரச்சனைலாம் வந்து நான் ஒரு மாதிரி சோர்வாவே இருக்கேன். என்னப்பா தம்பி என்னப்பா ஆச்சு அப்படின்னோடனே, அக்கா அந்த மாதிரி லவ் மேரேஜுக்கா டெலகாஸ்ட் ஆகிறப்ப என்ன ஆக போகுதுன்னு தெரியல. போ எங்க அப்பா ஏறி மிதிக்க போறாப்ல. சொல்லுங்க செல்லம். லவ் மேரேஜ். நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க நிறைய இருக்காங்க. நம்ம தெரிஞ்ச ஃபேமிலி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வீட்ல வந்து ஒரு பிரச்சனைலாம் போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி லவ் மேரேஜ் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம். நாங்க எப்படி இதெல்லாம் ஒத்துக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், அக்கா அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அண்ணன் வந்து லவ் பண்ணிட்டு தெரிஞ்சான். அப்பா வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்லக்கா. அது பிரச்சனை. என்னப்பா எந்த காலத்துல இருக்காங்க? நீ என்ன உங்க அப்பா என்ன நீ இப்படிலாம் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து அக்கா நீங்க எந்த ஊருக்கா அப்படின்னு கேட்டேன். ஒரு ஊரு பேரு சொன்னாங்க. நானும் அந்த ஊரு தாங்க அப்படின்னேன். அது தப்பு இல்ல தம்பி. அப்புறம் எப்படி வேற ஆளுங்களா இருந்தா அப்படி ஒண்ணு என்னடா நீங்க சுவிட்ச் போட்ட மாதிரி மாறிக்கிட்டு இருக்கீங்க. இங்க என்னடா நீங்க சொல்றதுதான். இப்ப அவர் சொன்ன எங்கள்ட்ட நல்லா பேசின கடைக்காரன் சேட்டா கேரளாக்காரன். எனக்கு சமையலுக்கு உப்பு பொடி எடுத்து கொடுத்த அக்கா வேற ஊரு. சென்னைக்காரங்க இன்னும் நாங்க பார்க்கவே இல்லை. அதுதான் இது இப்ப ஸ்டார்டிங்ல பாயிண்ட் கடை திரும்ப கொண்டு வரணும்னா நீங்க வந்துட்டு எந்த இடத்துக்கு போனாலும் இப்போ வந்துட்டு டீ கடைக்கு போனா மலையாளத்தில் நாயரண்ணா போட்டிருப்பாரு. இப்போ ஏதாவது மளிகை சாமான் போனா அண்ணாச்சி போட்டிருப்பாரு. இது ஹோட்டல் வச்சுக்கிறனா மலையாளத்தில். இந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு ஒரு ரீஜியன் இவங்க எல்லாம் கலந்து இருக்கிறது தான். சிபி ப்ரோ சொன்ன மாதிரி தான். சென்னை ஆளுங்களை விட நீங்க மத்த ஆளுங்களை பார்க்கலாம் அப்படின்றது தான் ஒரு நிதர்சனம். சினிமாலுமே பாத்தீங்கன்னா மலையாளி தமிழ் சினிமா ட்ரை பண்றாங்க. ஆமா. அதாவது கேரளாலாம் வந்து இங்க சென்னை பேஸ் தமிழ் மலையாளி ஹீரோயின்ஸ் தாக்கப்பட்டார். வேற எதுவும் இல்ல மலையாளிஸே வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க ஊர்ல பாலிடிக்ஸ் ப்ரோ, இங்க என்னமோ எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க அதான் சொல்றாங்க, எங்க ஊர்ல பாலிடிக்ஸ் ப்ரோ, ஸோ அதனால தான் தமிழ் சினிமா ட்ரை பண்ணிருக்கோம் அப்படின்னா, அது லைக் கலெக்டிவாவே வாங்க, லைக் புழக்கத்துக்காகவே ஒரு உருவாக்குன ஊர் இது. கரெக்ட் தான். ஸோ அதை தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் நீங்கள் வந்துட்டு எத்தனை வருஷமா இருக்கீங்க? எவ்வளோ நாளா இருக்கீங்க? அந்த வேடஸ்ட் பர்சன் பேசியிருந்தோம்ல, எனக்கு வந்து வேடஸ்ட் பர்சன் இப்போ யோசிச்சப்ப தோணுது பார்த்தா, சென்னை மக்களுக்கு நம்ம எல்லாரும் தான் வேடா தெரியும் தவிர நமக்கு யாரும் வேடா தெரிற மாதிரி தெரியல. கண்டிப்பா
சென்னை மக்கள் பார்க்குறப்போ இவங்க என்ன வராங்க, ஒவ்வொரு பாஷை பேசுறாங்க, ஒரு வருஷம் இருக்கிறாங்க, ஒரு வீடு வாங்குறாங்க, செட்டில் ஆகுறாங்க, ஊரை குடும்பத்தை கூட்டு வந்துடுறாங்க, ஊரை குறை சொல்றானுங்க, அப்புறம் இங்கேயே செட்டில் இங்கே ஆயிடுறாங்க. செட்டில் ஆயிடுறாங்க. நம்ம வீடு இன்னும் கொஞ்சம் அரடி உள்ள போயிருது. திருப்பி ஒருத்தி வர அரடி உள்ள போகுது. இந்த மாதிரி 10 வருஷத்துல பேசுறதுனால அந்த டாபிக் நான் வச்சிருக்கேன். உங்களுக்காக வச்சிருக்கேன் இந்த டாபிக்கை. கடைசியில் வரேன். இப்போ நீங்கள் எவ்வளோ நாளா ஆச்சு சென்னையில் இருக்கீங்க? நான் வந்து ஒரு 1 இயர் ஆக போகுது. 1 இயர். நீங்கள் ப்ரோ? நான் ஒரு 8 மாசம் ப்ரோ, நியர்லி 1 இயர் ஆக போகுது. நீங்கள் 4 வருஷம் ப்ரோ. 4 வருஷமா சென்னையில் இருக்கீங்க. ஸோ 4 வருஷமா சென்னையில் இருக்கனால கேட்குறேன். இப்போ ஊர்லேருந்து நீங்கள் வந்துட்டீங்க, 4 வருஷமா இங்கே இருக்கிறீங்க. இங்கே நீங்கள் பார்க்குற ஒரு பிரச்சனைனா என்ன? இதுதான் ஒரு ப்ராப்ளம் சென்னையில், இது இல்லைன்னா இட் வில் பி பெட்டர் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற? ப்ரோ சொன்னா சங்கடப்படக்கூடாது. நம்ம தான் ப்ரோ பிரச்சனையே. நம்ம தான் பிரச்சனை. அதாவது என்ன பசங்க பேச்சுலர்ஸ் ரூம்லாம் இருக்கும். 2 பேர் தான் தங்க முடியும். ஓகேவா? அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 18 பேர் வருவானுங்க. ஓகேவா? மொத்தம் 20 பேர் இருப்பானுங்க. ஓனர் குறையே சொல்ல மாட்டான். ஆனா 18 பேர் புதுசா வரானுங்க தெரியுமா? 2 பேர் தங்க வேண்டிய ரூம்ல அவனுங்க தான் குறை சொல்லிட்டே இருப்பானுங்க. கரெக்ட். ஊரை கெடுக்கிறதும் அவனுங்க தான், ஊரோட ரிசோர்சஸ் அழிக்கிறதும் அவனுங்க தான், எல்லாத்தையும் மட்டும் ஊரை குறை சொல்லிட்டு நம்ம இருப்பானுங்க. அந்த ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி இந்த ஊருக்காரங்க நம்மள யாரும் தப்பா ட்ரீட் பண்றாங்க. கூட கூட வராங்க வர கிளம்பி. அவனுங்க தான். ஸோ வந்து இதுதான் சென்னையோட ப்ராப்ளம். ஸோ இது வந்து அதான் ஒன் லீடிங் டு அனதர் மாதிரி டிராஃபிக் அதிகமாகும். என்ன சொல்றது, பில்டிங்ஸ் அதான். அதிகமாகும். ஸோ இது ஒரு ப்ராப்ளம். இதை தவிர்த்து சென்னையில் ப்ராப்ளம் எதுவும் இல்லை ப்ரோ. டே டு டே லைஃப்ல எதுவும் இப்ப நீங்க காலைல ஆபீஸ் போறப்போ Traffic தான், டிராஃபிக் தான் வின் பண்றது அதிகமா. டிராஃபிக். ஆமா. பட் அதுக்கு ஈக்குவலாவே அதோட அதிகமாவே அட்வான்டேஜ் நிறைய இருக்கு. நிறைய இருக்கா? லோக்கல் ட்ரெயின் இருக்கு. 5 ரூபா நீங்க மெட்ரோ இருக்கு, கொடுத்தீங்கன்னா local 20 train கிலோமீட்டர் வரைக்கும் விடுவாங்க. அதுக்கு லோக்கல் ட்ரெயின்ல ஏறினீங்கன்னா நம்ம மூஞ்சி மாதிரி தான் இருக்கும் எல்லாரும் மூஞ்சும். கரெக்ட். இன்செக்யூரிட்டிலாம் கரெக்ட் இருக்காது. இருக்காது. காஸ்டியூம்ல ஆமா, பஞ்சாயத்து எல்லாம் என்ன நமக்கு. வடிஞ்ச விளக்கெண்ணெய் அப்பன மாதிரி தான் வருவாங்க. நம்மள எல்லாருமே மாதிரி. மோஸ்ட்லி 5 ரூபா டு 15 ரூபா டிக்கெட் தான். நம்மளுக்கு வந்து இந்த டிக்கெட் எடுத்து வந்து உட்காந்துருக்கானே தியேட்டர்ல உட்காந்துருக்க மாதிரி. ஆமா. தியேட்டர்லயும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப மேல உட்காந்து ஜாலியா இருக்கும். லோக்கல் ட்ரெயின் இருக்கு, பீச் இருக்கு. அதுலயும் எங்களுக்கு சங்கடம் ப்ரோ. நாங்க இன்னொன்னு திருவண்ணாமலையில. பெங்களூர், மும்பை மாதிரிலாம் இங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் கிடையாது. ஒரு சிம்பிளா, ரொம்ப சிம்பிளான ஊர் தான் இது. எப்படிப்பட்ட ஒரு நிலையிலேருந்து வந்தாலும் பொழைச்சிக்கலாம். பொழைச்சிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக பிரச்சனை ஏதாவது இருக்கா ப்ரோ? ப்ரோ பிரச்சனைலாம் எதுவும் இல்லை ப்ரோ. என்ன கேட்டால் நான் தான் எனக்கு பிரச்சனை நான் சொல்லுவேன். என்னன்னா இவர் சொன்ன மாதிரி வெளியூர் மக்கள் தான் வந்துட்டு இங்கே இருக்காங்க, அதுதான் சென்னைக்கு பிரச்சனைன்னு சொல்கிறாருல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதை வந்து நம்ம தான் அதை எப்படி எடுத்துக்கிறோம். நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம தான் நம்மளை வந்து தனியாக இருக்கோமோ அப்படின்னு நம்ம சில நேரம் ஃபீல் பண்ணுறதோ, இல்லை மற்ற நேரங்களில் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் நடக்கும், அதை நம்ம தான் வந்துட்டு அதை அப்படியே உள்ளே எடுத்துக்கிறோம். நம்ம எதுவாக இருந்தாலும் ரொம்ப தனியாக இருக்குமோ அப்படி. இப்போ எங்கள் ஊரில் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இப்போ நான் நார்மலாக இருக்கேன், டக்குன்னு எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அடுத்த தெரு நடந்து போனேன்னா என் ஃப்ரெண்டு இருப்பான். உடனே எனக்கு டக்குன்னு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நான் அதுலேயே லாக் ஆகிருக்கேன் அப்படின்னா, இங்கே வந்துட்டு இருக்க போல் நம்ம சுற்றி இருக்க வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று பிரச்சனைனா அதுலேருந்து நம்ம கொஞ்சம் ரிலீவ் ஆகிறதுக்கான ஸ்பேஸ் கூட சில நேரம் கிடைக்க மாட்டுது. அதுலேருந்து கொஞ்சம் டக்குன்னு நம்மளை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வேற ஜோன் போயிட்டு இந்த ஜோன் வர்றப்போ ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம இன்னும் ப்ரொடக்டிவாக நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பண்ண முடியும். அந்த மாதிரி விஷயங்கள் சில நேரத்தில் வந்துட்டு இங்கே லேக் ஆகுது. ஸோ அப்படி பார்க்குறேன். அங்கே தோணுச்சுன்னா டக்குன்னு மீனாட்சி அம்மன் கோயில் நீங்க சொல்ற பிரச்சனை உங்களை சுத்தி இருக்கிற பிரச்சனைகள். இப்போ ஏன்னா நான் வந்து ஒரு 8 மாசம் தான், ஒரு வருஷம் கூட இன்னும் முழுசா ஆகல. இப்போ அங்கே எனக்கு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு மீனாட்சி அம்மன் கோயில் போயிடுவேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் சுற்றி பார்த்தோன்னா மீனாட்சி அம்மன் கோயிலோ இல்லை அழகர் கோயிலோ தாண்டி அங்கே பெருசாக எதுவும் இல்லை. டக்குன்னு போனால் ஆற்று பாலத்தில் போய் நின்றுவேன். நான் பாட்டு நின்று வைகை ஆற்றுல வந்து தண்ணி யாராக போகும், இல்லைன்னா தெப்பக்குளம் போயிடுவேன். நான் பாட்டுக்கு சில் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு, ஏன்னா சின்ன வயசுலேருந்து அங்கேயே இருந்திருக்கேன்னா எனக்கு அது ஒரு ரிலாக்ஸ் ஃபீல் தரும். இங்கே எல்லாமே கொஞ்சம் புதுசாக இருக்கிறப்போ மனுஷங்களும் புதுசு, பேசுகிற விஷயங்களும் புதுசு, வந்ததும் புதுசாக ஒரு விஷயத்தை தேடி. ஸோ ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆகுறப்போ அது சின்ன வந்துட்டு ப்ராப்ளமாக இருக்கும். இதுவே நம்ம அங்கே இருந்திருந்தோன்னா நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் இருந்திருக்குமோ. ஒன்றும் அம்மாட்ட நான் பேசிகிட்டு இருந்திருப்பேன். இங்கே என்னவா இருந்தாலும் நான் ஃபோனில் பேசணுன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே எங்கள் அம்மாட்ட பேச முடியாது. அங்கன்னா டக்குன்னு நான் வாட்டில் பேசவே இல்லைன்னா கூட கொஞ்சம் அப்படியே எங்கள் அம்மா மடியில் படுத்து நான் பாட்டுக்கு தூங்கிடுவேன் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் கொஞ்சம் பேசிக்காக ப்ராப்ளமாக பார்க்குறேன். ரொம்ப பர்சனலாக சொல்கிறேன் நான். புரியுது. ஒரு பொதுவாக சொல்லாமல் கொஞ்சம் பர்சனலாக சொல்கிறேன். எனக்கு ஹரியண்ணே சொன்னது வந்து 100 வார்த்தை சொன்னாலும் ஒரு வார்த்தை திருவார்த்தையா சொன்னாப்ல. என்ன சொன்னாப்லன்னா அவர் தான் பிரச்சனை அப்படின்னாப்ல. நாங்கள் ஒரு ரூம்ல இருக்கோம், நம்ம கூட பேசிக்கிட்டு இருந்தோம்ல, நமக்கு வந்து நம்ம ஊர்ல இருந்தா பிரச்சனையா இருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு பிரச்சனையா வந்து அண்ணன் தான் இருப்பாப்ல. காலையில் எந்திரிச்சு 8 மணிக்கு நம்ம அக்கா போன மொத்தம் அண்ணனும் கரெக்டாக 8 மணிக்கு தான் வந்திருக்கோம். அரிபா அப்படின்னு அண்ணன் மொத்தமாக கேட்க போறேன், வெளியே அடுத்த ஆள் உள்ள போகணும். அதாவது இது வந்து இங்கே சென்னை வந்து மட்டும்தான் அப்படி இருக்கு. அவங்க வீட்டிலலாம் அப்படி இருந்திருக்கு, அவங்க அண்ணன் அப்படி இருந்திருக்க மாட்டாரு. வீட்டில் வந்து புரியுது. இப்போ எனக்கு என்னன்னா, பொதுவா சென்னையில் நீங்க வந்துட்டு வெளியே போற இடத்துல இல்ல நீங்க பாக்குற விஷயத்துல இது பிரச்சனை, என்னடா இப்படி இருக்காங்க, இப்படி மட்டும் இதை மட்டும் மாத்துங்களேன்டா, ஏன்டா நீங்க திருந்தவே மாட்டீங்களா அப்படின்ற ஒரு பாக்குற பிரச்சனை இருக்கும்ல, அந்த மாதிரி என்னன்னா மதுரையில் வந்து மோஸ்ட்லி வெளியேருந்து யாரும் கிடையாது. இன்கேஸ் நான் இருந்தாலும் இப்போ ஒரு வீடு பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா அதோட அட்வான்ஸ் ரேட் எல்லாமே அது ஒரு படி டிஃப்ரெண்ட் ஆகும். ஆனால் சொல்கிறது இருக்கு, இது இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னது வந்து
அங்க எங்களுக்கு 20,000 தான் அட்வான்ஸு. ம். 5,000 4,000 தான் வாடகை. வாடகை. பட் நாங்க இப்ப இருக்க ரூ. 20,000 வாடகை வீடோட பெருசு ம், வீடு. ம், ம். வீடு வந்து பெருசு. ம், ம். இந்த மாரி விஷயம்லாம் இருக்கும். இன்னொன்னு இந்த வீடு பார்த்து தேட போறப்போ, அவங்க வந்து "நீ என்ன ஆளுங்கப்பா வீடு தர ஆமா. முடியாதுன்னு" சொல்லி அனுப்பிச்சிடலாம். டிட்டர்மைன் ஆஃப் த கேட்டகரி பார்த்துட்டு அவங்க அதுக்கு ரொம்ப ஒரு மாரி பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்கன்னா, அவங்க பேர் என்ன? நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 3 பேர் வீடு பார்க்க போனாங்க. அவர வீடு பார்க்குறவரு தான் என்ன வெஸ்ட் மாம்பலத்துல இருக்காங்க போல, வீடு தேடி இருக்காங்க. அவர் வந்து கேட்டிருக்காரு, "யார் யார் வரீங்க? உங்க பேர்லாம் சொல்லுங்கன்னே." ஜெரோம், ஆலிவர், அல்தாஃப் அப்டின்னு இருக்காங்க. "இல்ல சாரி அது நீங்க வந்து என்னன்னு ஒரு 100 பார்த்துக்கங்க." கேப்ல வந்துட்டு மிஸ் ஆயிருச்சு வீடு. ஹிடன் டீடைல்ஸ். அப்படி மிஸ் ஆயி போயி, அது திருப்பி அதுக்கப்புறம் அங்க எங்கேயாவது போனோம்னா, நான்வெஜ் சமைப்பீங்களா? அப்படின்னா, சமைக்கலாம் மாட்டோம். "ஓ சாப்பிடுவீங்களா?" சாப்பிடுவோம்." "இல்ல கிடையாது." ஏய் என்னடா சாப்பிடுறது என்னடான்ற மாரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இங்க ரொம்ப பார்க்குறேன். இதுதான் நீங்க சொன்ன விஷயம். இப்ப நான் இத வந்துட்டு இதுல வந்து என்ன ப்ராப்ளமா என்ன பார்க்குறேன்னா, இந்த லிவிங் காஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்துட்டு வேலை தேடிட்டு இருக்கோம். ம். நம்ம ஏதோ பார்ட் டைம்ல வேலை செய்றோம். நமக்கு ரைட்டு. இவ்வளோ தான் சம்பளம்னா, நம்ம சின்ன வீட்ல 4 பேர் 5 பேர் தங்குறோம். ம்ஹ்ம். நம்மளால மேனேஜ் பண்ணிக்க முடியும். சென்னைய பொறுத்தவரைக்கும் பெரிய பிரச்சனையா என்ன இருக்குன்னா, நெறைய பேர் வந்துட்டு நெறையா நல்ல சேலரி வாங்கக்கூடியவங்க, லிவிங் காஸ்ட்ட இன்கிரீஸ் பண்ணி விட்டுர்றாங்க. அதனால ம். நம்மனால வந்துட்டு சர்வைவ் பண்ண முடியலையோ! பட் ஆனா அது டிமாண்ட பொறுத்து தான் ப்ரோ அங்க மாறுது. இப்ப எங்க ஊர்லனா ஒரு வீடு வாடகைக்கு இருக்கு அப்டின்னா, அத வந்து வாடகைக்கு யார் எடுப்பா? யாரோ ஒரு கல்யாணமானவங்க புதுசா குடியிருக்கணும்னு நெனைக்கிறவங்க இருப்பாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. கல்யாணமாயி குடியிருந்து குடும்பமா இருக்கவங்கள தாண்டி பேச்சுலர்ஸு, கொஞ்சம் வேல தேடி வர்றவங்க, இந்த மாரி பீப்பிள்ஸ் தான் அதிகமா இருக்காங்கன்றப்போ, வேற வழியே இல்ல. நீ இல்லன்னா எனக்கு இன்னொருத்தன் இருக்கான்றது ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு. அதுதான். இப்போ என்ன அவனுக்கு ஆள் வந்துட்டே தான் இருக்கு. ம். நான் வீடு மட்டுமே சொல்லல. பொதுவா ஏதாவது ஒரு விஷயமா இருக்கட்டும். இப்ப நம்ம வெளிய போறோம். ஒரு கடையில போய் ஏதாவது வாங்குறோம். கொஞ்சம் நல்ல கடையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அங்க லிவிங் காஸ்ட்டே அதிகமா இருக்கு. இன்னொன்னு காரணம் என்னன்னா, குடுக்குறதுக்கு ஆள் இருக்கான். நீங்க அதான், சொல்ற வாங்குறதுக்கு ஆள் இருக்கான். சிபி ப்ரோ மாரி ஐடில வேல பார்த்து நல்லா சம்பாரிச்சவங்கலாம் வாங்குறதுக்கு இருக்காங்க. வாங்குறதுக்கு இருக்காங்க. இதெல்லாம் கட் பண்ணுங்க முதல்ல. அப்படி இருக்கவங்க என்ன ஆயிடுதுன்னா, இப்ப வந்து அவன் இப்ப ஒரு தேங்காய் விக்கிறான். அது ரூ. 10 விக்கிறான்னா, அத நம்ம நெனச்சா பேசி ரூ. 8 ரூ. 8 ரூ. 7 ஊர்ல வாங்கலாம். வாங்க முடியும். நம்ம பசங்க ரூ. 10 கேட்கிறப்ப ரூ. 10 அண்ணே ரூ. 5 அதான் அழகா இருக்குன்னு ஹரிபுரம் குடுத்துட்டு சொன்ன போயிடுறான். பாயிண்ட் தான். இங்க வாங்குறக்கு ஆள் இருக்கு. அதனால நான் என்ன நெனச்சேன்னா, லிவிங் காஸ்ட் என்னடா நீங்க பாட்டுக்கு ஏத்திட்டு போடுறீங்க. நீங்க சொன்ன மாரி ஹரிபுரம் மாரி ஆளுங்கலாம் வந்தாங்கன்னா, ஒரு விஷயத்துல அவங்க பார்கெயின் பண்ண போறது இல்ல. நம்ம போனா வாங்கிட்டு வந்துருவோம். ஆனா வந்துட்டு இப்ப நம்ம நார்மலா எவனா ஒருத்தன் ஊர்லேருந்து வரான்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு நீங்க சொன்ன ஒரு தேங்காவே எடுத்துக்குவோம். ரூ. 30 வச்சுக்கோங்க. அங்க போய் நம்ம அண்ணே நானே ரூ. 30 இந்தாண்ணே ரூ. 20 வந்து தரேனேன்ட்டு போயிரலாம். இங்க தம்பி அப்படிலாம் இல்ல. வேணா வாங்கிக்கங்க எல்லாம் கிளம்புங்க. அவன் இந்த வார்த்தை கரெக்ட். இந்த வார்த்தை இல்ல bro, வேணா என்ன வாங்கல வாங்கல. கிளம்பு. விளைச்சல்னு இருக்குல்ல, இப்ப இங்க வந்து தென்னை மரம் கிடையாது. ம், 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 ம். கோயம்புத்தூர்ல தென்னை மரம் இருக்கும். ம், ம், சோ அங்க தேங்காய் வந்து ஈஸி. புரியுது புரியுது. இப்ப கோயம்புத்தூர்ல சென்னைக்கு நீங்க தேங்காய் கொண்டு வரணும்னா அதுக்கான டிரான்ஸ்போர்டேஷன், புரியுது. அதனால அவன் எக்ஸ்ட்ரா கேக்குறான். நான் தேங்கான்றது இல்லாம பொதுவா நிறைய எல்லா விஷயமும் கமோடிட்டிஸ் அந்த மாதிரி தான் எந்த இங்க. மாதிரி பொதுவா வருதுன்னா, எம்ஆர்பிஸ்ல வச்சு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருக்க கடை முதற்கொண்டு மாறிடுது. ரூ. 10 பாட்டில் ரூ. 15 அப்படின்னா என்ன கூலிங்ல வச்சா ரூ. 15 எனக்கு புரியல. கூலிங்ல வச்சா எதுக்கு ரூ. 15 ரூ. 5 வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்த காஸ்ட். சரி நார்மல் அது பாட்டில் நம்ம ஊர்ல இப்படி தானே பண்ணுவாங்க இல்லையா? நம்ம ஊர்ல பண்றாங்க நம்ம ஊர்ல bro. பண்றப்போ அத கேக்குறதுக்கு ஆள் இருக்கா, இப்போ சண்டை வருது, சிம்பிளா சார்ட் புரியுற அவுட் மாதிரி பண்றாங்க. சொல்லணும்னா, ஒரு மளிகை கடை இருக்காரு, அண்ணாச்சி இருக்காரு, தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்காரு, முருகண்ணன் ஒருத்தர் கடை வச்சிருக்காரு. முருகண்ணன் கடையில போய் தேங்காய் வாங்கிட்டு வந்து வீட்ல அனுப்புறாங்க. ஏதாவது மல்லி ஜாமான் வாங்கிட்டு வந்து அனுப்புறாங்க. அங்க போய் கேட்கறோம்னா, மொத்த பில்லு தம்பி ரூ. 3300 என்னாண்ணே இவ்வளோ போடுறேன் இந்தாண்ணே ரூ. 3000 வைண்ணே வந்து தரேன்ட்டு வர முடியும். நீங்க அதே முருகண்ணன் இங்க கடை வச்சிருந்தாருன்னா, அவர்ட்ட போய் இதே ரூ. 3000 நீங்க பில்லு வருதுன்னா, அவர்ட்ட போய் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. தம்பி என்னத்த பார்கெயின் பண்ற ஒரு விஷயத்த இன்னொன்னு என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்னா, அங்க நம்ம பிரச்சனைன்னு ஏதாச்சும் ஒருத்தன் பண்றான். ஏரியாவுக்கு ஒருத்தன் வந்து அந்த கடை வச்சிருந்து காசு கூட வைக்கிறானா, தலைவா வாங்க என்னன்னு கேட்போம் அப்படின்னோம்னா, ஏரியாவே திரண்டு வந்துருவாங்க. இவன் என்ன நம்ம ஏரியால வந்துட்டு இப்படி பண்றான்ட்டு. இங்க போய் சொன்னோம்னா, அப்படியா ப்ரோ நான் குடுத்து வாங்கிட்டேன் ப்ரோ. நீ வச்சிருக்கா குடுக்குறடா நான் எங்க போய் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்ல ப்ரோ, இன்னொன்னு இந்த ஊருக்கு எல்லாம் பொழப்பு தேடி தானே வராங்க. சோ போய் பஞ்சாயத்துன்னு நிக்க முடியாது யார்ட்டையுமே. ப்ரோ நான் நியாயம் கேட்க தானே வாங்க. இல்ல ப்ரோ, இப்ப நைட்டு வந்து இப்ப தள்ளு வண்டி கடை இருக்கும். அங்க வந்து தம் 20 ரூபாய்க்கு விப்பாங்க. ஆமா. நம்ம எல்லாம் வாங்கி அடிப்போம். ஆமா. ஆனா நார்மல் எம்ஆர்பி 18 அவ்வளவுதான் ஆமா. இருக்கும். பட் 2 ரூபாய்க்கு விக்கிறாங்கன்னு யாரும் போய் சண்டைக்கு நிக்க மாட்டாங்க. ஏன்னா மறுநாள் காலையில எழுந்துச்சு அவன் ஆபீஸ் போனா போதும் தான் அவன் யோசிப்பான். கரெக்ட். அவங்க அடுத்த வேளை சாப்பாடுக்கு வந்து இது இருக்கா? சிட்டி. எக்ஸாக்ட்லி, ஃபாஸ்ட் மூவிங் சிட்டி. ஸோ அதனால தான் யாரும் பஞ்சாயத்துக்கு வர மாட்டாங்க. ஸோ அவன் கம்ஃபர்ட் ஜோன் அவன் ஊர் தான். அங்கன்னா பிரச்சனைனா ஆட்கள் வருவாங்க. இங்கே வந்து அவனுக்கு என்ன பிரச்சனைனா, அவன் ஆஃபீஸ் போகும்போது டிராஃபிக் வரக்கூடாது, சாட்டர்டே சண்டே தூங்கணும், அவனுக்கு போயிட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அவன் தேவையில்லாத பஞ்சாயத்துலாம் ஈடுபட மாட்டான். பஞ்சாயத்துக்கு ஸோ அது ஒன்று தான். இன்னொன்று இப்போ ஊர் விட்டு ஊர் வந்து நான் வந்து என்ன ப்ரோ 2 ரூபா அப்படின்னா அவங்க தெரிஞ்ச ஒரு 4 பேர் கூட்டம்ட்டான்னு வச்சுக்கோங்க, எனக்கு தான் கரெக்ட். அதான் இல்ல ப்ரோ நீங்க சொன்ன மாதிரி தான். என்ன மேட்டர்னா இதுதான் மேட்ரு. அப்படி நடக்கிறதுனால இல்லாதவங்க தான் கஷ்டப்படுற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுதான் வேற நான் ஆப்ஷனே இல்லாம போச்சு அது அப்படி. கட்டுற தமிழ் படம் மாதிரி ஆக்சுவலா கரெக்ட். எவனா வந்து ஒருத்த விலை ஏற்றி விடுறானா. பட் அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம சென்னைக்குள்ள எப்படியாவது சர்வை பண்ணிட்டோம்னா
இதே லிவிங் ஸ்டைல்ல நம்ம ஊர்ல போய் இருக்கும்போது நமக்கு அது சீப்பா தான் தெரியும். கண்டிப்பா, ஸோ கண்டிப்பா. ஒரு வகையில இன்னொன்னு வந்துட்டு இந்த விஷயத்த இந்த கடை மேட்ரு சொல்லிட்டு இருந்தப்போ, முருகண்ணன் கடை வச்சிருப்பாருன்ற மாரி நம்ம ஊர்ல அப்படி சொன்னீங்க. ஆ, ஆ, முருகண்ணனுக்கு என்ன தெரியும்? சுப்பிரமணி தானே, சேது மகன் வந்து ஆ, காசு குடுத்துருவான். ஆ, ஆ. ஜபான் தானே, இந்த ஒரு மகன் வந்து காசு குடுத்துருவான்றது தெரியும். ஒரு நம்பிக்கை இருக்கும். ம், ம், ம். ஆனா, இங்க கடை போட்டிருக்கவரு, அவரே வெளியூர்ல இருந்தா இங்க வந்து கடை போட்டிருக்காரு. ம். அப்படின்றப்போ, அவருக்கே அந்த நம்பிக்கை வர்றதுக்குன்றதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது. நம்ம எப்படி அவர புதுசா ஒரு ஆளா பார்க்குறோமோ, அது மாரி தான் அவருக்கு நம்மளும் ஒரு புதுசா ஆளா கரெக்ட். நம்ம சேட்டா இருக்கோன்றப்போ வந்து முத நாள் கடையில போய் நின்றப்ப பேசல நம்மள்ட்ட. ஒரு 3, 4 மாசம் ஸோ அதுக்கு போனதுக்கு ஒரு அப்புறம் எந்த டைம் ஒரு என்ன தேவைப்படுது. நீங்க ஸோ அது நான் அப்படிதான் பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ அது யாரா இருந்தாலும் எல்லாருமே மனுஷங்க தானே. ம், இங்க ம், ம், அதாவது ம். நம்ம இங்க வந்து சென்னை, மதுரை, தூத்துக்குடி, கோயம்புத்தூர்னு இப்படி பேசிட்டு இருக்கோம். இப்போ இதுவே நம்ம இங்கேருந்து நம்ம இப்போ நம்ம 4 பேருமே இங்கேருந்து ஒரு மும்பைக்கு போறோம் அப்படின்னா, ம், ம், ம். லைக் வந்துட்டு நம்ம வந்துட்டு தமிழ்நாடு, மும்பைன்னு தான் பார்ப்போம். ஸோ அந்த மாரி தான். ஸோ எங்க இருந்தாலும் அட்லாஸ்ட் எல்லாருமே ம், வந்துட்டு ம். ஒண்ணா தான் இருக்கும். மதுரையிலே இருந்து பஞ்சாயத்து பண்றவங்களும் இருக்காய்ங்க. வெளியூர்லயே வந்துட்டு ஒண்ணா பொழப்பு நடத்துறவங்களும் So இருக்காய்ங்க. அதான் இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், இந்த பிரச்சனையிலும் சென்னையில சர்வைவ் ஆகுறதுன்றது தான் ஒரு மேட்டரு. அத தாண்டி அது கரெக்ட்டாவே போயிட்டு இருக்குன்றது தான் நம்புறோம். ஸோ இந்த மாரி வந்து பிரச்சனைகள்லாம் நெறைய இருந்தாலும், அத நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம்? அது எப்படி கரெக்ட்டா போயிட்டு இருக்கா? எல்லாருக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி இல்லனாலும் அது எப்படி போய்க்கணும்னு கத்துக்கிறது தான் வந்து நம்ம சென்னையில பெருசா கத்துக்கிட்டது. கண்டிப்பா, ஸோ கண்டிப்பா. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன தோணுது? சென்னை பத்தி வேற ஏதாவது டிஃபரண்டான ஏதாவது ஆங்கிள் வேற என்னன்னா இருக்குங்களா? டிஃப்ரெண்டான்றத காமனா எல்லாருக்குமே இது வந்து கடந்து வந்திருப்பாங்க அப்படின்னு என்ன தோணுதுன்னா, சென்னைக்கு வந்ததுமே நம்மளுக்கு வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுற மாரி ஃபுட் சேஞ்ச் ஆகுறது வந்து கண்டிப்பா ம், நெறையா ம், 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 ம். இருந்திருக்கும். நம்ம நெறையா ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டு இருந்திருப்போம். இல்ல இங்க வந்து நல்ல ஃபுட் சாப்பிட்டு இருந்திருக்கலாம் அங்க விட. ஸோ ஃபுட் தான். சென்னைக்கு வந்துட்டு ஃபுட்ட பத்தி சிவி ப்ரோ சொல்லுங்க. ஃபுட்டுனாலே எனக்கு தெரிஞ்சு சவுகார்பேட்டை தான். ம். ம். சவுகார்பேட்டை பெஸ்ட்டு. நீங்க எல்லா மாரி ஃபுட்டும் இருக்கும். சவுகார்பேட்டை, நார்த் மெட்ராஸ். இங்க 2 தான். நீங்க வந்து நெறையா பார்க்கலாம். என்ன முலேசின்னு ஒரு இருக்கும். ஜிகர்தண்டா மாரி ஒண்ணு இருக்கும். ம், ம். ஆ, ஆ, ஆ. அப்புறம் ஓகே, இது ஓகே. நான் பேர் கரெக்ட்டா சொல்றான்னு தெரியல. கரெக்ட், கரெக்ட்டா தான் சொல்றீங்க. கரெக்ட்டா முலேசின்னு ஒண்ணு இருக்கும். இதெல்லாம் வந்து நான் இங்க வந்து நான் இங்க வந்து தான் ஆமா, சாப்பிடுறேன். நானும் இங்க தான் வந்து நான் சாப்பிட்டேன் ஃபர்ஸ்ட். கோயம்புத்தூர்ல இருக்கும்போது அத்தோ சாப்பிட்டதே கிடையாது. மதுரையில எப்படி சென்னை வந்தா கிடைக்குங்க? அத்தோ ப்ரோ சாப்பிட்டேன். நீங்க வந்ததே 8 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரோ. அப்ப கண்டிப்பா நீங்க வந்து தான் சாப்பிட்டுருக்கணும். இல்லங்க. 8 வருஷம் முன்னாடிலாம் அங்க ஒரு விஷயமே இல்ல. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல அப்படி ஒரு விஷயமே நான் கேள்வி கூட பட்டதில்ல. புரியுது, மதுரையில புரியுது. இருக்கா அப்படி? மதுரையில அத்தோலாம் இருக்கு. நான் சென்னையில வந்து அத்தோ நானும் நான் மதுரையில இப்போ தான் என்னன்னா நான் ஃபுட் பத்தி சொல்லணும்னா, நான் நெறைய கொஞ்சம் மிஸ் பண்ணுவேன். டேஸ்ட் வைஸ். ஏன்னா நான் ஆமா, மதுரையில மதுரைங்கும்போது நான் உங்களுக்கு பரோட்டா ஃபுட் எங்க கோர்ல போய் சாப்பிட்டாலும், அதுக்கு அவங்க குடுக்குற வெரைட்டி ஆஃப் அந்த குழம்புன்றதே வந்துட்டு நெறையா இருக்கும். அதுக்கு அதாவது என்ன சொல்றது, கிரேவி பதத்துல ஒண்ணு இருக்கும். நல்லா தண்ணியா வச்சு குழம்பு பதத்துல சால்னா ஒண்ணு இருக்கும். நெறைய ரீல்ஸ் சில பார்த்துருக்கேன். பிரியாணி கடைக்கெல்லாம் போனோம்னா தால்சா இருக்கும். இங்கலாம் நான் இங்க தால்சா ஆமா, இங்க எங்கேயுமே பார்க்கறது எங்கேயுமே இல்ல. இல்ல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் சைட் டிஷ்ஷா மிஸ் பண்ணுவேன். அதே மாரியா ஆனா ரோட்டு கடைகள பத்தி சொல்லணும்னா, எங்க ஏரியால வந்துட்டு ஒரு தோசை கடை ஒண்ணு இருக்கும். ரூ. 30 குடுத்தோம்னா போதும். அந்த அக்கா பிளைன் தோசை நல்லா அந்த கல்லு சைஸ்க்கு அதாவது எங்க சுடுவாங்க. ஏரியா நான் ஒரு மீன் பண்றது வந்து திருவான்மியூர். திருவான்மியூர்ல சென்னையில இங்க எங்க சென்னையில ஏரியா. இப்ப இங்க மதுரை இருக்குது. ஸோ 30 ரூபாய்க்கு அவ்வளோ பெரிய தோசை வந்து இங்க நான் சாப்பிட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து காஸ்ட் வைஸ் எனக்கு இதெல்லாம் வந்துட்டு ஓகேவா இருக்கு. பட் ஸ்டில் அந்த டேஸ்ட் வைஸ் நான் கொஞ்சம் மிஸ் பண்ண தான் ஸோ செய்றேன். மதுரை மதுரைய வந்து வந்துட்டு ஒரு ஃபுட் பேஸ்ல உண்மையிலேயே மிஸ் வந்துட்டு பண்ண தான் செய்றேன் அது. உங்களுக்கு என்ன ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? லைக் இந்த ஊர்ல இது இருக்கு. சென்னையில வந்து தான் போய் இது கத்தி இப்போ சொன்னாரு பார்த்தீங்களா? மலேசி, அத்தோ மாரி விஷயம். இந்த மாரி நீங்க ஏதோ உங்க ஊர்ல எல்லாமே கிடைக்கும் மதுரைங்கும்போது. அத தாண்டி சென்னையில நீங்க வந்து பார்த்ததுனா ஃபுட்டுல வந்து வித்தியாசமா சாப்பிட்டு சென்னையில வந்து சாப்பிட்டேன் அப்படின்றத விட, மதுரையில வந்து பார்த்தீங்கன்னா, சீரக சம்பா பிரியாணின்றது வந்து ரேட் கம்மியா கிடைக்கிற ஒரு விஷயம். எல்லா ஹோட்டலும் சீரக சம்பா இருக்கும். நம்ம பாஸ்மதி சாப்பிடுறது டேய் எங்கேயாச்சும் பாஸ்மதி பெரிய அரிசியில சாப்பிடணும் Correct, அப்படின்னு correct. ஆசைப்படுவோம். அப்படி தேடி தேடி அங்க சாப்பிட்டுட்டு இருப்போம். இங்க இன்னைக்கு நம்ம ஷூட்டுக்கு வந்து நம்ம சாப்பிட்ட ப்ரொடக்ஷன் ஃபுட்ல இருந்து எங்க போனாலுமே பாஸ்மதியில சாப்பிட்டு ஒருவேளை சீரக சம்பா எப்படி இருக்கும் டேஸ்ட்ன்றது மறந்தே போச்சு. அது ஆக்சுவலா அதுல ஒரு நல்ல அரோமா இருக்கும். சீரக சம்பா பிரியாணில சீரக சம்பா அது taste தம் நல்லா அடிச்சு இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். அது கோயம்புத்தூர் சைடுமே சாப்பிடுறப்பவே வந்துட்டு உங்களுக்கு சீரக சம்பா தான். அந்த அரோமாவே நல்லா இருக்கும் ஆக்சுவலா. டவுன் சவுத் எல்லாமே சீரக சீரக சம்பா சம்பா தான். தான். இங்க தான் full-ஆ மெயினா நம்ம ஊர்ல அங்க சீரக சம்பாவை கம்பேர் பண்ணி சீரக சம்பா நம்மளுக்கு பாஸ்மதி பணம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அங்க சீரக சம்பா கண்டுக்கவே மாட்டோம். இங்க வந்துட்டு என்னன்னா ஃபுல்லா எங்க போனாலும் பாஸ்மதி ரைஸ். பட் மத்த விஷயத்துல கம்பேர் பண்ண மாதிரி தான் ஃபுட்லயும். நம்ம ஊர்ல வந்து செலக்டிவா ஃபுட் சாப்பிட்டாலும், நம்ம சென்னைன்னு வரும்போது வெரைட்டி ஆஃப் பீப்பிள் ஜாயின் பண்றனால இல்ல எல்லா டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டுமே இங்க வந்து தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது. கரெக்ட். ஊர்ல வந்து நமக்கு டப்பு நார்த் இந்தியன்னா இவர் சொன்ன மாதிரி சவுகார்பேட்டை போனா எல்லா நார்த் இந்தியனும் ட்ரை பண்ண முடியும். எல்லா டிஃபரெண்டும் ட்ரை பண்ண முடியும். ஊர்ல ஒரு ஸ்பெசிஃபிக்கா அங்க என்னன்னா நம்ம மதுரையெல்லாம் பார்த்தா ஒரு ரா ஃபுட் இருக்கும். ரா ஃபுட்னா அப்படின்னா இங்க வந்து இந்த இப்போ 2 ஃபுட்டை சேர்த்து ஒரு மாதிரி கொலாப் மாதிரி பண்ணி புதுசா ஏதாச்சும் ரெடி பண்றாங்க. கொலாப் இன்ஸ்டா செலிபிரிட்டின்னு காட்டுறாரு. கொலாப் இல்ல அது இன்னொரு பேர் சொல்லுவாங்க மறந்து யாருனாலும் போச்சு. பேசலாம். இதெல்லாம் தாராளமா வந்து இல்ல, இது ஒரு வார்த்தை அது. எப்படி உள்ள இல்ல அவர் ஃபுட்டை கொலாப் பண்றாருங்க. அணிலுக்கு வாழ் தெரிஞ்ச மாதிரி மதுரை பேசுற உள்ள இருந்து அண்ணன் வந்துட்டு இல்ல என்னன்னா செய்யற விஷயம் இல்ல முட்டை இடியாப்பம் சிக்கன் இடியாப்பம் அது எல்லாமே எப்படின்னா ராவான மேட்டரா இருக்கும். எப்படின்னா ஒரு கடையில செஞ்சுட்டு ரொம்ப நாளா ஃபாலோ பண்ண விஷயமெல்லாம் இருக்காது. இல்லப்பா அண்ணன் இப்படி ஒன்று செஞ்சேன் இப்படி பண்ணேன் நல்லா இருந்துச்சு எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சேன் ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படிதான் இருக்கும். கறி தோசை இது எல்லாமே இருந்தாலும் மதுரையில் இட்லி சட்னி இந்த மாதிரி கடைகளுக்குமே ஃபேமஸான கடைகள்லாம் நிறையா இருக்கு.
சென்னை வந்துட்டு அங்க இருக்க, இங்க இருக்க ஃபுட் என்ன வித்தியாசம்னா, மதுரை கடை அதாவது சென்னை மதுரையில இருக்க கடையோட ஃபிரான்சைஸ் ஏதாவது சென்னையில இருந்தாலும், மதுரை டேஸ்ட் இல்லையோ, இது மதுரை மாதிரி இல்லையோன்ற ஃபீல்லாம் இருக்கும். ஃபுட் வைஸ் பார்த்தோம்னா, இங்க இதெல்லாம் தாண்டி இது சென்னைக்குன்னு ஒரு ஃபுட் இருக்கானே எனக்கு தெரியல. ப்ராப்பரா சென்னை சென்னைக்கு மதுரைக்குன்னா இல்ல பரோட்டா சொல்லி எல்லாம் அங்க நெல்லை அந்த சைடு ஃபுல்லா இருந்தது. அத்தோ எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, சவுகார்பேட்ல ஒரு சைடு. நார்த் இந்தியன் டிஷஸ் ஆமா, எது தாசமகான் போயிருப்பீங்களா? தாசமகான் போயிருக்கேன். அங்க ஒரு பீஃப் என்டையர் ஸ்ட்ரீட்டே இருக்கும். அது சூப்பரா இருக்கும். ஆனா அதுவுமே அது சென்னையோட சாப்பாடா அப்படின்னு தெரியாது. தெரியல. இன்னொரு மேட்டர் இப்போ நீங்கள் பீஃப்னு சொன்ன பிறகு எனக்கு தோணுச்சு. எனக்குன்னா நம்ம எங்கள் மதுரையில் வந்து பீஃப்னா ஒரு ஸ்டால் ஊருக்கு ஒதுக்குப்புறமா வச்சிருப்பாங்க. ஊருக்குள்ள மெயினான ஏரியாவில் இருக்காது. எல்லா ஹோட்டல்ஸ்லையுமே பீஃப் இருந்துராது. ஆமா ஆமா, அது கோயம்புத்தூர்லயும் அதே மாதிரி தான். கோயம்புத்தூர் ஆக்சுவலாக நீங்கள் சொல்ல வேணாம், அது அப்படிதான் இருக்கும், தெரியும் எனக்கு அந்த மேட்ரு. ஆனால் அது ஒரு அரசியலாக இருக்காங்க. இங்கே அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஜென்ரலாக ஏதாவது ஒரு கடைக்கு போனீங்கன்னா இது வேணுமா அது வேணுமான்ற ஆஃபர் தான். வந்து பீஃப்ன்றது வந்து ரொம்ப ஈஸியான எளிமையாக கிடைக்குது இங்கே சென்னை. இன்னொன்று ஃபுட்டில் இந்த மெயினான விஷயத்தெல்லாம் தாண்டி இப்போ மதுரையெல்லாம் வந்துட்டு நான் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போதெல்லாம் ஒரு வடை கடைக்கு போனேன்னா ஒரு ஐயா உட்காந்து வடை கடை போட்டுட்டு ஒரு சின்ன ஒரு தள்ளு வண்டியில் இருக்கும். கீரை வடை இருக்கும், முடக்கத்தான் கீரையில் வடை போடுவாங்க. சின்ன ₹1 ₹2 வடை கிடைக்கும். அதை ஒரு ₹2 வடை ஒரு 5 வடை வாங்கணும். அந்த மாதிரி கடைகள்லாம் நாங்கள் பார்க்குறது ரொம்ப ரேராக இருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னொன்று அங்கே எங்கே போனாலும் ஆற்று சைடு போனோம், வைகாத்து பக்கம் போனோம்னா கூழ் கடை இருக்கும். ஒரு ₹15 இருந்தால் போதும். ஒரு சொம்பு கூழ், அதுக்கு ஒரு 15 வெரைட்டி இருக்கும் சைட் டிஷ். அதை சாப்பிட்டேன்னா போதும், அது ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அன்லிமிட்டடா இருக்கும். வடகம்னா ஒரு பாக்ஸ் அன்லிமிட்டட் எவ்வளோ எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் வத்தல் இருந்துச்சுன்னா அதை அன்லிமிட்டடா எடுத்துக்கலாம். இது வந்து பேஸ் ஃபுட், அந்த ஊருக்குன்னு ஒரு பேஸ். அந்த மாதிரி அந்த ஒரு கூழ் கடையோ இந்த மாதிரி விஷயங்களே நான் இங்கே பார்க்கறது இல்லை. நான் சென்னை வந்து இவ்வளோ நாள்ல அப்படி ஒரு விஷயமே பார்க்கறது இல்லை. இப்போ நம்ம சாப்பிட்ற நார்மல் இட்லி, தோசை, ஒரு மேகி, நூடுல்ஸ் இந்த மாதிரி கடைகள் தான் இருக்கே தவிர, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ற மாதிரி சில இடத்துல வந்து மிஸ் பண்ற மாதிரி. பானிபூரி கடை அதிகரிச்சிச்சு, வடை கடைகள் குறைஞ்சிருச்சு. அந்த மாதிரி அங்க வந்து இப்போ மதுரையில் வந்து பார்த்தோம்னா அந்த பிரெட் ஆம்லெட் சாப்பிட்றோம் அப்படின்னா, பிரெட் ஆம்லெட் வந்து மதுரை சோன் எங்கிட்ட ஃபேமஸாக இருக்கும்னா, கொடைக்கானல் பக்கம் தான் போனோம்னா கொடைக்கானல் பிரெட் ஆம்லெட் சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கும். இங்கே டீ கடை பிரெட் ஆம்லெட் இருக்குது. மேகி எவ்வளோ பேர் சாப்பிடுவாங்களா நீங்கள் வந்து ஆச்சரியப்பட்டு, இவ்வளோ மேகி ஓடுதா செஞ்சு கொடுக்குறாங்க, அதை சாப்பிட்றாங்களா அப்படின்ற மேட்டராக இருந்துச்சு. ஸோ இப்போ ஃபுட்டு பற்றி பேசும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ ஃபுட்டு நம்ம கடையில் வாங்குறது ஓகே. இப்போ ரெண்டாவது இப்போ நம்ம வந்த காரணம் என்ன, இங்கேருந்து ஏதோ ஒரு வேலை தேடி நம்ம பசங்களாக வந்திருக்கோம். பசங்களாக வரும்போது அதை வாங்கி நம்ம செஞ்சு நம்ம செய்கிற விஷயம் இருக்குல்ல, ரூமில் பசங்களோட செய்கிற விஷயம். ஸோ அந்த விஷயம் வந்துட்டு புது அனுபவமாக தான் இருந்திருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க பசங்களாக வந்துட்டு நாங்களாம் இருக்கோம், ஒன்றா தங்கியிருக்கும் போது உங்களுக்கு அந்த ஃபுட் குக் பண்ணுறதா இருக்கட்டும், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? லைக் ஃபுட்டு வந்து செய்கிறத பொறுத்தளவுக்கு அதை செய்கிறவன் ஒருத்தன் இருக்கான்ல, அவனுக்கு தான் அது பேட் எக்ஸ்பீரியன்ஸ். அதை வந்துட்டு அது நான் தான், எங்கள் ரூமில் நான் தான் அது. அதனால தான் சொல்கிறேன். மற்ற எல்லாருக்கும் அது குட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். ஆக்சுவலாக அது ஒரு ஜாலியான மூமெண்ட் ப்ரோ. ஆக்சுவலாக நம்மளே சமைச்சா அது எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் சரி, அடிபிடிச்சாலும் சரி, அது எப்படி இருந்தாலும் அட்லாஸ்ட் அது நல்லா தான் சமைப்பேன் நான். பட் இருந்தாலும் என்னவா இருந்தாலும் நம்ம வீட்டில் அம்மா ஏதாவது செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்துட்டு ஏகப்பட்ட பேச்சு பேசியிருப்போம். என்ன இது இப்படி இருக்கு அப்படி இருக்கும், ஏகப்பட்ட குறை சொல்லியிருப்போம். அந்த பேச்ச அப்புறம் அண்ணன் பேசுறேன் ரூம்ல, என்ன இப்பதான் நம்மளுக்கு புரியுது. அப்ப நம்ம பேசுறப்ப அம்மாவுக்கு இப்ப இருந்த அம்மா தனியா உட்காந்து என்னெல்லாம் யோசிச்சிருப்பாங்க. அதெல்லாம் யோசிக்கிறப்போ இது வாழ்க்கையில சில விஷயங்கள் கத்துக் கொடுக்குது. பேசுறப்ப நான் யோசிக்கிறேன் என்னென்ன நடத்திக்கிட்டு இருந்தாரோ, தனியா உட்காந்து பேசுன நடத்துட்டு. ஆனா அண்ணே சாம்பாரா சூப்பரா வைப்பாப்ல, அரட்டிடுவாப்ல. என்ன வெங்காயம் வெட்டி விடுறா, தக்காளி வெட்டி விடுறா கேட்பாப்ல. பார்த்துட்டே வேணான்றுவாப்ல. நான் வெங்காயம் அப்படின்னு ஒருத்தனெல்லாம் ஆக்சுவலா வந்துட்டு ஒரு தடவை வந்துட்டு என்ன பண்ணோம், யார்கிட்டயுமே காசு இல்லை. ஆனா வீட்டுல கொஞ்சம் ரவை வந்து வாங்கி வச்சிருந்தோம். சரி ரவை உப்புமா கிண்டுவோம்டா. உப்புமா யாருக்குமே பேசிக்கா பிடிக்காது. பட் இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிடுவோம் அப்படின்னு மைண்ட் ஆயிட்டோம். பசிக்குது, கையில சுத்தமா காசு இல்லை சீரியஸா. சரி ரவை உப்புமா செய்வோன்னு கிண்டுனா, நான் ஒருத்தன்ட்ட சொல்லிட்டு போறேன், இங்க தான் உட்காந்துருக்கான். தண்ணியை ஊத்திட்டு கரண்டி வச்சு லைட்டா அப்படி கிண்டிட்டு மட்டும் இருறா அப்படின்னு. அவ்வளோ வந்து பார்க்குறேன், கரண்டி தனியாக இருக்குது, அந்த இது தனியாக இருக்குது. கரண்டியே உடச்சிட்டான் உப்புமாவை கிண்டுறேன்ற பேரில். கேட்டால் வந்துட்டு உப்புமா அவ்வளோ நீங்கள் கெட்டியாக செஞ்சுட்டீங்க, நான் எப்படி இது பண்ணுறது, ஏகப்பட்ட ஏதாவது காரணம் சொல்கிறது. ப்ரோ நீங்க அதே மாதிரி பேச்சுலர்ஸ் ரூம்ல நீங்க காய் வெட்டு அப்படின்னு ஒருத்தன் சொன்னீங்கன்னா, அடுத்த வாட்டி கேட்க கூடாதுன்னு என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ண. அதே தான் ப்ரோ பண்ணா. 1 கிலோ காய் ப்ரோ, 1 கிலோ காய் வெட்டுறான்னா 1/2 கிலோ கீழே கொட்டியிருக்கும், 1/2 கிலோ அவன் சாப்பிட்ருப்பான், இத்தனோண்டு இருக்கும். ஓகேவா, அதை போட்டு செய்யறதுக்குள்ள முடிஞ்சிடும். 5 விசில் குளிக்க போறேன்டா, 5 விசில் அதை மட்டும் பாருங்கன்னா 7-8 போயிடும். ஆஃப் பண்ணிருன்னு என்ன சொல்லுவானு வெளில வந்ததுக்கு அப்புறம். இதுதான் வந்து பேச்சுலர்ஸ் ரூம்ல. இது அந்த பேச்சுலர்ஸ் ரூம் தான். நான் அடுத்து வந்து டாபிக் அதுதான். ஸோ வெளியிருந்து தனியா வந்தாலும் சரி, பசங்களாம் வந்தாலும் சரி, இந்த பேச்சுலர்ஸ் ரூம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த லைஃப்னு ஒன்று இருக்குல்ல, அதுவுமே சென்னையில் வந்துட்டு இது கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்துட்டு இல்லை ப்ரோ ஜாலியாக தான் இருக்குன்னு உங்களோட? நான் அதான் சொல்றேன், நான் வந்து செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தேன், எனக்கு அது ஓகே தான். நீங்க சிவி ப்ரோ நீங்க ரொம்ப வருஷம் முன்னாடி ஐடி ஒர்க் கூட வந்திருந்தீங்க. வந்து ஃபர்ஸ்ட் நான் ஆக்சுவலி ஃபேமிலியோட தான் இருக்கேன். என் ஃபேமிலி தாம்பரத்துல இருக்கு. நான் தாம்பரத்தான் சாலிகிராம் வந்துட்டு போக முடியாது, பாய்ஸோட இங்க அடுத்த ஊர்ல இருக்காங்க அவங்க. ஆமா, ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வேற ஊர்ல தான் இருக்காங்க அவங்க. எனக்கு வந்து பேச்சுலர் ரூம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா,
அது ஒரு ஆஃபீஸ் செட்டப்பு. ம், ம், ம். அங்க ஏசி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ அதனால எனக்கு ஜாலியா இருக்கு. இருந்தது. பட் எனக்கு தெரிஞ்சு வெளியூர்லேருந்து வந்து ஒரு 1 பிஹெச்கே 2-3 பேர்லாம் தங்கி இருக்கும்போது அது ரொம்ப கஷ்டம் அது. நிறைய பேர் நான் கேள்விப்படுறேன், சிமெண்ட் ஷீட்டில் அந்த பேச்சுலர்ஸ் ரூமே ஒரு 1 பிஹெச்கே சிமெண்ட் ஷீட்லாம் இருக்கும். சிமெண்ட் ஷீட்லாம் வெயில் காலத்தில் என்ன ஆகுறது? கரெக்ட். ஸோ ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். ஆமாம். மற்றபடி பேச்சுலர்ஸ் அதான் எனக்கு தெரிஞ்சு என்னோட மென்டல் ஹெல்த் இப்போதைக்கு நல்லா இருக்குன்னு காரணம் பேச்சுலர்ஸ். கண்டிப்பா ப்ரோ, இதே தான் ஆக்சுவலா நான் சொல்லுவேன். ஏன்னா அதனால தான் பேச்சுலர்ஸ் ரூம்ல இருக்கிறனால தான் இது ஒரு ஜாலியா அது ஓடுது. தனியாலாம் இருந்துட்டோம்னா தனியாலாம் இருந்தா பேச்சுலரா இருக்கும்போது காசுக்கு கஷ்டம் இருக்கும். அதுதான். அது எல்லா நேரத்துலயும் இருக்காது. இப்போ எங்க ரூம்ல எப்படின்னா, என் கையில வந்துட்டு ஒரு சில நேரம் காசு இருக்கும், நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். என் கையில அதாவது மாசத்துல ஒரு 10 நாள் இருக்கும், 20 நாள் இருக்காது. பேச்சுலர் லைஃப் அப்படிதான் போகும். அந்த 20 நாள்ல இன்னொருத்தன் கையில இருக்கும், அவன் அந்த 20 நாள் அவன் பார்த்துப்பான், இன்னொரு 10 நாளா பார்த்துப்பான். இப்படிதான் ஆக்சுவலா அது ஓடுதே ஓகே தவிர. ப்ரோ, இப்போ நீங்க சொல்ல பாயிண்ட் புரியுது. பட் அதை தாண்டி கஷ்டம்னு கண்டிப்பா இருக்கும்ல. அந்த கண்டிப்பா. இருக்கிற கஷ்டங்களை என்னென்ன ஃபேஸ் பண்றீங்கன்னு கேக்குறேன். அதாவது பண கஷ்டத்தை இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, ஓகே. தாண்டி வந்துருவோம். இதை தாண்டி பேச்சுலரா இருக்கப்ப பிரச்சனை என்னன்னா, பேச்சுலரா இருக்கிறது தான் ஆக்சுவலா பிரச்சனையே. இப்போ ஒரு ஃபேமிலி பேச்சுலருக்கு என்ன பெரிய பிரச்சனைனா டாய்லெட். முதல்ல டாய்லெட் காலைல எழுந்தோன்னே, அதாவது நம்ம Nightல நீங்க இன்னும் token போட்டு வச்சிருப்பீங்க. போய்க்கலாம். டாய்லெட்ல இப்படி போடும் காலங்காத்தால நம்ம போவோம். நம்ம தான் ஃபர்ஸ்ட் உள்ள போவோம்னா ஒருத்தன் உள்ள உட்காந்துருப்பான். அது ஒரு பிரச்சனை. அதாவது அப்புறம் நம்ம பொருட்கள் நம்ம ஒரு ஆசையா பழம் வாங்கலாம், எனக்கு புரிஞ்சுச்சு. காய் வாங்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருப்போம். எடுத்து சாப்பிட்டுருவானுங்க. இன்னொன்னு, நம்ம வந்துட்டு ஆசையா வந்துட்டு சரி ஆசையான்னு இல்லை, நம்ம கையில அவ்வளவுதான் காசு இருந்திருக்கும், ஒரு சென்ட் பாட்டில் வாங்கி வைப்போம். ஆமா. ஒரு வாரம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா குளிச்சுட்டு கிளம்புனா சென்ட்டே தேவைப்படாது ப்ரோ, குளிக்க மாட்டாங்க கிளம்புறப்போ. அந்த நேரத்தில் அவசரத்துக்கு கிளம்பிடுவாங்க, டக்குன்னு சென்ட்டை ஃபுல்லாக அடிச்சுட்டு அப்படியே கிளம்புறது. வந்து பார்த்தா ஒரு வாரம் கழிச்சு வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சென்ட் பாட்டில் காலியாக இருக்கும். இப்படி இந்த மாதிரி அதாவது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு இது வந்து பெரிய கஷ்டம் இல்லை. பட் ஆனால் வாஷிங் மிஷின்ல அவன் பொடி வாங்கி அவன் கம்ஃபர்ட் போட்டு துவைச்சானா ஒரு முடி ஊற்றுவான், அரை பொடி போடுவான். இது பார்ப்பான், என்ன இது பாக்கெட் பெருசா இருக்கேன்ட்டு போட்டது 3 சட்டையா இருக்கும், அள்ளி போட்டுருவான். ஒரு கை பொடி எடுத்து போட்டு அடி ஓட்டு அப்படின்ட்டு ஒரு துணிலாம் போடுவானுங்க. அவ்வளோ பெரிய வாஷிங் மிஷினில் ஒரு துணி போட்டு துவைப்பானுங்க. அவங்க தான் பயங்கர ஹைஜீனிக்கா இருக்க மாதிரி. இது கூட பரவாயில்ல, சமைச்சு வச்சிருப்போம், வெளில போய் சாப்பிட்டு வந்துருவானுங்க. இது சில நேரங்கள் நடக்கும். வெறுப்பாய் வெறியாய் பைத்தியமா பிடிச்சிருவானுக்கு. அப்புறம் வெளில இன்னும் போய் சாப்பிட்டு வந்துருவானுங்க. இன்னும் சாப்பிட்ற மேட்டர் தான் bro. உங்களுக்கு அது ஃபீல் ஆகிருக்கேன் தெரியல. நம்ம வீட்டில் இருக்கப்போ அம்மா என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து நான் இருங்கம்மா அப்பா சாப்பிட அப்படி சாப்பிடுன்னு சொல்லுவோம். அது ஏன்னு அப்போ தெரியல. இப்போ நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சுட்டா எல்லாரும் உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறப்ப அது தெரிஞ்சு. எதுனாலனா ஒருத்தர் அதிகமாக சாப்பிடுவான், ஒருத்தன் கம்மியாக சாப்பிடுவான். ஸோ எல்லாருக்கும் அது ஈவனாக ஒரே டயத்தில் உட்காந்து தான் கிடைக்கும். இல்லை ஒருத்தன் வெளியே போயிருக்கான்றனால கரெக்ட். அவனுக்கு வைக்கணும்னு ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. உட்கார்ந்து 5 பேரும் அதை ஒழுங்கா சாப்பிட முடியாது, ஏன்னா அவன் சாப்பிடணுமே அப்படின்னு வச்சிருவோம். அதனால நம்ம வந்து அவனுக்கு வைக்கணுன்ற கான்சியஸ்ல இவங்களும் ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க. சில டைம் இப்படி ஆயிடும். அப்படி ஆப்போசிட் வைக்கிறப்ப என்ன ஆயிரும், அவன் வந்து சாப்பிட மாட்டான். இல்லை நான் சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னா. ஆட அங்கலாப்பு இதுக்காக நான் வச்சோன்ற மாதிரி ஆயிரும். இது பேச்சுலர் ரூம்ஸ்ல கஷ்டம்ன்றது நீங்க சொல்ற மாதிரி இல்ல, bachelor நான் கஷ்டம்னு எதை மீன் பண்ணி கேட்டேன்னா, இப்போ நம்ம மெயினா சென்னைக்கு வரதுக்கான காரணம் என்ன? வெளியூர்ந்து வரதுக்கான மோஸ்ட்லி வேலை வாய்ப்புன்ற ஒரு விஷயம் தான். கண்டிப்பா. அந்த வாய்ப்புகள் வந்து கிடைக்குதா? இல்ல வந்துட்டு இல்ல ப்ரோ ரேரா இருக்கு, கஷ்டமா தான் இருக்கு, ரொம்பவே கஷ்டப்படணும். இல்ல ப்ரோ கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் கிடைச்சிருது அப்படின்ற மாதிரி எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு கேக்குறேன். சென்னை பொறுத்தளவு தெரிஞ்சு இங்க வந்து வேலை தேடுறது வந்து கஷ்டமா தான் இருக்கு. கஷ்டம். உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா இங்க வந்துடலாம். இங்க வந்து நான் வாய்ப்பு தேடுறேன், இங்க வந்து நான் பண்றது வந்து அது ரொம்ப பெரிய டாஸ்க். ஏன்னா நம்ம தெரிஞ்சவங்க இருந்தா பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கான், நம்ம தலையை உள்ள விட்டுறோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நம்ம புதுசா வரோம், ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கிறோம் ரொம்ப அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா ஆரோன்றப்போ அது வந்து ரிஸ்க் தான் எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு எப்படி ப்ரோ? நீங்கலாம் வந்துட்டு ஒரே ரூம்ல இருக்கனால கேக்குறேன். லைக் நீங்க ஃப்ரெஷ்ஷா வந்து ஆரம்பிச்சீங்களா இல்ல? ப்ரோ ஃப்ரெஷ்ஷாக வரதுனா வரப்போ என்னன்னா எங்களுக்கு வந்து இது பண்ண போகிறோம் அது பண்ண போகிறோம் ஐடியாவில் இல்லை. ஒரு கான்டாக்ட் வச்சுருந்தோம். நான் ஆதித்யா டிவியில் அங்கே ஒருத்தவங்க சேனல் ஹெட் கான்டாக்ட் வச்சுருந்தோம். அவங்க வந்து ஆல்ரெடி நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஹோப் தான் நம்ம போவோம், அவங்க எவ்வளோ தந்தாலும் நம்ம ரெண்ட் மட்டும் கொடுத்துட்டு சர்வை பண்ணிடுவோம். நான் சொல்லுவோம்ல, சார் சம்பளமே தெரியலனாலும் நடிக்க வந்துடுறேன் சார், கூப்பிட்டுங்க வைப்புன்ற மாதிரி. கழுத குடிசையா இருந்தாலும் பரவாயில்ல. அந்த கண்டிஷனில் உள்ளே போகிறது தான். அதுக்கப்புறம் கான்டாக்ட்ஸ் அதாவது அந்த ஒரு கான்டாக்ட் இல்லாமல் இங்கே வந்திருப்போமான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க். ஏன்னா கான்டாக்ட் இல்லாமல் வந்தோம்னா தப்பு அது. நம்மளால சர்வே பண்ணவே முடியாது. யாராச்சும் அது அந்த இடத்துல நம்ம மேலே செல்ஃப் டவுட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிரும். சரி, அந்த ஏதாவது மாதிரி ஒரு மாசம் கிளம்பிடுவோம். அதான் நான் கேட்டதே எதனாலனா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இவங்களை வச்சு நான் ஒரு ஷோ இதே இதில் பண்ணியிருக்கேன். அப்போ வந்துட்டு ஒரு அவர் காலேஜ் முடிச்சுட்டு முடிச்சோன்னே வந்தார், சென்னை வந்தார். நோ கான்டாக்ட் எதுவுமே இல்லை. சரி ஏதாவது ஒரு வேலை கிடச்சிடும் தனியாக அவர் மட்டும் தனியாக கிளம்பி வந்தார். கிளம்பி வந்தவருக்கு என்னாச்சுன்னா எந்த அனுபவம் இல்லை, யாருமே தெரியாது. வந்து ஒரு கம்பெனியே ஏறுறாரு. கடைசியா என்னாச்சுன்னா 2 மாசம் வேலை தேடி எதுவுமே கிடைக்கல. ஸோ ஒரு இன்ஜினியரிங் படிச்ச ஒரு கிராஜுவேட் கடைசியா போய் 7,300 ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு சேர்றாரு. சரிங்களா? இங்கேவா இல்ல இங்கே சென்னையிலே. ஓகே சென்னையிலே எனக்கு தெரிஞ்சவர் தான். அவர் வச்சு ஷோ பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆஃபீஸ்ல ஒரு ஷோ பண்ணியிருக்கோம். இன்ஜினியர் ஒரு எபிசோட்ல ஒன்று பண்ணோம். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் ஃபீல்ட்லேயே போகணுன்றதுக்காக 2 மாசமா தேடி அலைஞ்சு கஷ்டப்பட்டு எதுவுமே கிடைக்காம ஒரு 7,300க்கு
அவருக்கு வந்துட்டு அவரு பிஜி பே பண்றதே ரூ. 5000 பே பண்ணணும். ரூ. 2300 கையில இருக்கும். அத வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த 2 மாசத்துல எதுவுமே பண்ணாம திரும்ப ஊருக்கே போயிட்டாரு. அதனால தான் கேட்டேன். ஸோ என்ன அதான் பர்சனல் இதுதான் ப்ரோ நானும் சொல்ல வரேன். இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா, அட்லீஸ்ட் அதில ஆல்ரெடி உங்களோட 2, 3 ஸ்டெப் அஹெடா இருக்கவங்களோட கான்டாக்ட் இருக்கணும். கரெக்ட். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சில இடத்துல நீங்க செல்ஃப் டவுட்ஸ் வரும். அதெல்லாம் உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கிறதுக்கோ, அந்த மாரி விஷயங்களுக்கு அவங்களோட ஹெல்ப் கண்டிப்பா தேவைப்படும். இது நீங்க ஒரு பேச்சுலர் செட்டப்பா ஒரு 4, 5 ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டீங்கனாலும் அது இல்லாம இருக்கும். இல்லன்னா உங்களுக்கு சீனியரா யாராவது இருந்துட்டாங்கனாலும் பிரச்சனை இல்ல. எதுவுமே இல்லாம ரொம்ப நீங்க ஒரு இடத்துக்கு ரொம்ப புதுசா போனீங்கன்னா, அங்க நீங்களே ஆடா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. நம்ம ரொம்ப தனியா இருக்கோமோ, உங்க யாரோடையும் இப்போ மிங்கிள் பண்ணிக்க நீங்க சொல்றத முடியாது. வச்சு கேட்கிறேன். இப்போ வந்துட்டு இப்ப நார்மலா வேற எங்கேயாவது ஊர்ல இருந்து நம்ம ஷோ யாராவது பார்த்துட்டு இருக்காங்க, கேட்டுட்டு ம், இருக்காங்கன்னா, ம், ம். அப்ப எவனா ஒருத்தன் தெரிஞ்சிருந்தா மட்டும் தான்டா சென்னைக்கு போணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கான்னு அததான் ப்ரோ சொல்றேன். அதான் பெஸ்ட். அது பெஸ்ட். பட் ஆனா அத நீங்க டிசைட் பண்ணீங்க. நமக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 கான்டாக்ட் இல்லாம இருக்காது ப்ரோ. கண்டிப்பா. எல்லாருக்குமே ஒரு 4 பேர் கூட தெரியாம யாருமே இருக்கும். அந்த 4 பேர் கூட ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல மெயின்டெயின் பண்ணிட்டு நீங்க வரணும். அதுவும் இல்லாம எதுவுமே தெரியாது. பட் ஆனா எனக்கு ஆசை மட்டும் இருக்கு. அப்படின்னா வரலாம். வந்துட்டு ரூ. 1000 கொண்டு வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஏன்னா அவ்வளவுதான். நீங்க அப்படி இல்லன்னா உங்க மேல செல்ஃப் பிலீவாவது இருக்கணும். நீங்க இங்க சஸ்டெயின் ஆகுறதுக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் பரவால்ல. இங்க வந்து நான் அந்த கான்டாக்ட்ட பில்ட் பண்ணிக்குவேன்ற ஒரு செல்ஃப் பிலீவாவது இருக்கணும். அதுவும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன். அது அடுத்த செல்ஃப் பிலீவ்லாம் வர மாதிரி இருக்கும் ப்ரோ. எவ்வளவு ஒரு நாள் செல்ஃப் 2வது பிலீவ் நாளே தாங்க. செல்ஃப் டவுட் வந்துரும் ப்ரோ. அதான் பேக்கப் கட்டிச்சு காசு இருந்தா நம்ம பிரச்சனை மேல இல்லை. நமக்கே சந்தேகம் வரும். நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுடா. அப்ப நம்மளே வந்துட்டு பீச் அதான் 2 ஓரமா மாசத்துல உட்காந்துட்டு வந்துரும்ல. அழுதுட்டு அப்படியே அடுத்த ட்ரெயினை பிடிச்சிட்டு ஏறி ஊருக்கு போக வேண்டியது. அப்படி ஆயிரும் அது. ஸோ அதனால வந்து அது தப்பான வந்து டிசிஷன்ஸும் அப்படி குறைலாம் எடுக்கக்கூடாது. சொல்ல முடியாது. அது வந்து நம்மளோட அது மிஸ்டேக் நம்ம தான் அது. நம்ம இதுதான் வேணும்னு நிக்கிறோம்னா ப்ரோ அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ப்ரோ ஆகணும். கண்டிப்பா. நீங்க வரப்போ அப்படி தனியா வந்தீங்களா இல்ல நான் ஃபேமிலியோடயே வந்துட்டேன் ப்ரோ. ஐடி நீங்க ஜாயின் பண்ண வரப்போ நான் ஃபேமிலியோட ஃபேமிலியோடயே வந்துட்டேன். அப்படி அங்க எதுவுமே கிடையாது எனக்கு. அப்ப ஸ்டார்ட் அப்ல உங்களுக்கு வந்து ஃபுட் அந்த பஞ்சாயத்துல இருந்திருக்கால உங்களுக்கு? எனக்கு வந்து அதாவது இப்போ மாசம் ஒரு 20 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20 வச்சு நான் என்ன மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். பட் நான் என்ன பேரலா ரீல்ஸும் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இதுவும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இப்போ ஆஃபீஸ்ல எப்படின்னா ஐடி பிடிக்கலையா நம்ம? ஐடி பிடிக்கல. எனக்கு நம்ம ஒர்க் பிடிச்சிருக்கு. அதுதான். இப்போ நேத்து நான் 3 மணி நேரம் தூங்குனேன். பட் எனக்கு பிடிச்ச ஒர்க்னால நான் ஜாலியா பண்ணிட்டேன். இப்போ நான் நைட் ஷிஃப்ட் அங்க பார்த்துட்டு பகல்ல வந்து ரீல் ஷூட் பண்ணுனா ரொம்ப பெரிய டாஸ்கா இருந்துச்சு. இப்போ ஆஃபீஸ்ல எப்படின்னா விக்கல்ஸ் பூம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பூம் ஆனதுக்கு அப்புறம் ஆஃபீஸ்ல வந்து நம்ம நேர்ல வந்து சூப்பரா பண்றீங்க ப்ரோ, செமையா நடிக்கிறீங்க ப்ரோ, ப்ரோ வேற மாதிரி ப்ரோ. ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கும்ல, நீங்க வந்து சின்னதா ஒரு ரீல் வந்து பூம் ஆயிட்டா உங்களுக்கு வர அப்ரிசியேஷன், நீங்க எவ்வளவுதான் காலையில 9ல இருந்து 5 மணி வரைக்கும் உழைச்சாலும் அந்த அப்ரிசியேஷன் ஒரு சின்ன விஷயம் ஒண்ணுமே கிடைக்காம போயிடுது இல்லையா? ஆமா, பட் நீங்க வந்து கார்ப்பரேட் லைஃப்ல இருக்கீங்கன்னா கார்ப்பரேட் லைஃப்ல வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் இன்கேஸ் உங்களுக்கு வெளில வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா இந்த கம்பெனி விட்டு நீங்க எப்பனாலும் போயிருவீங்கன்னு. ஸோ அங்க ஒரு பாலிடிக்ஸ் உருவாகும். நம்ம முன்னாடி நல்லா பேசுவாங்க, பின்னாடி இருக்கும்போது இது வந்து என்ன இவன் இது பண்ணிட்டு இருக்கான், இவன் எப்போ இது விட்டு போவான் அப்படின்ட்டு கிளியராகவே கூப்பிட்டு சொல்லிடுவாங்க. அது அவங்க பிரச்சனை, நான் இல்லைன்னு நான் சொல்ல. பட் நியாயப்படி பார்த்தோன்னா லைக் அதான் இப்போ நான் ஒரு கம்பெனி வேலை செய்யறேன்னா அவங்க கண்டிப்பா லாயல்ட்டி எதிர்பார்ப்பாங்க. அது பேசிக்கான விஷயம் தான். அது பட் வந்து ஒன்ஸ் பூம் ஆக ஆரம்பிச்சதா எனக்கே பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அது சும்மா கார்னர் பண்றது, அது பண்றது, பிரச்சனை பண்றது. லைக் நீங்க ஒரு ஏதோ ஒரு நோன் சின்னோண்டு பர்சன் மாதிரி ஆயிட்டீங்கன்றதுனால. ஆமா, ஒரு சின்னோண்டு இன்கன்வீனியன்ஸ் வந்தாலும் நீ வீடியோ போடுற, நீ வீடியோ பண்றனால எந்த எது எடுத்தாலும் அதுதான் எது reason. எடுத்தாலும் அங்க போய் நின்றது எனக்குமே ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஆயிடுச்சு. ஆமா. சரி அப்புறம் ஓகே நம்ம இதே பார்ப்போம், ஃபுல்லா பார்ப்போம்ட்டு அப்படியே ஒரு கட் ஃபீலிங்கோட வெளில வந்தா அப்படியே ஜாலியா போயிட்டு இருக்கு. அப்படியே ஜாலியா போயிட்டு. உங்களுக்கு ப்ரோ லைக் அடுத்த கட்ட நடவடிக்கையா நீங்க சென்னை வந்துட்டு மூவ் ஆயிட்டு இருக்கு நல்லாவே சக்சஸ்ஃபுல்லாவே. ஆக்சுவலா என்ன யோசிச்சு வந்தோமோ இப்போ அதை பண்ணிட்டு இருக்கோம். வந்த இனிஷியல் ஸ்டேஜில் அதை பண்ணோமான்னு கேட்டா பண்ணோம். பட் ஆனா ஒரு கான்ஃபிடென்ட்டா அதை தான் பண்றோம் அப்படின்ற ஒரு இதில் பண்ணல. இப்போ அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ படத்துல. ஸோ டேரக்டர் ஆகணுன்றது தான் ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட்டு, பேஷன் எல்லாமே. ஸோ அதில் கொஞ்சம் அதை நோக்கி ஓடிட்டு இருக்கோன்ற ஒரு இதுதான். பிளாங்கா வந்துட்டு டெவலப் பண்ண கான்டாக்ட்ஸ்ல ஆல்ரெடி இருந்த கான்டாக்ட்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்களோட growth இங்க கரெக்டா பேரலா போயிட்டு இருந்துச்சு. அவங்க அடுத்த கட்டம் போறப்ப அவங்க ஒரு ஸ்பேஸ் விட்டுருப்பாங்கல்ல, அந்த ஸ்பேஸ்ல வந்து இப்போ இருக்கும். அவங்க அடுத்த ஸ்பேஸ் போறப்ப அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகுறதா டைம். இப்போ நீங்க சொன்னதும் சரி, ஒரு கான்டாக்ட் இருந்தா பெட்டர்னு சொல்றீங்க. ஆமா. இப்போ நான் ஒரு கொஸ்டின் என்ன கேட்குறேன்னா, இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஒரு கான்டாக்ட் இருக்கு. இப்போ எனக்கு வந்துட்டு அதே ஆஃபீஸில் இன்னும் நல்ல கான்டாக்டர்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. உங்களோட வாய்ப்பு, உங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்பு, எனக்கு பெட்டர் கான்டாக்ட் இருந்தனால இப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு. உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இந்த மாதிரி இது நடக்குதா இங்க? எந்த ஃபீல்ட்னாலும் சரி, லைக் ஐடி ஃபீல்ட் எங்க போனாலுமே கான்டாக்டை பத்தி வச்சு மட்டுமே சொல்ல முடியும். இப்போ நீங்க 2 பேர் இருக்கீங்கன்னா உங்க 2 பேருக்கு ஒரு கான்டாக்ட் இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா, அங்க போறீங்கன்னா நீங்க எப்படி பண்றீங்க, அவர் எப்படி பண்றாருன்றத பொறுத்து தான் நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு நகர அதுதான் முடியும். கிடைக்க மாட்டேதுன்றேன். இப்போ இல்ல ப்ரோ, ஆக்சுவலி வந்து என்ன பொறுத்தவரைக்கும் நெட்வொர்க்கிங் ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப நீங்க எவ்வளவு திறமையான ஆளா இருந்தாலுமே, உங்ககிட்ட எவ்வளவு நல்ல அதனால ப்ராடக்ட் தான் இருந்தாலுமே, இப்போ இவர் என்னதான் டேலண்டடா இருந்தாலும் உங்களுக்கு நான் ஏதாவது போனி பண்ண ஆளு கான்டாக்ட் வேணும்.
அதாவது உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா நீங்க அதை போனி பண்ண உங்களுக்கு ஆள் இருக்கணும். அது ம். மீடியம்க்கு வந்து நெட்வொர்க்கிங் இருக்கணும். நெட்வொர்க்கிங் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது இப்போ கான்டாக்ட் பேசிஸ் நம்ம எடுக்கிறாங்க பட் அப்படின்னா இதனால ஆப்ஷன்ஸ் வேற யாருக்கோ போறது இல்ல ப்ரோ. இப்போ நான் எனக்கு நல்ல டேலண்ட்னா அவனுக்கு தெரியுன்றதுக்காக அவன் போயிட்டான். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலங்கும்போது அது கரெக்டா இருக்குமா? கரெக்டா ஒர்க் ஆகுமா? அது அப்படின்னு ஒர்க் ஆகுமோ இல்லைன்னு தெரியல. பட் பிசினஸ் அப்படிதான் நடக்குது. நடக்குது. சினிமா நீங்க business அப்படிதான் அட்லாஸ்ட் நடக்குது. அதை பிசினஸா பாக்குறப்போ அப்படி யார வந்துட்டு எடுக்கணுமோ அவங்கள தான் ப்ரோ அப்படிதான் எடுப்பாங்க. போவேன். ஏன்னா இப்போ நீங்க வந்து இங்க இருந்து ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்க ஆப்ஷன் கிடைச்சிச்சு வேற எங்கேயாச்சும் போனீங்கன்னா வேற எங்க போவீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு தான் போவீங்க. அங்க உங்கள மாதிரி இன்னொருத்த வந்து கேட்டிருந்திருப்பான். அவனை ப்ரிஃபர் பண்ண மாட்டான். உங்கள தான் நீ தான் ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல வான்னு சொல்லி அதான் நடப்பான். அவங்க சொல்ற மாதிரி இது ஹேப்பனிங். இதை மாத்த முடியாது. இது இப்படிதான் நடந்துகிட்டு இது இருக்கு. இப்படிதான் நடக்கும். அது இன்னொன்னு இப்ப நான் அவனோட நல்லா நடிச்சேன் என்ன எடுங்க அது அப்படின்னு அந்த மாதிரி தான் சொன்னாலும் வேற ஏதாவது காரணம் சொல்லணும் எடுக்கிறதுக்கு. எனக்கு அவனை தெரியும் நான் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்க நான் நல்லா நடிச்சேன் என்ன எடுங்கன்னா இப்போ நம்மள மாதிரியே 100 பேர் காமிப்பான் நல்லா நடிச்ச. ஸோ நெட்வொர்க்கிங் வச்சு தான் போகுது. அதான் சொல்ல நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ திறமையை வளர்த்துக்கிறோமோ நெட்வொர்க்கிங் வளர்த்தாதான் உண்டு. இதெல்லாம் ப்ராப்பரா நம்ம நல்ல சென்னை வரணும்னா கான்டாக்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். Correct, அதாவது எவ்ரி correct, கான்டாக்ட் இஸ் அ correct. ஃப்ரெண்டு எவ்ரி ஃப்ரெண்ட் இஸ் அ கான்டாக்ட். அப்படியான நெட்வொர்க்கிங் இருந்தால் தான் வந்து இங்கே சர்வை பண்ண முடியும். இந்த சென்னை field ல. வந்துட்டு இந்த மாதிரி சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட்லாம் யோசிக்கிறப்ப நம்மளுக்கு வேடா இருக்கும். என்னடா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கான்டாக்டா பார்க்கணும் அப்படிலாம் இருக்கப்ப லிட்டரலா அதான் உண்மை. Literal அப்படிதான் சென்னை அப்படிதான் வந்தோம்னா சென்னை மீன்ஸ் அதான் நம்ம நேட்டிவை விட்டு வெளியே வந்துட்டோம்னா அப்படிதான் இருந்து ஆகணும். சென்னையிலயும் அப்படிதான் இருக்கு. நேட்டிவ்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வேற, அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து நம்ம ஒர்க்கு தேடுற வர இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் வேற. அது வேற. Obviously. அப்படிதான் இருக்கணும். இன்னொன்னு நம்ம பேசின விஷயம் என்னன்னா கரெக்டா கான்டாக்ட்ஸ் இருந்தா சென்னை வர்றது தான் பெட்டர். வராதீங்கன்னு சொல்ல. பெட்டர் வந்து நீங்க கான்டாக்ட்ஸோட வரீங்க. அதனால இதை நான் வராதீங்கன்னு சொல்றேன். வரவே வராது. ஆக்சுவலா சிபி ப்ரோ படிக்கிறேன்னா கான்டாக்ட் எல்லாம் வராது. கான்டாக்ட் இல்ல வேலை இது ஏதாவது ஒண்ணு நிரந்தரமா இருக்கா ஒண்ணு கையில பேக்கப் வச்சுட்டு வாங்க. வச்சு வாங்க. சும்மா அப்படியே நம்ம ஒரு லைக் சினிமால காட்டுற மாதிரி வந்துட்டு இந்த திடீர்னு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல மஞ்ச பையோட இறங்கி ஒரு அது bottle ஒரு பணக்காரன் 2.5 மணி ஆகி- நேரத்துக்கு தான். 2.5 மணி நேரத்துக்கு பார்க்க நல்லா இருக்கும். வாழ்ந்து பார்த்தோம்னா அதை விட கஷ்டம். அதெல்லாம் ரொம்ப எதுவும் பிளைண்டா கிடையாது. வர்றது. ஸோ அதனால யாரும் வந்துட்டு எதுவுமே வேலை இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் தரலனா கான்டாக்ட் இல்லைனா யாரும் தயவு செஞ்சு உங்க மஞ்சள் பை தூக்கிட்டு இந்த சினிமா படம் பார்த்துட்டு சென்னைக்கு வந்துடாதீங்கன்றதான் எல்லாரோட சஜஷன். அதான். அப்புறம் இன்னொரு மேட்டர்னா நம்ம சென்னை வந்துட்டோம். சென்னை வரப்ப நீங்க கோவையில இருக்கீங்க, நாங்க மதுரையில இருக்கோம். மதுரையில இருக்கப்ப நம்ம டக்குன்னு டூர் பிளான் பண்ணோம்னா சில லொகேஷன்ஸ் தான் பிளான் Tour. நான் பண்ணிருப்போம். அடுத்த பாயிண்ட் அதான் வந்துட்டு இருந்தேன். என்னன்னா நம்ம இங்க இருக்கப்ப வேற வேற ஸ்பாட்டா இருக்கணும். இங்க இருக்கப்ப டூர் பண்ணணும்னா இங்க இருந்து டூர்னு பெருசா பிளான் பண்ணா டக்குன்னு எதிரா பக்கத்துல இருக்குன்னு பார்த்தா பாண்டிச்சேரி அப்படின்னு இருக்கு. நான் மதுரையில ஓகே. கோவையில நீங்க வந்து பக்கத்துல நாங்க ஊட்டி டக்குன்னு இருக்கு. ஊட்டி மேட்டுப்பாளையம் வேற வேற. ஊட்டி என்ன சைடா அப்படியே மேட்டுப்பாளையம் சேர்த்துட்டீங்க. கடந்து தானே Tourist போகணும். அப்படியே டக்குன்னு அவர் இல்ல, ஊர்ல இல்ல, அது அப்படியே கடந்து போற சொல்லிடுறது. வழியில சொல்லிட்டேன். ஊட்டி மெயின் ரோட் மேட்டுப்பாளையம் பிளாக் தண்டர் தானே. அதை கடந்து போறதுனால சொல்லிட்டேன். ஸோ அங்கே போவீங்க ஓகே. இங்கே வந்துட்டு நீங்கள் பிளான் பண்ணுறப்போ என்ன டிஃப்ரென்ஸாக என்ன இருக்குது? அங்கே டூர் பிளான் பண்ணுறது, இங்கே டூர் பிளான் பண்ணுறது, போகிறது வெக்கேஷன்ஸா? இல்ல ப்ரோ என்னை பொறுத்த வரைக்கும் சென்னைக்குள்ள டிராவல் பண்றதே வெக்கேஷன். இதெல்லாம் தாம்பரத்துல இருந்து சாலிகிராமம் போறதே எனக்கு ஒரு சோலோ ட்ரிப் மாதிரி தான் இருக்கு. பயங்கரமாக இருக்கும். நான் அதை தாண்டி வேற ட்ரிப் என்னால யோசிக்கவே முடியாது. சீரியஸா ஆமா. ஏன்னா சோ எனக்கு இதுவே ஒரு பெரிய சோலோ ட்ரிப் ட்ரிப். ஆகலாம், ட்ரிப் போக முடியாது. ட்ரிப் ஆமா. ஆமா அதை தவிர்த்து சென்னையில போனான்னா பாண்டி. 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 இன்னொன்னு கோயம்புத்தூர்காரங்களுக்கு வந்து தேட்டர் விட்டா ஈஷா இதை தவிர வேற எதுவுமே இருக்காது. ஸோ ஆப்வியஸ்லி ஈஸா எப்போ டூரிஸ்ட் பிளேஸா மாத்தினியா? அதாவது லைக் சரி, ஹேங் அவுட் ஸ்பாட் மாதிரி. ஆமா. அவன் ஊட்டி தான் போவான். இங்க பீச் இருக்கு, மால் இருக்கு. ஸோ இங்க பீச்சே வந்து ஒரு மக்கள் ஈர்க்கிற ஸ்பாட். கரெக்ட் ஸோ கரெக்ட். அதிகமா நம்ம இங்க டூர்னு பிளான் பண்ண அவசியம் இல்லை. பாண்டிச்சேரி வந்து அதாவது எப்படின்னா அதாவது நான் சாலிகிராம தாம்பரம் போயிட்டு வர மாதிரி இப்ப ஆயிடுச்சு பாண்டிச்சேரி போறதுதான். ஸோ அது வந்து ஒரு சரக்கு ஸ்பாட். பட் ஒரு காலத்துல லைக் ஒரு காலத்துல முன்னாடி ஊர்ல இருக்கும்போது சென்னையே வந்துட்டு சில பேருக்கு டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருந்திருக்கு. லைக் லீவுக்கு இன்னும் ஸ்கூல்ல இருந்து சென்னை கூட்டிட்டு வரவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சென்னையில நிறைய இடங்களும் இருக்கு. வந்திருக்கேன். நாளா அப்படிலாம் அதான் நானும் வந்திருக்கேன். அந்த மாதிரி நான் வந்திருக்கேன். எம்ஜிஆர் வாட்ச் ஓடுனதெல்லாம் கேட்டிருக்கேன். நான் பார்த்துருக்கோம் நம்ம. அதான் எம்ஜிஆருக்கு வாட்ச் கேட்டது. இந்த மகாபலிபுரத்துக்கு இன்னும் ஸ்கூல்ல ஊர்ல இருந்து கோயம்புத்தூர் சைட்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு இந்த சென்னையை சுத்தி காட்டிட்டு ஒரு நாள் எம்ஜிஎம் போயிட்டு ஒரு நாள் வந்துட்டு இந்த மாதிரி பீச் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு சென்னை எப்படி காமிச்சிருக்காங்கன்னா நான் ஊருக்குள்ள வந்ததுமே வண்டலூர் இருந்து ரைட் எடுத்து நேரா மகாபலிபுரம் போய் காமிச்சிட்டு மாயாஜால் தேட்டர் படத்தை காமிச்சிட்டு தான் சென்னைன்னு அப்படியே கூட்டி போயிருக்காங்க. இங்கிட்ட ஒரு சென்னை இருக்குன்னே தெரியாமல இருந்திருக்கும். சென்னை பெருசாயிட்டே இருக்கு. அதான் உண்மையிலே இட்ஸ் கெட்டிங் வைடர். இன்னும் கொஞ்சம் உளுந்தூர் பள்ளியில் அவ்வளோதான் சென்னை டோல்கேட் சென்னை அன்புடன் வர வரைக்கும் போர்டு வந்துருவாங்க. அங்கே இன்னொன்று அங்கே என்னன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் இப்போ டூர் பிளான் பண்ணோம்னா கொடைக்கானல் போகணும் பிளான் பண்ணோம் அப்படின்னோம்னா பைக்கில் பெட்ரோல் இருக்கா இருக்குது ரைட்டு அங்கேருந்து கொடைக்கானல் டக்குன்னு பக்கத்தில் போயிட்டு வந்துடுது. இங்கே வந்துட்டோம்னா அதெல்லாம் பார்க்க முடியல. ஏன்னா அங்கே அப்போ ஒரு 100 வச்சுட்டு நம்ம சர்வே பண்ணோம்னா இங்கே 100 வந்து 200 வாய்ப்பே இல்லை. ஆமா 200 இருக்குது.
ஸோ பாண்டி போறதா இருக்கட்டும், நைட்டு டீ குடிக்கிறதுக்கு பிலால், சோழிங்கநல்லூர் பிலால் போறதா இருக்கட்டும், இது எல்லாமே நீங்க சொன்ன மாரி டூரா தான் இருக்கு. பைக்ல டிராவல் எல்லாமே பண்ணி போறது. சென்னைக்குள்ள டிராவல் பண்ணி டூர் தான். சோலோ ட்ரிப் ஸோ மாதிரி தான். எல்லாமே இட்ஸ் கெட்டிங் ரொம்பவே அதிகமா தூரங்கள் இருக்கிறனால எல்லாமே இப்போ நமக்கு மதுரையில வந்துட்டு நீங்க ஒரு 17 கிலோமீட்டர் அங்கிட்டு போனீங்கன்னா ஊரே முடிஞ்சிரும், வாடிப்பட்டி வந்துரும். அதுக்கு அங்கிட்டு திண்டுக்கல் தான். இங்க அப்படி இல்ல, 17 கிலோமீட்டர் போனா தான் கோயம்பேடு வருது. ஆஃபீஸே அப்பதாங்க வரும். அப்பதான் அதுதான் வருது. அதை தாண்டி இன்னும் இருக்கு சென்னை. ஸோ அந்த மாதிரி இருக்கு இங்க. சென்னை வந்து நீங்க சொல்ற மாதிரி இங்க சென்னையில வந்துட்டு டிராவல் பண்றதே, நம்ம போகணும்னு நினைக்கிற இடத்துக்கு போறதே ஒரு சோலோ ட்ரிப்பு தான். ஏன்னா மதுரையில வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா நடந்து போற டிஸ்டன்ஸ் கம்மியும். பைக்ல போனோம்னா 5 நிமிஷத்துல போயிடலாம். இங்க நான் வீட்ல இருந்து டைடல் பார்க் வரது 3 கிலோமீட்டர்ஸ், வரதுக்கு 8 நிமிஷம் ஆகுது. என்னடா ஆகுதுன்னா டிராஃபிக் தான். டிராஃபிக். நீங்க எங்க bro இருக்குன்னு சொன்னீங்க நீங்க எங்க? நான் சாலிகிராமம் bro. அங்க இருந்தா டிராஃபிக். நீங்க எங்கயாவது போகணும்னா காலைலாம் எனக்கு கிட்டத்தட்ட வெக்கேஷன் தான். இன்னைக்கு வந்தது நான் வெக்கேஷன் மாதிரி ப்ரோ தான். சாலிடா 12 நிமிஷம்லாம் நின்றுருக்கேன் ப்ரோ டிராஃபிக் சிக்னல்ல. ப்ரோ இன்னைக்கு எனக்கு எவ்வளவு நிமிஷம் தெரியுமா? 45 நிமிஷம் காட்டுச்சு ப்ரோ. 1.5 மணி நேரம் ஆச்சு நான் வரது. இதுக்கும் நீங்க வந்தது இன்னைக்கு சண்டே. சண்டே காலைல. டிராஃபிக்ன்றது ஒரு மாதிரி அது என்னன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மெட்ரோ அப்டேட் பண்றாங்க. அடுத்து ஏதோ பட் ஊர்ல எல்லாம் அவ்வளோ இந்த டிராஃபிக்ன்ற விஷயமே இருக்காது. வண்டி இருக்காது ப்ரோ. ஆட்களே இல்ல. ஆளே இல்ல. வண்டி இருக்காது, ஆள் இருக்காது ப்ரோ. அது ஒரு மேட்ரு. ஆனா இங்க நான் இவ்வளோ டிராஃபிக் இருந்தாலும் நான் ரொம்ப ஒரு நல்ல விஷயமா பாக்குறது என்னன்னா, ரோடு எல்லாமே வந்துட்டு நல்லா கிளீனா இருக்கும் ப்ரோ. குண்டு குழியுமா இல்லாம கொஞ்சம் அப்படி இருக்கிறனால தான் இது ஏதோ மெயின்டைன் ஆகுது. பதிவு இல்லைன்னு 2 வச்சுக்கோங்களேன். ரோட பத்தி பதிவு 2 ஆயிருச்சு. ரோட பத்தி கம்ப்ளைண்ட் ஆகுது. நல்ல விஷயத்த இன்னொரு தடவை சொன்னா இப்ப என்ன? இல்ல என்ன தப்பு? நல்ல விஷயத்த இன்னொரு தடவை சொன்னா என்ன தப்பு? எலெக்ஷன் வேற வருது. ரைட்டு. ஓகே ப்ரோ. இப்போ எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்போ வந்துட்டு சென்னைக்கு வந்துட்டு ஓரளவுக்கு சென்னை பழக்கப்பட்ட ஊரா, பழகிட்டு இருக்கு, பழக்கப்பட்ட ஊர் இந்த ஒரு மாதிரி கலந்துருக்கு. இங்கிருந்து ஊருக்கு இதை எடுத்துட்டு போலாம் ம். அப்படின்னா, ஏதாவது 1, 2 விஷயம். சென்னையிலேருந்து அப்பா இங்க இருக்கிறது நம்ம ஊர்ல இருந்தா, அப்பா இதெல்லாம் ஊர்ல இருந்தா நல்லா இருந்திருக்குமாடா. இதெல்லாம் தூக்கி ஊர்ல வைங்கடா. இந்த மாதிரி ஏன்டா ஊர்ல இருக்க மாட்டேங்கிறீங்க? எங்க ஊருக்கு நான் ஆசைப்படுறேன்னா பீச் ப்ரோ. நானும் திருவான்மையூர் பீச் beach. கிடையாது. பீச் ஏன்னா, பீச் அப்படியே அள்ளிட்டு போயிடும். ஏன்னா நான் உண்மையிலே சொல்றேன். என்ன இங்க இருந்து கிணத்த காணா. நான் மதுரையில இருக்கும்போது ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி போயிட்டு. ஏன்னா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் இந்த தண்ணி இருக்கிற இடம்னா ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஒரு வாட்டர் பாண்டிச்சேரி. ஃபாலோ, வாட்டர் ஃபால். தண்ணி இருக்கு. பாண்டிச்சேரி பிடிக்கும். Beach இருக்குல்லங்க அங்கேயே, அதனால பீச் தான் இருக்கு. அதான் சொல்றேன். ராக் பீச் அந்த நல்லா தண்ணி இருக்குமே. இருக்கும். சூப்பரா இருக்குமே ராக் பீச்லாம். அங்கெல்லாம் வந்து நிறைய வீடியோலாம் போட்டிருக்கோம். அதான் அந்த மாதிரி பீச்லாம் வந்துட்டு இருந்துச்சுன்னா வேற ரொம்ப ஏதாவது கல்ச்சர் மாதிரி ஏதாவது இருக்கா ப்ரோ? இந்த 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 விஷயம் ஒரு விஷயம் வந்து இந்த ஊர்ல இருந்தா இதை இம்ப்ளை பண்ணா நல்லா ப்ரோ இருக்கும். போலீஸோட ஹேபிட். இந்த மாதிரி கேட்குறேன். சீரியஸா சார் ப்ரோ. சொல்லுங்க சார். குடிச்சிருக்கீங்களா சார்? இது வேற. நைட் நேரத்துல என்ன வெளிய சுத்துற? இது வேற. நான் சுத்துவேன். எங்க அப்பா பெட்ரோல்லாம் போட்டு கொடுத்துருக்காரு, சம்பாரிச்சாரு கொடுத்துருக்காரு. நான் சுத்துவேன். என்ன நானும் சம்பாதிக்கிறேன் சுத்துவேன். ஏன் சுத்துற? என்ன ட்ரௌசர் போட்டிருக்க? மூஞ்சியே சரியில்லையே. எந்த ஏரியா? எந்த எங்க ஏரியா? எங்க ஊர்ல ஓரமா கேக்குறீங்க? நின்னு உங்க ஊர்ல. ஏன்னா அண்ணன் என்ன பண்ணிருப்பாப்ல போலீஸ்காரனே அங்கேயே படிச்சு அங்கேயே வேலை வாங்கி அந்த ஏரியாக்காரரா இருப்பாப்ல. சோ அந்த அது இருக்கும். அந்த ஒரு தோரணை வந்துட்டு காட்டுவாங்க. பட் ஆனா இங்க வந்து உள்ள சார் குடிச்சிருக்கீங்களா சார்? நான் குடிச்சிருக்கேன் சார். ஃபைன் மட்டும் கட்டிடுவோம். அவ்வளவுதான். இல்ல சார் முடியாது சார். சார் ஓரமா வாங்க சார். சார் நிப்பாட்டுங்க டிராஃபிக். இப்படி இருக்கு. இங்க ரூடான போலீஸ் பார்த்திருக்கேன். பட் வீடியோஸ்ல பார்த்திருக்கேன். நான் கடந்து வரல அத. நம்ம ஊர்ல வந்து எப்படி உங்களுக்கு எப்படி நாங்க அப்படின்ற மாதிரி எங்க ஊர் ரொம்ப தப்பா பேசுற மாதிரி இருக்கு. கோவை ஜாலியா உட்காந்துருக்கீங்க. இல்ல எங்க ஊர்ல எனக்கு தெரிஞ்சு போலீஸ் இந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல எனக்கு. ஆனா சென்னை பார்க்கும்போது அதான் கொஞ்சம் ஹம்பிளா தான் இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இங்க நிறைய நைட் லைஃப் இருக்கு. அவங்களே அடாப்ட் ஆயிருப்பாங்க. சரி சுத்திட்டு போறானுங்க, சரி போயிட்டு சரி போறாங்க. ஓகே. நீங்க எல்லாம் பாசிட்டிவா பேசுறதுனால எல்லாருக்கும் அந்த அனுபவம் இல்ல. எனக்கு அந்த போலீஸ் ரூடான அனுபவம் இல்ல. ரூடான அனுபவம் சொல்ல முடியாது. பட் அப்பப்ப அதான் நைட் ஏதாவது டீ கடையில இருக்கும்போது போட்டோ மட்டும் எடுத்துட்டு போவாங்க. அதை எடுத்துட்டு போய் ஃபைன் எனக்கு தெரிஞ்சு போடுவாங்க. மாசம் ஒரு 40 போட்டோ எடுத்துறாங்க. அதான் அதாவது எனக்கு எதுக்குன்னு தெரிய மீசையோட ஒரு போட்டோ, மீச இல்லாம ஒரு போட்டோ, பல கெட்டப் அவங்கள்ட்டே பல கெட்டப் அவங்ககிட்டே இருக்கு. போர்ட்ஃபோலியோவே அவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லலாம். அதாவது எனக்கு நீங்க தான் பாசிட்டிவா சொன்னீங்க. ஓகே. நான் ரொம்ப வருஷமா இருக்கனால இங்கேயும் நார்மலா நீங்க போலீஸ்ன்னு சொன்னனால சொல்றேன். நார்மலா எல்லா ஊர்லயும் நடக்கிற மாதிரியா இல்ல இங்க மட்டும் நடக்குதான்னு தெரியல. இங்கேயும் நான் வந்து ஃபோன் பேக் கேஸ்ல எல்லாம் சொருகி ஃபோன் அவர் கையில கொடுத்துருக்கேன். அவரும் பேக் கேஸ் திறந்து எடுத்து பாத்திருக்கேன். அதெல்லாம் பாத்திருக்கேன். அதெல்லாம் என்னன்னா இந்த மாதிரி நம்ம ஊர்ல எனக்கு தெரிஞ்சு நடக்குதான்றது தெரியல. ஊர்ல நடக்குது. ஊர்ல இன்னும் பிரம்மாண்டமாவே நடக்குது. இங்க பிரம்மாண்டமா நடக்கிறது ஏன் வந்து நான் அக்யூசேஷன் நான் சொல்லல அப்படின்னா அங்கேயும் நடக்குது. வாங்குறது அவர் தப்புனா கொடுக்கறது உங்க தப்பு. அந்த அந்த கிரைமை மறைக்கிறதுக்கு. அதனால அது வந்து வாங்கிட்டாங்க நான் அப்ப கொடுத்துட்டேன். ஊர்லயுமே இது நடக்குதுதான். தாராளமா நிறைய ப்ரோ தப்பு எல்லா இடத்துலயும் தான் ப்ரோ நடக்கும். இது வந்து இல்ல, இந்த இல்ல, ஊர் நான் அந்த just ஊருலாம் கேக்குறேன். நம்ம வந்துட்டு இப்போ நீங்க நீங்க உங்களுக்கு எப்படி உங்க ஊர்லயும் இந்த அனுபவம் இருக்குல்ல? லைக் எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி இது வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயமா இருக்கட்டும். கொடுத்த மாதிரி இல்ல. பட் என்னன்னா இப்ப நம்ம ஃபைன் கட்டணும், சலான் தரணும். ஆ. அது சலான் தர மாட்டேங்கிறாங்க. அப்ப அது இல்ல அது ஃபைனா இங்க மட்டும் தான் இருக்கா? அது ஃபைனா இல்ல அது என்ன அவருக்கான ஒயினான்றது எனக்கு அதான் தெரியல. அதுதான் எனக்கு தெரியல. அது இல்ல So, இங்க நான் மட்டும் தான் அது பாக்குறீங்களா இல்ல ரொம்ப ஊர்லயுமே அப்படிதான் பாக்குறீங்களா? எனக்கு தெரிஞ்சு ப்ரோ எல்லா ஊர்லயும் எல்லா மாதிரி இதே ஆட்கள் மாதிரி இருப்பாங்க தான் bro. ஆமா. நடக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு சம்டைம்ஸ் வந்து நான் ஒரு வாட்டி
தம் அடிச்சு ஃபைன் கட்டினேன் கோயம்புத்தூர். ஓகே. ஓகே, தம் அடிச்சு ஃபைன் கட்டினேன். நம்ம அடிச்சதுக்கு ஃபைன் போடுறாங்க. ஃபைன் கட்டினேன் நான் 200 ஃபைன் கட்டினேன். இல்ல. ஆனா 200 வாங்கிட்டேன், சலான் கொடுக்கல எனக்கு. அது ஃபைனா அது என்னதுன்னு எனக்கு தெரியல எனக்கு. அது ஒரு 10 ரூபா தம்மா நான் 200 இது எப்படி கொடுத்து ப்ரோ பப்ளிக் நியூசன்ஸ்ன்ற இதுல ஃபைன் தெரியல எனக்கு. அது எதுன்னு பில்லு கொடுத்திருந்தாலும் bill பார்த்துருப்பாரு. கொடுத்தது அது தெரியல எனக்கு. அப்ப நான் வந்து என்ன தம் அடிக்கிற? எனக்கு 200 நான் தம்மா. இங்க வந்து தம் அடிக்கிறேன், தம் கடை தான் அடிச்சிட்டு இருந்தேன் நான். இங்க இங்கெல்லாம் அடிக்கக்கூடாது அப்படின்ட்டு காசு வாங்கிட்டாங்க என்கிட்ட. என்னடா என்ன நடக்குதுன்னு எனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியல. அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். அங்கேருந்து நம்ம பண்ணவே கூடாது, நம்ம ரொம்ப ரிஸ்க் இது அப்படின்ட்டு நான் சரி ஓகே மறைமுகமா எங்கேயாவது போய் நம்ம அவங்க வந்து திருத்தி இருக்காப்ல அப்ப வந்து இதெல்லாம் பண்ணாங்க. ஆமா, ஏன்னா 200 கொடுத்து ஒரு தம் அடிக்கிறவங்க நம்மளே எப்படின்னா விக்கிறவன்ட்ட வாங்க மாட்டாங்க, அடிக்கிறவன்ட்ட தான் வாங்குறது. இல்ல இவர் தம்முன்னு சொன்னே ஞாபகம் வருது. மத்த விஷயங்கள் அதாவது இந்த தம்மா இருக்கட்டும், சரக்கு அடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு ஊர்ல அதிகமா இருக்கா? இல்ல அந்த சென்னையில மாதிரி உள்ள விஷயங்கள்ல பழக்கம்? இந்த எனக்கு மாதிரி எந்த knowledge குடிகாரங்க இல்ல. எல்லா ஊர்லயும் இருக்காங்க bro. குடிகாரங்கள் கேட்கல. நான் எல்லா டோட்டல் இல்ல நான் அதெல்லாம் பண்ண எல்லாமே. மாட்டேனா, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். அதனால எனக்கு அதை பத்தி அண்ணன் வந்து செய்யறதோட மேனுஃபேக்சரோட சரி. ஒன்லி சேல்ஸ் வாங்கி அடிக்கிறது கிடையாது. அதான் ப்ரோ உங்களுக்கு எப்படி தோணுது ப்ரோ? இல்ல நான் Bro, எல்லாமே இல்ல, இல்ல, கேட்கல. நான் correct வெறும் தான். தம்மு சரக்கு மட்டும் கேட்கல. மத்த விஷயம் எல்லா ஹோட்டல்ல விஷயமுமே பாக்கெட் எல்லா ஊர்லயும் நடக்குதுன்னு சொல்றதெல்லாம் ஓகே. பட் அதிகமா வந்து கன்சியூம் பண்றதெல்லாம் எங்கன்னா நேட்டிவ்ல கிடையாது. ஏன்னா அதுதான் நேட்டிவ்ல அவன் மாட்டிப்பான், வீடு இருக்கு, பிரச்சனை ஆகும். சென்னையில யாரு கேப்பா அப்படின்ற ஃபீல் தான். 2 வீட்ல தாங்கன்னா வேலை முடிஞ்சுச்சு. முடிஞ்சு. அவ்வளவுதான். இப்ப இல்ல நேட்டிவ்ன்ற ஏன் நேட்டிவ் நான் யோசிக்கிறேன்னா பிரச்சனையானாலும் அது அவங்க ஏரியா அப்படின்னு இருக்கும். இங்க வர அங்கேயே நடக்குது. இங்க வரப்ப எக்ஸ்ட்ரா நடக்குது. இல்ல எனக்கு சென்னை ஆள் ஒருத்தர். அவர் நேட்டிவே சென்னை தான். அவங்க அப்பா சென்னை, எல்லாமே சென்னை. சரி. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு வாட்டி ஊர்ல வந்தப்போ, இந்த சென்னையே இப்படிதான் நம்ம புலம்பல் பேசுறதுக்குல்ல, இந்த டிராஃபிக்க பார்த்து காண்டாவுறது, ம். எவனோ நம்மள திட்டிருப்பான் அதனால காண்டாவரும். அந்த இதுல வந்துட்டு இதானே இந்த ஊரே இப்படிதானே அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, ம். அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. ம். அதுல வந்துட்டு நீங்க ஆரம்பத்துல சொன்ன வார்த்தை தான் அதுவும். இவரும் சொன்னாரு. ம். சென்னை வந்துட்டு இவர் சொன்னாரு தெரியுமா? நம்ம தான் பிரச்சனை. வெளியூர்ல இருந்து வர ஆள் தான் பிரச்சனை. ம். இவரு சென்னைன்றது நல்ல ஊர் தான். நீ எங்க இருந்தாவது வருவ, ஊர் நாட்டுல இருந்து வந்துட்டு நீ ஏதாவது பண்ணுவ, வந்துட்டு எவனாவது மாட்டிக்கும். அது சென்னை மேல ஏன் பழி போடுற? அப்படின்னு கேட்டாரு. இது வந்து அந்த 100ல வந்து 10 ஒன்று இருக்கும்ல, அந்த 10ல ஒண்ணு தான் அது. ஆ, 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 ஆ. இதேதான் சேம் மேட்டர் தான் ப்ரோ. எல்லா இடத்துலயுமே எல்லாமே நடக்கிறது தான். ம், 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 ம். சென்னையில வந்துட்டு என்ன பண்ணுவீங்க, நீங்க வந்து அங்க ஒரு 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 130க்கு இருக்கு அப்படின்னா, இங்க ஒரு 260க்கு இருக்கும். புரிஞ்சுக்கன்னு நினைக்கிறேன். புரியுது. Consume பண்ற ஓப்பனாவே level ல. பேசலாம். ஒண்ணும் இல்ல. பொட்டலம் 130 ரூபா கட்டினா 260 ரூபா கிடைக்குது. அப்படி இல்ல, இங்க ஒரு நாள் ஒரு காலைல மட்டும் தான் அடிப்பான், வாரத்துக்கு ஒரு நாள் அடிப்பானா, இங்க டெய்லி அடிச்சுக்கிட்டு இருப்பான். ஆ, ஆ, ஆ. யாரும் என்ன கேட்பா, காலைல எந்திரிச்சதும் பல்லு கூட வாங்காம தம் அடிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். தினசரி உலகத்துல நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அது வந்து அப்படிதான் அப்படி கடந்து போயிடுறது. அங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அளவுன்றது இங்க அதிகமா இருக்கு. ம். ஒருவேளை இங்க எல்லா ஊர் மக்களும் இங்க இருக்கனால சென்னையை கம்ப்ளைண்ட் பண்ணல. பட் நானும் கம்ப்ளைண்டா சொல்லல. ம். இங்கிருந்து தான் நிறைய இடத்துல போகுதுன்ற மாதிரிலாம் டாக்ஸ் இருக்கு. அதெல்லாம் இல்லல்ல. இல்ல அது எப்படி எப்படிண்ணே இங்க என்ன இருந்து அப்ப- அது எப்படிடா அதை பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே 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 வந்துட்டு என்கிட்ட கேட்டுடுற அதை அப்படியே அது உள்ள அது இல்லீகலா தான் பண்றாப்ல. பதிவு பிரச்சனை பண்றதுல வந்துடாம பதிவு பண்றனால அப்படியே வந்துட்டு தப்பிக்கிறாரு. harichanakia.com போனீங்கன்னா அண்ணன் எல்லாத்தையும் வச்சிருப்பாப்ல. ஓகே ப்ரோ. அதான் நான் கேட்ட மாதிரி இங்கிருந்து ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போனா நீங்க வந்துட்டு போலீஸ் அப்படின்ற அந்த கேரக்டரைசேஷன் அப்படின்னு சொன்னீங்க. வேற ஏதாவது இந்த ஒரு கல்ச்சரோ, இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு நீங்க சொன்ன மாதிரி ரோடு, பீச்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு விஷயம் இந்த மக்கள் லோக்கல் ட்ரெயின் லோக்கல் ட்ரெயின் கொண்டு போலாம். பட் அப்புறம் வந்து ஊர்ல தான் உங்களுக்கு பெருசா டிராஃபிக்ன்ற ஒரு விஷயமே இல்லையா ப்ரோ? பட் செலவு கம்மி தான். 5 ரூபாயில முடியுதுல்ல. ஸோ அதுக்காக யோசிக்கலாம். நைட் லைஃப் சென்னையில் ஒரு நல்ல நைட் லைஃப். அது இல்ல ஊர்ல சென்னையோட நைட் கோயம்புத்தூர்ல நைட் லைஃபே கிடையாது. நைட்டு மட்டும்தான். நைட் லைஃப்னா தூங்குறது மட்டும்தான். இங்க இந்த ஆர்டிஸ்டிக் கல்ச்சர்ஸ் கொஞ்சம் நான் நிறைய பாக்குறேன் ப்ரோ. இது வந்து மதுரையில வந்துட்டு நான் கொஞ்சம் மிஸ் பண்றேன். மதுரையில வந்துட்டு நீங்க கோயில் திருவிழா அங்க போனீங்கன்னா அங்க ஒரு எல்லா மாசமும் கோயில் திருவிழா நடக்கும். அதெல்லாம் நல்லா இருக்கும். நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா இந்த கான்செர்ட் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்றேன். இந்த மாதிரி விஷயங்கள் அங்க கான்செப்ட் கல்ச்சர்லாம் இன்னும் ஊர்ல கொண்டு வரல. போனா இன்னும் நல்லா இருக்கும். பட் இப்பதான் வந்துருச்சு, கோயம்புத்தூர்ல வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் Stand up நல்லா இது எல்லாமே பண்ணணும். வந்துருச்சு. எல்லாமே கோயம்புத்தூர்ல ஸ்டாண்ட் அப் நல்லாவே பூம் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் இந்த மால்ஸ் ப்ரோ, மால்லாம் எங்க ஊருக்கு வேணும் அந்த bro. கொஞ்சம் மால்ஸ் கண்டிப்பா. அரேஞ்ச் மால்லாம் வந்துட்டு இருக்குது, ஒரு மால் இருக்குது. அதான் ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனோம்னா மால் போற இருக்கதே தெரியாது. புரியுது. சோ இந்த மாதிரி கல்ச்சர்லாம் அங்க கண்டிப்பா. இன்னும் வந்தா நல்லா இருக்கும்ன்றது உங்க கருத்து கரெக்ட்டா? ம். கண்டிப்பா ப்ரோ. ஆமா. அவரு ஆசைப்பட்ட மாதிரி மால்ஸ்லாம் தூக்கிட்டு போயிருவோம் ஊருக்கு. அதெல்லாம் Right. இருக்கட்டும். சென்னைக்கு வந்துட்டீங்க. என்னதான் வந்து வேலை தேட வந்தாலும் இத்தனை வருஷமா ஊர்ல இருந்துட்டு, அப்பா அம்மா கூடயே ஜாலியா இருந்துட்டு, சாயந்தரம் ஆனா அண்ணன் தங்கச்சி கூட சண்டை போட்டுட்டு, என்ன பண்றதுன்னே தெரியாம சும்மா இருக்கும் போதெல்லாம் அவங்கள அடிச்சுட்டு இல்லைனா அடி வாங்கிட்டு, இதுக்காக அழுதுட்டு கடைக்கு போ அம்மா சொல்லுவாங்க. அதெல்லாம் போயிட்டு இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு ஃபேமிலின்னு வர்றப்போ, திடீர்னு சொல்லாம கொள்ளாம வர மாமா, திடீர்னு பாக்கெட்ல 100 ரூபா வச்சுட்டு போற பாட்டி, இந்த மாதிரி ஃபேமிலி விஷயங்கள்லாம் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு சென்னைக்கு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா மிஸ் ஆகும்.
சிவகார்த்திகேயன் கேட்பாங்க இந்த மாதிரி இந்த நேரத்துல நீங்க யாரை மிஸ் பண்றீங்க எங்க அப்பா அப்படின்னு அழுவாரு அந்த மாதிரி. இங்கே ஒர்க்கு வந்துட்டு ப்ரோ இப்போ ட்ராவலே நம்மளுக்கு வந்து 8 hours ஆயிடுது அங்கே போகிறதுக்கு. ரீசெண்டாக எனக்கு அண்ணன் கல்யாணம் நடந்துச்சு. ம், ம், நான் கல்யாணத்துக்கு 2 days பிஃபோர் தான் போக முடிஞ்சுச்சு. ம், ம், இங்கே நான் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து லீவும் தரல. நான் அவ்வளோ தூரம் போயிட்டு வரதுக்கும் ஈஸி கிடையாது. 2 நாளைக்கு முன்னாடி தான் கொடுத்தாங்க. கெஸ்ட் மாதிரி தான் போயிட்டு வந்தேன். போனேன், காஸ்டியூம்ஸ்லாம் போட்டேன். வாங்க 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 முடிஞ்சு வெட்டிங் அன்னைக்கு முடிச்ச நெக்ஸ்ட் டே மார்னிங்கே திருப்பி கிளம்பி நான் சென்னை வந்துட்டேன். கிளம்பி வந்துட்டீங்க. இதுவே நம்ம ஊர்ல இருந்திருந்தோம்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பத்திரிக்கை குடிக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் ஃபங்க்ஷன் நம்ம அதான் தான் இழுத்து போட்டு சேராம வாழை மரம் கட்டுறது வந்து வாழைப்பழம் வாங்குற வரையும் எல்லா வேலையும் எல்லா நம்மளா வேலையும் பார்க்க விட்டுருப்பாங்க. இந்த வானாக்கு வானா ஜோக் அது ஹைலைட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். நான் எமோஷனலாக பேசலாம் நீங்கள் என்ன நீங்கள் சரி ஓகே ஓகே சொல்லுங்க. அதான் அது நம்ம விட்டு வருதுன்றதே பயங்கர மாதிரி ரொம்ப எமோஷனலாக தான் இருக்கும். அம்மா ஃபோன் அடிச்சு ஒரு தடவை கேட்குறப்பையும் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறப்ப நம்ம இல்லைன்னு சொல்கிறது. இதெல்லாம் வந்து நிறைய பேர் பண்ணியிருப்போம். சிபி ப்ரோ நீங்கள் வீட்டோட இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி இல்லை இப்போ நான் வீட்டில் இருக்கும்போது காய்ச்சல்லாம் தெரிஞ்சிடும். இப்போ ஃபோன்லலாம் நம்ம வந்து பேசிட்டு இருக்கும்போது நான் காய்ச்சல்னு சொல்ல முடியாது. தனியாக இருக்கான் கஷ்டப்படுறான் அப்படின்னு கரெக்ட் நினச்சி கரெக்ட் கரெக்ட். அவங்க வருத்தப்படுவாங்க. இன்னொன்று நமக்கும் ஏஜ் ஆக சம்டைம்ஸ் வீட்டில் இருந்தாலே நமக்கு ஒரு மென்டல் பீஸ் இருக்காது. இருக்காது. அவங்களுக்குமே லைக் இப்போ நம்ம அம்மா அப்பாக்களுக்கு பெரிய எக்ஸ்போஜர் இருக்காது. ஆமாம் ஆமாம் அவங்களுக்கு உலகமே நம்ம தான். கரெக்ட். ஸோ பட் நமக்கு வந்து ஒரு சில அப்படி கனவுகள் இருக்க இருக்கும், முடியாது. ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அதை நமக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க சொல்றதை நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். அவங்க சூழல் வேற நம்ம சூழல் ஆமா. வேறையா இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு நீங்க கொஞ்சம் வெளில இருந்து நீங்க உங்களை பார்த்துக்கிறது, உங்களுக்காக நீங்க சமைச்சுக்கிறது பெட்டர். ஸோ பட் அப்பப்போ தோணும், காய்ச்சல் வரும்போதோ இல்லாட்டி ஏதாவது இருக்கும்போது வீட்டில் இருக்கலாமோ, வீட்டில் இருந்தால் வேற இருக்கும், காலைல எழுந்துட்டு சமைக்க முடியல, நமக்கு உடம்பு சரியில்லைனா நமக்கு அம்மா சமைச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம் நம்ம மிஸ் பண்ணுவோம். இந்த விஷயத்தை கண்டிப்பா என்னெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்துட்டு நான் வீட்டை மிஸ் பண்ணுறேன் தான், இல்லைன்னு சொல்லலை. அங்கே இருக்கும்போது எப்படி இருக்கும்னா, என்ன இருந்தாலும் நம்ம அப்பா பார்த்துக்குவாருன்ற ஒரு நம்பிக்கை. கான்ஃபிடென்ட், ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருக்கும். பட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் அதுவே நம்மளை அழிச்சிட்டு இருக்கோன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. நம்ம இதை விட்டு வெளில போனாதான் இந்த கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி ஆயிடுச்சு. அது அதை விட்டு வெளில பழகிரும். போனாதான் நம்ம வந்துட்டு கொஞ்சம் நம்ம டேக் கரெக்ட். இப்போ நம்ம எங்கேயாவது வெளியே போனா பெட்ரோல் 100 ரூபா கிட்ட தருவாங்க, சாப்பிட்ற 50 ரூபா அந்த கிட்ட ஒரு தருவாங்க. அந்த ஒரு மிதப்புல அப்படியே இருக்கிறது. பட் இங்க இருக்கிறப்போ அது இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் அதை கொஞ்சம் கொஞ்சமா ஓவர் கம் பண்றோம். ஆனா அப்படி இருந்தாலும் சில நேரங்கள்ல அப்பாவோ, எனக்கெல்லாம் வந்துட்டு எங்க அம்மாவோட அப்பா தான் நல்ல க்ளோஸ். நான் போன்ல பேசினாலே கண்டுபிடிச்சிருவாரு, இவன்ட்ட வந்துட்டு கையில இப்ப காசு இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிச்சிட்டு கேட்காம அவரே சில நேரங்கள்ல நிறைய நாள் போட்டு விட்டுருக்காரு. இந்த சப்போர்ட்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸை தாண்டி வீட்டுல இருந்தும் வந்துட்டு பண்றாங்க. அது எனக்கு எங்க அப்பா வந்துட்டு ரொம்ப அந்த விதத்துல நம்ம ஃபோன் அடிச்சு பேசணும் அப்படின்னோம்னா, ஆஹா இவன்ட்ட காசு இருக்கு போல, தம்பி செலவு குறை 1000 போட்டு விட்றான், அங்கிட்டு கட்டுறான். இல்ல இப்போ நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்கல்ல இந்த மாதிரி வந்துட்டு அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு, வேலையெல்லாம் செய்ய முடியல, மிஸ் பண்ணி. இந்த மாதிரி டைம்ல கண்டிப்பா ஒரு இடத்துல ஹிட் ஆகி ஒரு இடத்துல உடஞ்சு உட்காந்துருப்போம். என்னடா நம்ம ஊர்லயே இருந்திருக்கலாம், இப்போ யாருமே கூட இல்லாத மாதிரி இருக்குன்னு நினைக்கிறப்போ. எப்போனா இப்போ அண்ணனுக்கு ரீசனாக மேரேஜ் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடியுமே அந்த கல்யாண வேலையெல்லாம் போயிட்டு இருக்கப்போ அம்மா வந்து ஃபோன் அடிச்சு பேசுவாங்க. அவங்க பேசுறப்பல நான் இங்கே போனேன், இங்கே வந்தேன். அப்பா வந்து ஆஃபீஸ் ஒர்க்காக இருப்பாங்க. ஸோ அம்மா தான் கல்யாணம் வேலை நிறைய வேலை இழுத்து பார்த்தாங்க. நான் இங்கே போனடா தம்பி, எனக்கு கால் வலிக்குது, முடியல அப்படின்னுவாங்க. நான் மதுரையில் இருக்கப்போ நான் அம்மாவுக்கு வந்து கால் பிடிச்சி விடுறது, நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் ப்ரோ. அந்த அம்மாவுக்கு சாரி ஃப்ளீட் சரி பண்ணி விடுறது, ப்ளவுஸில் பின் குத்தி விடுறது, இந்த கால் அமைக்கிற கை அமைக்கிறதெல்லாம் நம்மளுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக பண்ண. இப்போ இதெல்லாம் நீ அங்க இருந்து தான் உன்னால பண்ணிருக்க முடியும். அதான் எங்கள் அம்மா ஃபோனில் பேசுகிறப்போ அது ரொம்ப ஒரு மாதிரி ஒஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எங்கள் அண்ணன் வீட்டில் இருக்க மாட்டான், வலிக்குதுடா அது முடியல அப்படின்னா அவங்க வந்து முடியலன்றதே அப்படி ஸ்ட்ராங்காக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீ உங்களுக்கு இங்க கஷ்டப்படுவீங்க அப்படினால அது உன்னடா சரியா போச்சு பண்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்மளுக்கு அது ரொம்ப ஹிட் ஆயிரும். ஆமா ரொம்ப ஹிட் ஆயிரும். அப்படி ஹிட் ஆகிற நேரத்துல தான் நம்மளுக்கு திருவான்மையூர் பீச் வந்து ரொம்ப கை கொடுக்கும். அந்த மாதிரி நேரத்துல பீச்ல போய் நீங்க என்ன பண்ணுவீங்க, அது எப்படி ஓவர் கம் பண்ணுன்றதா கேட்க வரேன். ஏன்னா உங்களை மாதிரி இல்ல, இங்க நம்ம 3 பேர் எக்ஸாம்பிளா இருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட எத்தனையோ 1000 பேருக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளா பேசுறோம். ப்ரோ பீச்சில் வந்து சம மொமெண்ட் என்ன இருக்குமா, நீங்கள் போயிடுவீங்க, பீச்சுக்கு போயிடுவீங்க. நீங்கள் எதுவுமே அங்கே வந்துட்டு அங்கே போய் நின்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் அம்மாவுக்கு ஒரு பீச்னா ரொம்ப பிடிக்கும், பீச்னா ரொம்ப ஆசைப்படுவாங்க. நான் வீடியோ கால்லாம் பண்ணி அம்மா இங்கேருந்து 100 மீட்டர் தான் பீச் அப்படிலாம் காமிக்கிறப்ப ரொம்ப ஆசைப்படுவாங்க. டே பீச் இவ்வளோதான், என்னை கூட்டு போடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அம்மா அங்கேருந்து கிளம்பி வர முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்க. அது ரொம்ப ஆசைப்படுவாங்களா. நாங்கள் போய் நிற்கிறப்ப ஒரு தடவையாச்சும் லைஃப்பில் பெருசாக ஜெயிச்சிடணும், நிறையா சம்பாரிச்சிடணும். எப்படி என்னன்னு தெரியல, நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் சம்பாரிச்சிடணும், பெருசாக சம்பாரிச்சு அம்மாவை கூட்டு வந்து பீச் கிட்ட வீடு எடுத்து அம்மா வந்து பீச்சுக்கு கூட்டு வரணும்னு பாசிட்டிவாக தான் நினைப்பேன். எங்க இருந்து தான் அருவி கிளம்பி வருதுன்னு தெரியல. எனக்கு நான் எதுக்காக கேட்டேன்னா, தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, இதே மாதிரி தான் ஊர்ல இருந்து வந்து இங்க இருக்காரு, பேச்சுலர் ரூம்ல. அவங்க செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட இருக்காரு, எனக்கு தெரிஞ்சவர். அவர் இதே மாதிரி தான் பீச் இல்லாமல் வேற ஏதோ ஒரு பார்க், அவருக்கு யாருமே இல்லை, அவங்க அம்மானா அவ்வளோ க்ளோஸ், முடிச்சுட்டு வந்து ஒரு பார்க்கில் போய் உட்காந்து டெய்லி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டே இருந்தவர். ஒரு காலத்தில் என்ன ஆச்சுன்னா, இந்த ஃபேமிலி பார்க்கணும், நம்ம இப்படி ஒரு வேலை தேவையான்ற ஒரு இதில் அவருக்கு இப்போ ப்ராப்பரான வேலையும் இல்லை, ஒன்லி ஃபார் ஃபேமிலின்றதுக்காக ஒரு ஊருக்கு கிளம்பி போய் இங்கே இருக்கிற வேலையெல்லாம் குவிட் பண்ணிட்டு அங்கே போய் ரொம்ப ரொம்ப பேசிக் சேலரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது பண்ணுறது கரெக்டா இல்லை ப்ரோ. ஆக்சுவலாக அந்த மொமெண்ட்டில் நான் போய் நிற்கிறேன் தெரியுமா. அந்த மொமெண்ட்டில் அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் போய் பீச்சில் நின்றேன்னா எனக்கு அடுத்த விஷயம் தோன்றது,
இப்படி நமக்கு நம்ம பண்ண ட்ரீம்லாம் வேணுமா? நம்ம அம்மாவ போய் பார்த்துக்குவோம். ம். கிடைக்கிற அதேதான், வேலைய அதேதான். பார்ப்போம் அப்படின்றலாம் தோணிரும். ம். அது அந்த அழுகையோட அழுகைய அங்கேயே விட்டு வந்துரணும். ஆ. கொண்டே அந்த ரூம்ல மட்டும் அத உட்கார வச்சோம்னு கேரி வச்சுக்கோங்க. பண்ணிட்டு வந்தோம்னா, ரூமுக்கு கொண்டு வந்தோம்னா நம்ம நிம்மதி கெட்டுரும். வீட்டுக்கு கிளம்பி போனோம்னா, அப்போதைக்கு பாசமா பேசினோம். சூப்பரா பண்ணுவாய்ங்க ப்ரோ. என்னடா உன்னைய பார்க்கவே முடியல 3 நாள் ஆச்சு அப்புட்னுவாய்ங்க. போன பிறகு என்ன 3 நாள் ஆச்சு இன்னும் நீ கிளம்பலையா அப்புட்னுவாய்ங்க. டேய் என்னடா நீங்க இவ்ளோ ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாரி இருக்கும். அது ட்ராமா இல்ல ப்ரோ. அவங்க வந்து ஒரு அடாப்ட் அதான், ஆயிருவாங்க. அதான். ஒரு ஸ்டேஜ்ல ஒரு அடாப்ட் ஆயிருவாங்க. ப்ரோ சிபி ப்ரோ சொன்ன மாரி தான். அம்மா எல்லாரும் நம்ம வந்து கூடவே இருக்கப்ப நல்லா இருக்கும், அழகா இருக்கும், சூப்பரா இருக்கும். இந்த கேப் விடாம அப்படியே இருந்துகிட்டு இருந்தாலும் நல்லா இருக்கும். இந்த கேப் விட்டோமா, ம், நம்ம ம், சர்வே பண்ண வந்துட்டோமா, திருப்பி போனோம்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு ஒரு மாரி ம். காலைல நம்ம நினைச்சா எந்திரிச்சு எல்லாம் பிராக்டிஸ் ஆயிருந்திருப்போம். இப்ப அம்மா சொல்ற எல்லா விஷயங்களுமே சில விஷயங்கள் வந்து ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிரும். கண்டிப்பா, கண்டிப்பா. என்ன அப்படின்ற மாரி ஒரு ஆரம்பிச்சிரும். 3 நாள் 4 நாள் வரைக்கும் ஒரு மாரி பையன் ஜாலியா இருக்கும். முதல் நாள் கறி, அடுத்த நாள் மீனுன்னு வரும். மிரட்டிருவாங்க. போக போக முட்டைக்கு போகும். அடுத்த நாள் வடகத்துக்கு போகும். வடகத்துக்கு போக அடுத்த அப்ப அடுத்த எந்திரணும். அதான் சாம்பார் போ எல்லாம் போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு டிக்கெட் புக் பண்ணி குடுத்துருவாங்க. தம்பி என்னடா தம்பி ரொம்ப நாள் ஆச்சு இந்தா கிளம்பு அப்படின்றாங்க. ப்ரோ இல்ல ஃபேமிலின்றது நீங்க இப்ப ஊருக்கு போனோனே எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது. இப்ப சென்னையில நீங்க ரொம்ப நாள் இருந்துட்டு, ஃபேமிலிலாம் மிஸ் பண்ணிட்டு, அவங்கள மிஸ் பண்ணிட்டு ஊருக்கு போறீங்கல்ல. அங்க உங்க கவனிப்புன்றது எப்படி இருக்குன்றேன்? ப்ரோ நான் லாஸ்ட் டைம் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. நான் என்ன பண்ணேன் சர்ப்ரைஸ் பண்றதெல்லாம் பயங்கரமா பண்ணுவேன் ஆ, நானு. ஆ, ஆ, ஆ. பசங்களுக்கு கிஃப்ட் வாங்கி குடுக்குறேன்னா, எனக்காச்சும் ஒரு சட்டை பார்த்து நல்லா இருக்குன்னா தெரியாம போய் வாங்கி குடுக்குறது பசங்களுக்கு. ம், ம், இந்த ம். மாரி வேலைலாம் பயங்கரமா பண்ணுவேன். பசங்களுக்கு, பொண்ணுங்களுக்கு காமனா. ஆமா. பொண்ணு சட்டை போட்டு நான் யாருக்கும் வாங்கி குடுத்தது இல்ல. இந்த மாரி பண்ற விஷயத்துல என்ன ஆயிடுச்சு, நம்ம அப்பா, அம்மாக்கு வந்து நம்ம வந்து ஒரு 3 மாசம் ஆயிடுச்சு. ஆ, ஆ, ஆ. சர்ப்ரைஸா மிரட்டிருவோம். போய் வீட்ல தெரியாம கம்முன்னு நிப்போம்ட்டு பைக்லயே கிளம்பி போயிட்டேன் நானு. ஆ. போய் நின்ட்டேன் ப்ரோ. போயிட்டு நான் காலையிலேயே போயிட்டேன். காலைல போயிட்டேன். சரி இப்போ போனா தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் லேட்டா போவோம். ஆஃப்டர்நூனுக்கு மேல எந்திரிச்சுருவாங்க. ஆஃப்டர்நூன் கொஞ்சம் 3 ஹார்ஸ் தூங்குவாங்க. எந்திரிச்ச பிறகு நம்ம போவோன்ட்டு ஈவினிங் வரையும் பார்க்ல எல்லாம் ஒப்பேத்திட்டு வீட்டுக்கு போய் கதவ தட்டுறேன் தொறக்கல. எங்கம்மா இருக்கீங்க? சும்மா எதுக்கும்மா ஃபோன் அடிக்கிறேன்னாங்க. சும்மா தாம்மா நீங்க எங்க இருக்கீங்கன்னேன். இங்கேன்னு சொன்னா கதவ தட்டுவேன்ட்டு. இல்லடா இந்த தேவக்கோட்டை ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம். அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. நான் டேய் 10 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்து லட்ல வச்சேன் நெனச்சா தாஸ் நட்ல வச்சேன். வச்சே விட்டாங்க. அம்மா என்னம்மா என்ன கணக்கு வழக்கு? ஏன்டா என்னடா ஆச்சு? அப்படின்னாங்க. அம்மா நான் இங்க வந்துட்டேன்ம்மா. மதுரையில தான்ம்மா இருக்கேன். ஏன் எதுவும் சொல்லாம வந்தேன்னு திட்டுறாங்க. யோசிச்சு பாருங்க ஒருத்தன் இங்கேருந்து மாசம் வாங்கின சம்பளத்துல வேட்டி சட்டையெல்லாம் வாங்கி கொண்டு போய் குடுக்கலான்னு இப்படி வாசல்ல நிக்கிறப்ப ஏன் வந்தேன்னு கேட்டா, சரி நீங்க வைங்கன்ட்டு பஸ் ஏறி இந்த திருப்பி மாரி ஒரு வீட்டுக்கு போறேன். கொடூரமான அனுபவம் இவருக்கு. உங்களுக்கு இந்த மாரி ஏதாவது அனுபவம்? எனக்கெல்லாம் ப்ரோ ஊருக்கு போறேன் அப்புட்னாலே, அவன் சொன்ன மாரி தான் லிட்டரலி கிட்டத்தட்ட அதே மாரி தான். போறோம்னா அதாவது நம்ம இங்க இருக்கிறப்ப WhatsAppல நெறைய ஃபோட்டோ வரும் ப்ரோ. இன்னைக்கு ம். பாத்தியா என்ன சமைச்சிருக்கேன்? இன்னைக்கு ம். பாத்தியா நான் எங்க போனோம் தெரியுமா? தாத்தா வீட்டுக்கு போனோம், இங்க சுத்துனோம், இங்க அங்க சுத்துனோம் பாத்தீங்களா எல்லாம் சேருக்கு இருக்கும். புது ஷாலு. அப்பன்னு பார்த்து எல்லாம் பண்ணுவாங்க ப்ரோ. நம்ம போன அன்னைக்கு நான்லாம் நடந்தது தான் ப்ரோ சொல்றேன். நான் வந்துட்டு இங்க வந்து ஒரு 3 மாசம் இருந்துட்டு 3 மாசம் ஊருக்கே போல. அப்பா அம்மாவ பார்க்கல. சரின்னு திருப்பி போறேன். போன அன்னைக்கு ரசம் சோறு வைக்கிறாங்க ப்ரோ. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. என்ன கேட்டா வந்துட்டு உங்க அக்காவுக்கு உடம்பு முடியல. அவளுக்கு சளி பிடிச்சிருக்கு. அதனால ரசம். அவளுக்கு சளி பிடிச்சிருந்தா என்ன? எனக்கு வேற ஏதாவது வச்சு குடுங்க அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ இந்த மாரி வந்துட்டு சில நேரத்துல என்ன சொல்றது? அது நம்ம கிளம்பி வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஃபோன் பண்ணி அழுவாய்ங்க. "நீ என்ன இன்னும் ஒரு வாரமா அது இருந்திருக்கலாம்ல. இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம்ல" அப்படின்ட்டு. ஏன்டா அத இருக்கிறப்ப அந்த பாசத்த காட்ட வேண்டியதுதானடா. வந்ததுக்கப்புறம் இப்படி பண்ணி ரொம்ப பர்சனலா எல்லாருக்கும் ஒண்ணுன்னு சொன்ன மாரி தான். அதே மாரி தான் எனக்கும். இப்ப வந்து நான் இங்க சென்னைக்கு வரதுக்கு முன்னாடி, பேசிக்கலி என்ன பத்தி சொல்லணும்னா, இப்ப வந்து நான் ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மர். லைக் எந்த ஸ்டேஜ்ல என்ன மைக் குடுத்தாலும் என்னால மிமிக்ரி பண்ண முடியும். நான் ஸ்டேஜ் பெர்ஃபார்மர், ஒரு பீட் பாக்ஸ் பண்ணுவேன். பப்ளிக் ஸ்பீக்கிங் என்னால பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்துக்குமே காரணமா அமைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை தான். ஏன்னா, ஊர்ல இருக்கும்போது எதுவுமே தெரியாது. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏறுனாலே இவன் போய் பேச போறான்டான்னு கலாய்ச்சு விட்டுருவாய்ங்க. இங்க எவனுமே தெரியாது. வேற எதுவுமே பண்ண முடியாது. நீ இது பண்ணா உனக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ன்னு ஒரு விஷயம் வரும்போது, நான் இந்த விஷயத்துல பண்ண ஆரம்பிக்கிறேன். சென்னையில இப்படி பண்ண ஆரம்பிக்கிறப்போ, வாய்ப்புகள்னு ஒண்ணு இருக்குல்ல. ஊர்ல வாய்ப்புகள்ன்றது ரொம்பவே கம்மி. அப்படி இங்க இருக்கும்போது நெறைய மேடைகள் வருது. நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நெறைய கிடைக்குதுங்கும்போது, இந்த மாரி பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சு ஸ்டேஜ்ல ஏறி பேச ஆரம்பிச்சது தான். அப்படி ஆரம்பிச்ச ஒரு விஷயம், எனக்குள்ள இருக்கிற ஒரு டேலண்ட்ன்னு சொல்றதா, இல்ல எனக்குள்ள இருக்க ஒரு விஷயம்ன்னு சொல்றது எடுத்துட்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை தான். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விதத்துல வந்துட்டு கண்டிப்பா இந்த ஊர் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்குன்னு சொல்லணும். எவ்வளோ பேர் வந்து அத பத்தி நெகட்டிவா பேசினாலும் வர்றாங்க, போறாங்க. என்னடா ஊரு டிராஃபிக்கா இருக்கு, மக்கள் சரியில்ல, ஒருமையில பேசுறான். எங்க போனாலும் வந்துட்டு காசு அதிகமா இருக்கு. லிவிங்க்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப ரிச் பீப்பிள் வாழ மாரியே ஒரு ஊரா இருக்கு. இல்லை அப்படி இல்லன்னா கம்ப்ளீட் ஆப்போசிட் சைடு போனோம்னா, எவனும் மதிக்க மாட்றான், திருடுறான், நெறைய கெட்ட பழக்கங்கள் இங்க தான் உருவாகுது. தனியா இருக்கனால நான் வந்துட்டு சரக்கு அடிக்கிறோம், கஞ்சா அடிக்கிறோம், தம் அடிக்கிறோம், போலீஸ்காரன் இப்படி பண்றான், ஊர் மக்கள் ஏமாத்துறாங்கன்னு இவ்ளோ நெகட்டிவ் விஷயம் இருந்தாலும், ஏதோ ஒரு வகையில இந்த ஊரு நம்மள மாரி நெறைய பேர வந்துட்டு காப்பாத்திட்டு தான் இருக்கு. நெறைய பேர ஊக்குவிச்சுட்டு தான் இருக்கு. இன்னும் அத பண்ணிட்டு தான் இருக்குன்றத நம்புறேன். ஸோ அதுதான் இன்னும் எல்லாருக்கும் நடந்துட்டு இருக்குதுன்றத நம்புறேன். கடைசியா சென்னைக்கு வந்தாச்சான்னு கேட்டீங்கன்னா, ஆப்வியஸா சென்னைக்கு வந்தாச்சு. வந்துட்டு
அடுத்த கட்ட நடவடிக்கையா என்ன பண்ணணுன்றத சக்ஸஸ்ஃபுல்லா நாங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். நெறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இன்னும் வர்றவங்களுக்கு நாங்க ஆரம்பத்தில சொன்ன மாரி தான். தாராளமா சென்னைக்கு வாங்க. கான்டாக்ட்டோட வாங்க. இல்ல இல்லன்னா வேலையோட வாங்க. ஒரு நல்ல பேக்கப்போட வாங்க. ஸோ சென்னைக்கு வரலாமா? வேணாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்வியஸா சென்னைக்கு வரலாம் அப்படின்றது தான் எங்களோட சஜஷன். அண்ட் இதோட எங்களோட செஷன இன்னைக்கு ஜாலியா காஃபி குடிச்சிட்டு இந்த செஷன நாங்க முடிக்கிறோம். இதே மாரி வேற ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஃபேக்ட்ஸோட உங்கள வந்துட்டு நாங்க சூன் வில் சீ யூ லேட்டர். அண்ட் பாய் பாய் ஃப்ரம் டீம். தேங்க் யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.